அதனுடைய தொடர்ச்சியாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கெடுத்த எல்லா போர்களிலையும் அவர்கள் கலந்து கொண்டார்கள். எந்த ஒரு போர்லையும் அவங்க தவிர்த்ததே கிடையாது. பத்ர் போர்லையும் அவங்க கலந்து கொண்டார்கள். அந்த பத்ர் போரை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப நெருக்கடியான ஒரு நிலையில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வாங்க. ஏன் நெருக்கடியான நிலையில் துஆ செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க போருக்குரிய தயாரிப்பில் இருக்கவில்லை. எதிரிகளை வர்த்தக கூட்டத்தை வழிமறிக்கிறதுக்கான முயற்சியில் தான் வந்திருந்தாங்க. அப்போ எதிரிகள் அதிகமான பலத்தோடு வந்திருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுமோங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்தது. 3 மடங்கு பலத்தோடு இருக்கிறாங்க, ஆயுத பலத்தோடு இருக்கிறாங்க என்று ரொம்ப பயந்தாங்க. பயந்து அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறாங்கன்னா துவா செய்கிறாங்க. இறைவா, ராத்திரி பூரா துவா, மறுநாள் போர்ன்னு சொன்னால் இரவு முழுவதும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறாங்க. இறைவா, நான் புகாரில் 3953வது ஹதீஸில் இருக்கிறது, இறைவா உன்னுடைய நீ அளித்த வாக்குறுதியை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று நான் உன்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன். நீ எனக்கு உதவி செய்யவில்லை என்றால் உன்னை யாருமே வணங்க ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு உண்டாக்குன கூட்டம் உழவு தான். எல்லாத்தையும் கொண்டு போயாச்சு. எல்லாரும் போர்க்களத்தில் முழுமையாக தோற்கடிக்கப்பட்ட ரசூல்லா உட்பட அழிக்கப்பட்டாங்கன்னா மார்க்கத்தை சொல்ல ஆள் இருக்காது. அப்போ உன்னை வணங்குறதுக்கு ஆட்கள் எல்லாம் போயிடும்னு சொல்லி அப்போ ரசூல்லா துவா செய்கிறான், அல்லாஹும்ம இன் ஷிஅத லம் துஅபத், அல்லாஹ்வே நீ நாடினால் நீ வணங்கப்படாமல் கூட போயிடலாம், அதனால் எப்படியாவது உதவி செய் என்று என்ன செய்கிறாங்கன்னா அழுது கேட்குறாங்க. அப்போ அருகில் அபூபக்கர் தான் இருக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் அவங்கவுங்க ரெஸ்ட் எடுக்க ஓய்வுக்கு போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே இருக்கும் பொழுது பக்கத்தில் இருந்த ஆள் யாருன்னு கேட்டால் அபூபக்கர் தான். அவங்க என்ன செய்கிறாங்க, உடனே ரசூலுடைய கையை பிடிச்சி ஹஸ்புக்க போதுங்கிறாங்க. அப்போ எவ்வளோ துவா செஞ்சுருப்பாங்கன்னு பாருங்கள். துவாவுடைய அளவு திருப்பி அழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்றாடுகிறார்கள். அப்போ என்ன செய்கிறாங்க, அபூபக்கர் பக்கத்தில் இருக்க போய் ரசூலுல்லாவுடைய கையை பிடித்து கொண்டு ஹஸ்புக்க போதும் இதுக்கு மேலே துவா செய்யாதீங்க அப்படின்னு சொன்னதாக புகாரில் 3953வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி இதில் இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னா, முஸ்லீமில் வரும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மாதிரி துவா செய்யும், இதே விஷயந்தான். துவா செய்யும் பொழுது கிப்லாவை நோக்கி அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க தோளில் போட்டிருந்த மேலாடை கீழே விழுந்துருச்சு. அந்த அழுது கேட்கும் பொழுது அவங்களுடைய உடல் நடுங்கி அவங்க மேனியில் இருந்த மேலாடை கீழே விழுந்துருச்சு. உடனே அபூபக்கர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த மேலாடை எடுத்து ரசூலுல்லாவுடைய தோள் மேலே போட்டுட்டு அவங்க நடுங்கிறதுனால பின்புறமாக இருந்து ரசூலுல்லாவை கட்டி அணைத்து கொண்டு, யா நபி அல்லாஹ்வுடைய நபியே, கஃபாக்க முனாஷதத்துக்கு ரப்புக்க, உமது இறைவன்கிட்ட நீங்கள் வேண்டியது போதும், ரொம்ப வேண்டியிருக்கிறாங்க, போதும்னு சொல்கிற அளவுக்கு வேண்டியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ இன்னஹு சயுஞ்சி சிலக்க மாதக, உங்களுக்கு வாக்களித்ததை அல்லாஹ் நிச்சயம் நிறைவேற்றுவான். ரசூல் தான் எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்லுவாங்க. பொதுவாக ரசூல்மார்கள் தான் மக்களுக்கு என்ன செய்வாங்க, நடக்குமா நடக்காத என்ன ஆகும்னு சொல்லுவாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவங்க ஆறுதல் சொல்கிறாங்க, துவா அல்லாஹ் ஏற்றுக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்து நிறைவேற்றுவான் என்று சொல்லி அவங்க சொன்னதாக இந்த செய்தி முஸ்லீமில் வருகிறது. அப்போ அந்த பத்ர் போரில் அவங்க கலந்து கொண்டாங்க என்பதற்கு தான். நம்ம பத்ர் போருடைய வரலாறு நம்ம படிக்கலை. அபூபக்கர் அவர்கள் இந்த பத்ர் போரில் பங்கெடுக்கிறாங்க. அந்த பத்ர் போர்லையும் ரசூலுல்லாவோட பக்கத்தில் இருந்தது இவங்க தான். இந்த எல்லாரும் இரவில் தூங்க போகும் பொழுது ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்றே கவனித்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு நெருக்கம், அதில் நெருக்கமாக இருந்தார்கள் என்பது இந்த 2 செய்தியில் இருந்தும் நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்ததாக இந்த பத்ர் போரில் வீரமாக போராடினாங்க. அந்த விஷயம்லாம் தனி விஷயம். பத்ர் போரில் ஜெயிச்சிடுறாங்க. அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் ஜெயிச்சிடுறாங்க. ஏன்னா அல்லாஹ் வாக்களிச்சிருந்தா அவங்களுக்கு மலக்குமார்களை இறக்கி உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு நல்லா வாக்களிச்சிருந்தா அதைத்தான் ரசூலுல்லாஹ் துஆவும் கேட்டாங்க, உன்னுடைய வாக்கு நிறைவேற்றுன்னு சொல்லி. அப்போ வானவர்களை இறக்கி அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த போகிற அவங்க எதிரிகள் பார்த்தாங்கன்னா அந்த 300 3000 தெரியுது. பெரும் கூட்டம் நிற்கிற மாதிரியான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி தான் எதிரிகள் பெரும் சக்தியோட பலத்தோடு வந்திருந்தும் கூட தோற்று ஓடினார்கள். அதனால என்னாச்சுன்னு சொன்னால் ஒரு 70 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டாங்க காபிர்களில். 70 பேர் என்ன செஞ்சாங்கன்னா காபிர்களில் கொல்லப்பட்டாங்க. ஒரு 70 பேரை கைது செஞ்சாங்க, மற்றவங்களாம் ஓடி போயிட்டாங்க. அந்த போர்க்களத்தில் தோல்வி முகம் தெரிஞ்ச உடனே என்னோட இந்த சின்ன நம்பருக்காக ஓடிட மாட்டாங்க,
பெரிய நம்பர் மாதிரி மாணவர்களை மலக்குகளை இறக்கி அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை கொண்டு உதவி செஞ்ச காரணத்தினால எதிரிகள் வந்து ரொம்ப இனிமேல் ஜெயிக்க முடியாது என்று தெரிஞ்சவன இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு ஓட ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி ஓடும்போது பிடிக்குவாங்க. அவங்க கைதிகள்ங்கிறது. கைதிகள்னால் யாருன்னு கேட்டால் தப்பிச்சு ஓடும்போது விரட்டுவாங்க. விரட்டி யார் மாட்டுறாங்களோ அவங்களுக்கு பேர் தான் கைதி. மற்றவங்க போருக்கு களத்தில்னா கொல்லப்பட்டுருவாங்க. களத்தை விட்டு ஓடுனா பிடிக்கப்படுவாங்க. அந்த களத்தை விட்டு ஓடும் பொழுது ஒரு 70 பேர் வரைக்கும் பிடிக்கப்பட்டு கைதிகளாக இருந்தாங்க. கைதிகளாக இருக்கும் பொழுது இந்த கைதிகளை என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஆலோசனை கேட்குறாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க? அபூபக்கரை கூப்பிடுறாங்க, உமரை கூப்பிடுறாங்க. 2 பேர்ட்ட தான் கேட்குறாங்க, இந்த கைதிகளை இப்போ என்ன செய்கிறது? ஏன்னா கைதிகள் வந்து இதான் புதுசு, இதான முதல் போரே தானே. போருங்கிறது இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த இஸ்லாமிய வரலாறில் வந்து போருங்கிறது இப்போ தான் நடக்கிறது. கைதிகளை இந்த மாதிரி செய்கிறதுன்னு முன்மாதிரி இருந்தால் மசூரா தேவையில்லை. அந்த முன்மாதிரி பிரகாரம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து கைதிகள் பிடிச்ச உடனே இந்த கைதிகளை கொல்றதா என்ன செய்யலாம்? பொதுவாக கைதிகளை வந்து உலகத்தில் கொலை செஞ்சுருவாங்க. ஏன் கொலை செய்வாங்கன்னு கேட்டால், இவன் போய் படையை திரட்டிக்கிட்டு நம்மளோட மறுபடியும் சண்டைக்கு வருவான். சண்டைக்கு வந்தவன், நம்மளை அழிக்கிறதுக்கு வந்தவன், அவன் தோற்று போனதுனால நம்மகிட்ட மாட்டிக்கிட்டான். இப்போ நம்ம விட்டோம்னு சொன்னால் அவன் படையை திரட்டிக்கிட்டு நம்மளை அழிக்க வருவான் என்பதற்காக என்ன செய்வாங்கன்னா, பல நாடுகளில் அந்த காலத்தில், இப்போ கைதிகளை பிடிச்சி ஜெயிலில் அடிச்சிருவாங்க. அப்போ அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, கைதிகளை ஒன்று கொன்றுவாங்க. இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த கைதிகளை விடுவிப்பதற்காக வேண்டி ஒரு பெரிய தொகையை நிர்ணயிச்சு, கைதிகள் இருக்கிறாங்க, உங்கள் கைதிகளை உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஒவ்வொரு தலைக்கு இவ்வளோ கொடுத்து உங்கள் கைதிகளை மீட்டிட்டு போங்க என்று ஒரு முடிவும் சில நாடுகளில் எடுப்பாங்க. ஒன்று இழப்பீடும், அது நாட்டுக்கு பொருளாதாரத்துக்கு உதவியாக இருக்கும்ல. நம்ம ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு, படைபலத்தை அதிகரித்து கொள்வதற்கு அது உதவும். இந்த 2 வகையான நடவடிக்கை தான் உலகத்தில் இருந்துச்சு. அப்போ அபூபக்கர் சித்திக்கிட்ட கேட்கும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னமா தரவுனஃபி ஹாவுலாயில் சாரா, இந்த கைதிகள் விஷயமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அபூபக்கர் சொல்கிறாங்க, யா நபியெல்லாம், அல்லாஹ்வுடைய நபியை, பனுல் அம்மி, அவங்கெல்லாம் அவங்க சித்தப்பா பெரியப்பா மக்கள் தான். எது அந்த பிடிப்பட்ட ஆட்கள்லாம் யார்? அப்பாஸ்லாம் இருக்கார். அதில் எல்லாம் உங்கள் சித்தப்பா பெரிய மக்கள்லாம் இருக்கிறாங்க. உள்ள அஷீரத்தி, உங்கள் குலத்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதனால் அரா அன் தகுதம் என்னும் ஃபிதியத்தன், அவங்கள்ட்டேருந்து ஒரு இழப்பீடை வாங்கிக்கிறோமோ. இப்போ தக்குனுலனா கூவத்தன் அல்ல குஃபாரி, அது நம்ம காபிர்களுக்கு எதிராக அது நமக்கு பலமாக உதவும். அந்த பணம், அந்த இழப்பீடை வாங்குகிற பணம் வந்து படைபலத்தை பெருக்கிக் கொள்வதற்கு, வலிமைப்படுத்திக் கொள்வதற்கு உதவும் என்று அவர் வந்து அது போக அசல்லாகும் எகதியகம் லில் இஸ்லாம், அல்லாஹ் அவங்களுக்கு இஸ்லாத்தை கூட விதாயத்து கொடுக்க வாய்ப்பு, விடுதலை செஞ்சிட்டோம்னா சரி, நம்மளை போரில் மாட்டி கூட நம்மளை வந்து ஃபிதியா வாங்கிட்டு விட்டுட்டாங்க உசுரோட அப்படி நினைத்து அவங்க நேர்வழிக்கு வருவதற்கு, இஸ்லாத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அவர் ஆலோசனை சொல்கிறார். கருத்து கேட்கும்போது அதை சொல்கிறாங்க. உமர்ல என்ன செய்கிறாங்கன்னா, நான் வந்து அபூபக்கர் கருத்துக்கு மாறுபடுறேன் அவர் சொல்கிறார். அபூபக்கர் சொல்லுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னு கேட்டால், நம்ம வந்து அவங்கள சுத்தமாக நம்ம வந்து கொன்றுடணும். அது எப்படி கொல்லணும்னு கேட்டால், ஒவ்வொரு ஆளும் நம்மள உள்ள ஒவ்வொரு ஆளும் அவங்கவுங்க கோத்திரத்தை உள்ள ஆளை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அலி அகீலுங்கிறவர் வந்திருக்காரு எதிரியா, அலியுடைய சகோதரர். இந்த பக்கம் அலி, அந்த பக்கம் அகீல், அபு தாலிபுடைய மகன். அவர் இஸ்லாத்துக்கு வரல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அலி வந்து அகீலை கொல்லணும். உமர் யோசனை செய்கிறாருன்னா, ஒவ்வொரு கோத்திரத்தாலும் அவங்கவுங்க கோத்திரத்தாளுகளை போய் என்ன செய்யணும், எங்களை எதிர்த்து இந்த மாதிரி அநியாயம் பண்ணி விரட்டி விட்டு சண்டைக்கு வர வந்திருக்கலான்னு என்ன செய்யணும், அவர் கொல்லணும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் தன்னையே சொல்கிறாரு, நான் வந்து என்னுடைய ஒரு பேரை சொன்னார், அது பேர் வந்து மறந்துட்டேங்கிறார். ஒரு பேரை சொல்லி நான் வந்து அவனை கொள்கிறேன், என்னுடைய சொந்தக்காரவங்க இருக்காங்க ஒருத்தன், அவனை வந்து நான் கொள்கிறேன். இப்படி ஒவ்வொரு குடும்பத்தாரும் அவங்கவுங்க கைதிகளில் உள்ள அந்த 70 பேரில் நம்ம சொந்தக்காரங்க நம்ம கொள்ளணும், அப்படி தான் பழிது இருக்கணும்னு அந்த ஒரு ஐடியாவை சொல்கிறார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் இதை ஏற்றுக்கிறல. அபூபக்கர் தான் ஏற்றுக்கிறாங்க. வேணாம், கொள்ள வேணாம், நம்ம இழப்பீடு வாங்கிட்டு நம்ம விடுதலை செஞ்சுருவோம். இழப்பீடு கொடுக்க முடியாதவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்துட்டு போங்கன்னு விடுவிச்சாங்க. அப்போ அந்த மாதிரி மாற்றி கொண்டு வர ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் இருந்தார். அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் அப்பாஸ், சின்னப்பா பெரியப்பாவெலாம் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயம் இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், அபூபக்கருடைய அந்த குணாதிசயம், அவர் வந்து இந்த போர்க்களத்தில் ஜெயித்தவுடனே எல்லா மன்னர்களுக்கெல்லாம் எப்படி என்ன வரும்னு கேட்டால் அழிச்சிடணும் அப்படின்னு வரும்ல. நம்ம கை ஓங்கி இருந்த நேரத்தில் கூட அவர் என்ன யோசனை சொல்கிறாருன்னு கேட்டால், அவங்க நேர்வழிக்கு வரணும், நம்ம பழி வாங்கக்கூடாது, பணத்தை வாங்கிட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறார்.
ஆனால் அந்த நேரத்தில் இதை எல்லாம் வந்து கண்டிக்காட்டான்னு பிறகு எல்லாம் இதை கண்டித்தான். நம்ம உங்களுக்கு வலிமை ஆகிற வரைக்கும் இப்படி நீங்கள் செஞ்சுருக்கக்கூடாது. கைதிகளை விடுவிக்கிறது, இழப்பீடு வாங்கிட்டு விடுவிக்கிறது ஓகே. இப்போ நீங்கள் சொந்த ஊரை விட்டு உங்களை விரட்டி விட்டுவிட்டு படை எடுத்து என்ன செஞ்சுருக்கிறான், வந்திருக்கிறான் உங்களோட சண்டைக்காக வேண்டி. இதை எப்படி விட்டு என்ன ஆகுனா இன்னும் வலிமையாக அடிக்கடி உங்களோட சண்டைக்கு வருவாங்க. உங்களுடைய நிலைமையை வந்து உறுதிப்படுத்தும் வரைக்கும் இந்த கைதிகளை வந்து விடுவித்தல் என்பது தகாது, இனிமேல் செய்யக்கூடாதுன்னு வசனமே இறங்கிருச்சு உமர் சொன்னதுக்கு ஏற்ப. ஆனால் அந்த முடிவு செஞ்சு அனுப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்கிறான்ல, அது நடக்கட்டும்னு விட்டு இனிமேல் அப்படி நம்ம நிலைமை ஸ்ட்ராங்காகிடணும், இவங்களை விடுவிச்சதுனால ஒன்றும் நமக்கு ஆகாது, போயிட்டு வந்து பெருசாக நம்மளோட அவங்க சண்டைக்கு வர முடியாதுன்னு வரும் பொழுது தான் நீங்கள் இந்த விடுவிக்கிற பேச்சு எடுக்கணுமே தவிர, இல்லைன்னா அது போர்க்களத்தில் உள்ள மாதிரி தான். கைதின்னு நீங்கள் பார்க்கக்கூடாது, களத்தில் நின்றால் என்ன செய்வீங்க அதைத்தான் நீங்கள் செய்யணுங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டமாக இருந்துச்சு. ஆனால் அபூபக்கருடைய கருத்தை தான் ஏற்றுக்கிட்டாங்க, என் கருத்தை ஏற்றுக்கலன்னு உமரே என்ன செய்கிறார், இந்த சம்பவத்தை சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆலோசனை பெறத்தக்கவராக அவர் இருந்திருக்கிறார். அடுத்ததாக வந்து அவங்க மகன் அப்துர் ரஹ்மானை எதிர்த்து அந்த களத்தில் நின்றான்னு சொன்னோம்ல, அந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பவம் இருக்கிறது. ஆனால் அதை சொல்கிறவர் வந்து இப்னு சீரின்கிறவர் சொல்கிறார். இப்னு சீரின்கிறவர்னா முகமது இப்னு சீரின்பாங்க. அவர் தாபீன்ல உள்ளவர். இந்த யுத்த காலத்தில் உள்ளதுக்கு அவர் நேரடி சாட்சியாக வரமாட்டார். அப்துர் ரஹ்மானுக்கு அபூபக்கருக்கும் சண்டை நடந்துச்சு, அதில் வந்து 2 பேரும் சந்திப்பு இருந்தது. அப்போ அவர் சொல்லுவார், அப்துர் ரஹ்மான் என் பக்கத்தில் இருந்தீங்க, நான் நினச்சா உங்களை வந்து கொன்றிருப்பேன், தந்தை பாசம் என்னை தடுத்துருச்சிம்பார். அப்போ அபூபக்கர் சொல்லுவாங்க, எனக்கு நான் உன்னை பார்த்துருந்தேன்னு சொன்னால் பிள்ளை பாசம் என்னை தடுத்திருக்காது. கேட்க நல்ல சம்பவமாக இருந்தாலும் இது வந்து ஒரு அறிவிப்பாளர் வந்து விடுபட்ட சம்பவமாக இருக்குது. இப்னு சீரின் இதை சொல்ல முடியாது, ஒரு சஹாபி சொல்லலாம். இவர் சஹாபிக்கு அடுத்த தலைமுறையில் உள்ள ஒரு வழியாகத்தான் இது அறிவிக்கப்படுது. ஒரு தகவலுக்கு இது வச்சுக்கிறங்க. அடுத்ததாக இந்த பத்ர் போர் முடிஞ்ச பிறகு உஹது எதிலெல்லாம் கலந்துக்கிட்டார்ன்ற பிறகு அப்புறமேல அவருடைய சிறப்புகள், அவருடைய சாதனைகளை பிறகு பார்ப்போம். அவர் போர்க்களங்கள்லாம் பங்கெடுத்தல் முக்கியமான பங்காற்றியவர்னு சொல்கிறோம். அந்த உஹது போரை பொறுத்த வரைக்கும் அது இஸ்லாத்திற்கு ஒரு முஸ்லீம்களுக்கு பெரிய பேரிழப்பு ஏற்படுத்திய ஒரு போர். நம்ம 70 பேர் புதரில் கொல்லப்பட்டாங்கன்னா உஹதில் முஸ்லீம்கள் 70 பேர் கொல்லப்பட்டாங்க. அவ்வளோ பெரிய பயங்கரமான சேதம் ஏற்படுத்திய போர். அந்த உஹது போர் எதுக்கு நடந்துச்சுன்னு கேட்டால், இந்த பத்ரில் அடிபட்ட உடனே பல தரப்புனையும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா திகில் அடைஞ்சு போயிட்டாங்க. மதீனாவில் இருக்கிறவங்க இந்த காபிபுன் அஷ்ரஃப் அந்த யூதர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, ஆஹா ஊரில் இவர் இருந்துக்கிட்டு இருக்காரு, இவர் இப்போ கை ஓங்கிருச்சு, இங்கே நம்முடைய ஆட்டை இனிமேல் செல்லாது, நம்முடைய வலிமை இனிமேல் மதீனாவில் வந்து குன்றி போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு யூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா மக்காவாசிகளுக்கு தூது அனுப்புகிறாங்க. நீங்கள் வந்து படையெடுத்துட்டு வந்து இவர் வந்து அடக்கலைன்னு சொன்னால் உங்களுக்கும் பாதிப்பு எங்களுக்கும் பாதிப்பு, மதீனாவில் இவருடைய முகமதுடைய கை ஓங்கிக்கிட்டு இருக்கிறது, அந்த போரில் ஜெயிச்சதை வச்சு என்ன அப்படி தானே ஒரு உலகத்தை யார் ஜெயிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் மிதப்பாக நடப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா யூதர்கள் வந்து மக்காவாசிகளுக்கு தூது அனுப்பி தேவையான பொருளாதாரம் எல்லாம் நாங்கள் செய்கிறோம், நீங்கள் படையெடுத்து நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லா உதவிகளும் செஞ்ச காரணத்தினால அவங்கள நினச்சாங்க, இப்போ நம்ம வந்து ஒரு 1000 பேர் திரண்டிட்டு போய் ஒரு 300 பேர்கிட்ட அடி வாங்கிட்டு வந்துட்டோம்னு சொன்னால் இனிமேல் நமக்கு என்ன மரியாதை இருக்குது, உலகத்தில் வந்து ஒரு கண்ணியம் இல்லாமல் போயிடும், ஊருக்குள்ளே மரியாதை, ஊரில் உள்ளவங்களாம் திட்டுவான்ல, என்னங்கடா போய் தோற்று போயிட்டு வந்துட்டேன்னு, அந்த ஒரு விஷயத்தில் ரோஷத்தில் ஏதாவது செய்யணும்னு இருந்தாங்க. அது பழிவாங்கன்னு வேணும்னு படையெடுத்து வர்றாங்க. ஒரு சம்பவம் நடந்து அப்படி வந்த போர் இல்லை இது போர் செய்யணும், போய் மதீனாவை நுழைஞ்சு தாக்கணும் என்பதற்காக வேண்டியதான் அவங்க படையெடுத்து வர்றாங்க. வரும்போது எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு கேட்டால் அவங்கள 3000 பேர் அந்த காஃபிர்களுடைய கூட்டம் வந்து, அப்போ மக்காவாசிகள் மட்டும் இல்லாமல் கள்ளத்தனமாக அன்றைக்கு இருந்த சில யூதர்களுடைய சப்போர்ட்டும் இருந்ததுனால 3000 பேர் கொண்ட பெரும் படையாக பயங்கர தயாரிப்புகளோடு எத்தனை நாள் வந்தாலும் இந்த போரை சமாளிக்கிற அளவுக்கு தேவையான உணவு போக்குவரத்து இதுகளை எல்லாம் தயாரித்து கொண்டு வர்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டவுடனே நம்மளும் திரட்டிக்கிட்டு போகணும் அப்படின்னு ஒரு ஆலோசனை கேட்கும் பொழுது அதில் பல கருத்து சொல்கிறாங்க. நம்ம மதீனாவில் இருந்துக்கிட்டு அவங்க முற்றுகை எடுத்து உள்ளிருந்து தாக்குதல் நடத்துவோம், அது ஒரு முறை. அந்த காலத்தில் வந்து வந்தாங்க என்று சொன்னால் எதிர்த்து போய் சண்டை போடுறதுன்னு ஒரு வகை, சண்டை போனால் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கேன், அல்லது உள்ளே இருந்துக்கிட்டு அம்பு எய்து கொண்டு என்ன செய்கிறது, ஊருக்குள்ளே நுழையிறதுக்கு பொதுவாக யாரும் பயப்படுவாங்க. ஏன்னா ஊருங்கிறது சவர வீடு அது இதுன்னு இருக்கிறதுனால திறந்த வெளியில் தான் யுத்தத்துக்கு வருவாங்க. மறைவான இடத்துக்கு நுழைஞ்சான்னா எந்த பக்கம் யார் தாக்குவான்னு தெரியாது.
ஊர்களுக்குள்ளே படையெடுத்து வரமாட்டாங்க. அந்த காலத்து இப்போ இந்த குண்டு போடுற காலத்தில் வந்துடலாம். அந்த காலத்தில் காலாட்படையாக போகும் பொழுது அதில் ஜெயிக்க முடியாது. அதனால் ஊர்களுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொல்லி ஊருக்கு வந்துட்டால் முற்றுகை தான் ஆகிடுவாங்க. அதாவது எந்த வசதிகளும் வராமல் தடுத்து முற்றுகையிட்டு பலவீனப்பட்டு சாப்பாடெலாம் இல்லாமல் தண்ணிலாம் கிடைக்காம கடைசியில் என்ன செய்வாங்கன்னா சரணடைவாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா முற்றுகையிடுவாங்க. நம்ம உள்ளிருந்து நம்ம என்ன செய்வோம், நம்ம எதையும் சமாளிப்போம்னு சில கருத்து. இல்லை நம்ம வந்து பெண்கள் குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க, நம்ம வெளியே போய் என்ன செய்வோம், எதிர்ப்போம். உகது மலை உகதுங்கிறது 5 கிலோமீட்டர் அளவில் இருக்கும், 5 மேலே 5 கிலோமீட்டர். அப்போ மதீனாவை சேர்ந்தது தான் அது. அப்போ உகதில் போய் நம்ம என்ன செய்வோம், எல்லை வகுத்து அவங்கள உள்ளே வர முடியாமல் போர்க்களத்திலேயே சந்திப்போன்ட்டு 2 கருத்து. கடைசியில் ரசூலுல்லாஹ் இதை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம என்ன செய்வோம், போருக்கே போயிடுவோம். போருக்கு போய் வந்து மொத்தம் 1000 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ திரட்ட முடிஞ்சுன்னு சொன்னால் 1000 பேர் தான் திரட்ட முடிஞ்சவுடனே போய் என்ன போகணும்னு முடிவு எடுத்த உடனே முனாஃபிக் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல்னு ஒரு முனாஃபிக். அவன் முனாஃபிக்னா முஸ்லீம் தான், வெளிப்படையாக முஸ்லீமாக தொழு வருவான், எல்லாத்துலேயும் கலந்துக்கிடுவான், முஸ்லீம்களில் ஒரு ஆளாக காட்டிக்கொள்வான். ஆனால் உள்ளுக்குள்ளே அண்டர் கிரவுண்டு வந்து எதிரையாக இருப்பான். அவன் கையில் ஒரு 300 பேர், அவங்களும் சேர்த்து 1000 பேர். புறப்படுற அன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா 300 நாங்கள் வரமாட்டோன்ட்டாங்க. 1000 பேர் புறப்பட்டு போகும் பொழுது 300 பேர் அப்படியே ரிவர்ஸில் போயிட்டாங்க. இல்லை நாங்கள் இது வரல, எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி 300 பேர் போயிட்டாங்க. போன பிறகு 700 பேர், அப்போ 3000க்கு 700, 1000 பேர் புறப்படணும்னு முடிவு எடுத்தாங்க. ஆனால் புறப்பட்டது எவ்வளோன்னு கேட்டால் 3000 700 காவாசியோட கம்மி. அந்தளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை இருந்துச்சு. போய்கிட்டு இருக்கும் பொழுது படை இப்போ அந்த களத்துக்கிட்ட நெருங்கின உடனே மதீனாவை சேர்ந்த அன்சார்கள், நல்ல முஸ்லீம்கள் தான் இவங்களில் பனு ஹாரிதா பனு சலமான் 2 கூட்டத்தார்கள் வந்து பயந்து போய் அவங்களும் பின்வாங்கிட்டாங்க. நான் இதில் உள்ள ஆள் எத்தனை நம்பர்னு வரல, ஒரு 2 கோத்திரம்னா இதில் 100 அதில் 100 இருந்தால் கூட 200 கழிஞ்சு போயிடும், இதில் 50 அதில் 50 இருந்தால் கூட 100 கழிஞ்சு போயிடும். நம்பர் சொல்லப்படலை. பனு ஹாரிசாங்கிறவங்க பனு சலமான் மதீனாவை சேர்ந்த அன்சாரிகளில் 2 குரூப் பேர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவங்க கோழைத்தனமாக ரிவர்ஸ் ஆகிட்டாங்க. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு தான் அவங்க பயந்துக்கிட்டு, உயிருக்கு பயந்துக்கிட்டு, நம்ம இவ்வளோ பெரிய நம்ம செத்து போக முடியாது, அதுக்கான காஃபிர் கிடையாது, முனாஃபிக் கிடையாது, பலவீனத்தினால. அதை கூட ஜாபீர் சொல்லுவார், எங்களை கண்டித்து தான் அந்த வசனம் இறங்குனுச்சு. 3வது சூறாவில் 121 22 என்ன வரும்னு கேட்டால், இது ஹம்ம தாயிஃபத்தானி மின்கும் அன் தம்சலா, 2 கூட்டத்தினர்கள் உங்கள்கிட்ட கோழையாகி விட்டார்கள்ங்கிறான்ல, இவங்களை தான் சொல்கிறான். பனு சலமா குரானிலே சொல்லப்பட்டு எல்லாம் எச்சரிக்கிறாங்க. 2 கூட்டத்தார்கள் கோழைத்தனம் ஆகிட்டாங்க, ஒல்லாஹு வலியுமா, அவர்களுக்கு அல்லாஹ் தான் பொறுப்பான, அல்ல மன்னிச்சுட்டேங்கிறான். அந்த அந்த எதிர்ப்பில் அவங்க பின்வாங்காமல் பயத்தில் பின்வாங்கினாங்க. வேறு என்ன செய்யுது, இந்த கூட்டத்துக்கு முன்னாடி நின்று நம்ம செத்து போகிறதா இப்படின்னு போனதுனால அதை வந்து அல்லாஹ் வந்து அதை நான் அவங்களுக்கு உதவி செய்வேன், அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்பவனாக இருக்கிறான்னு அந்த வசனத்தில் சொல்லப்படுது. 122 வசனம். அதை ஜாபீர் இந்த ஹதீஸை அறிவிக்கும் போது சொல்லுவார், இது எங்களை பற்றி தான் அது இறங்குனுச்சு, இது எங்களுக்கு கேவலம் கிடையாது. ஏன்னு கேட்டால் எங்களுக்கு எல்லாம் உதவி செய்கிறேன்னு மன்னிக்கிறேன்னு சேர்த்துக்கிட்டாங்கல்ல, கண்டனத்தை மட்டும் அல்லாஹ் செய்யலை, எங்களை வந்து கோழைத்தனமாகி விட்டார்கள், இருந்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு உதவ வந்ததுனால எங்களுக்கு இதில் ஒன்றும் கேவலம் இல்லைன்னு பிறகு சொல்லுவார் ஜாபீர் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் வந்து அது புகாரில் 4051வது ஹதீஸில் இருக்கும். அப்போ இந்த மாதிரி வந்து அந்த உஹது போரில் போகிறாங்க. அப்போ பொதுவாக இந்த ரிசல்ட் என்னென்னா, இவங்க தோற்றுருவாங்க ஜெயிச்சுருவாங்கன்னா கணக்கு பார்த்தோம்னா காவாசியும் கம்மி, இவங்களும் கழிஞ்சு பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக இருப்பாங்க, காவாசி கூட இருக்காது, 20% தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இப்போ நம்பரில் வந்து 80% படையை எதிர்க்கிறதுங்கிறது பெரிய சேதத்தை ஏற்படுத்தலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அழகாக வியூகம் வகிச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு மலை உச்சியில், உஹது மலையுடைய உச்சியில் அம்பு எய்யக்கூடிய சில பேர், அப்துல்லா இப்னு ஜுபைருங்கிறவரை அவருடைய தலைமையில், அவர் நல்ல அம்பு எய்யக்கூடியவர், அவர் தலைமையில் ஒரு சில ஆட்களை நிப்பாட்டி வச்சுட்டு, நீங்கள் அங்கேருந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும், நாங்கள் போர் செய்வோம், போரில் நாங்கள் தோற்று ஓடுனாலும் நீங்கள் இறங்கக்கூடாது, நாங்கள் ஜெயிச்சிட்டாலும் நீங்கள் அங்கேருந்து பார்த்தா எல்லாம் தெரியும். மலை உச்சியில் இருக்கிறவங்களுக்கு இவங்க தோற்கிறாங்களா ஜெயிக்கிறாங்களான்ட்டு அந்த நிலவரம் வந்து அவங்களுக்கு தெரியும், கண்ணால் பார்க்க முடியும். அதனால ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த இடத்துல நிற்கணும், அசையக்கூடாது. 50 பேர் கொண்ட குழு, 50 பேரும் அம்பு ஏறவங்க, மேலேருந்து அம்பு எஞ்சால் ஈஸியாக என்ன செய்யலாம், எதிரியை தாக்கணும். அதுக்காண்டி ஒரு குழுவை நியமித்து வச்சுருந்தாங்க. ரசூலுல்லாஹ் உத்தர மேலே ஆள் இருந்தால் அந்த வரமாட்டான், அவங்க வந்துடக்கூடாங்கிறது தான். எதனாலன்னு கேட்டால், அவங்க மேலே ஏறிட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக தாக்கிடுவாங்க, இங்கே ஆள் நிற்கிறதா வரமாட்டாங்க. அதுக்காக வேண்டி ஒரு 50 பேரை நியமித்து வச்சுருந்தாங்க.
நியமித்து வச்சு என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், நாங்கள் தோற்று ஓடினாலும் நீங்கள் இறங்கக்கூடாது, நாங்கள் ஜெயிச்சு அவங்க ஓடினாலும் நீங்கள் இறங்கக்கூடாதுன்ட்டாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே இவர்களை முறியடிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க வாழ்வாசா வாங்கிறதுக்கு இங்கே போராட்டம் நடக்குது, அவங்க இது அந்த இது கிடையாது. மறுமையை நம்பிக்கை உள்ளவங்க, அவனுக்கு அது கிடையாது. அதனால் உயிருக்கு பயப்படுறவனுக்கும் உயிருக்கு பயப்படாத ஆளுக்களும் சண்டை போட்டால் என்ன நடக்கும்? அப்போ இந்த 700-600 பேரை அவங்களை சமாளிக்க முடியலை. செத்தறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வெற்றி பொருள்கள்லாம் போட்டு விட்டு இந்த 700 பேருக்கு பயந்து கொண்டு அவ்வளோ பேர் என்ன செய்கிறாங்க, படைக்கலத்தை விட்டு பொருள்கள்லாம் போட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓட ஆரம்பித்த உடனே அவர் மேலே இருந்தார்ல, அப்துல்லா இப்னு ஜுபைர்ட்ட இருந்த ஆளுக்கு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஆசை, இந்த கனிமத்தெல்லாம் போட்டு போகிறாங்களே, அந்த கனிமத்துடைய சட்டம் என்னன்னு கேட்டால், யார் எதை எடுக்கிறாங்களோ அவருக்கு உரியதுன்னு அப்போ சட்டம் இருந்துச்சு. நம்ம போய் எடுத்தால் நமக்கு கிடைக்குமேன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, மேலே நின்ற ஆளுக்கு தான் தோற்று போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க, இனிமேல் என்னத்துக்குன்னு சொல்லி ரசூலுல்லாவுடைய கட்டளை அவரை தலைவர் தடுப்பார், யார் இறங்காதீன்னு சொல்லி. அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர் கடமையை கரெக்டாக நிற்பார். அவருடைய கீழே இருந்த ஆளுக்கு அவர் கட்டுப்பட மாட்டாங்க, ஆசைப்பட்டு என்ன செய்வாங்கன்னா இறங்குவாங்க. இறங்கி இதை பொறுக்க ஆரம்பித்த உடனே ஹாலித் இப்னு வலீத் என்ன செய்வார்னு கேட்டால், அங்கே மலை உச்சியில் எல்லோரும் போயிட்டாங்க, காலியாக இருக்குது அப்படின்னு அந்த வழியாக அவர் இவரை மட்டும் கொண்டு விட்டு அங்கேருந்து ஆட்களை திரட்டிட்டு மேலேருந்து பின்புறமாக தாக்கும்போது இவங்க நிலையை குலைஞ்சிட்டாங்க. நம்ம கை ஓங்கி இருந்தால் கூட திடீர்னு ஒரு படை பின்புறமாக எதிர்பாராத முறையில் இந்த கொனிமத்து பொறுக்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அது அவங்களுக்கு போரில் இருக்கால கவனம், அதை எடுக்கணும் இதை எடுக்கணும் இதை எடுக்கணும் ஜாமான சேர்க்கணும், இப்படி இருக்கும் பொழுது போருங்கிற சிந்தனை இல்லாமல் இருக்கும்போது என்ன செய்யணும்னா பின்புறமாக அவங்க சுற்றி வளைத்து தாக்குனதில் அதெல்லாம் 70 பேர் கொல்லப்பட்டது. அந்த தாக்குனதில் தான் செத்தறி எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு பத்ர் களத்தில். அந்த பத்ரில் அபூபக்கர் சித்திக் அவர்களை பற்றி இந்த ஷியாக்கள் என்ன செய்வாங்கன்னா, ரசூலுல்லாஹ் விட்டு ஓடி போயிட்டார் அவர் அப்படின்லாம் கதையை அவுத்து விட்டுருப்பாங்க. ஆனால் விட்டுட்டுலாம் ஓடலை. போர்க்களத்தில் எல்லாருமே ஓடுனாங்க. ஓடுறது 2 வகை இருக்குது. ஒன்று இந்த களத்தை விட்டு ஊருக்கு ஓடி போயிடுறது, அது ஒரு ஓடுதல், மதீனாவுக்கு ஓடி போயிடுறது, அந்த ஓடுதல் ஒன்று இருக்குது. இன்னொன்று என்னென்னு கேட்டால், அவங்க எதிரி கூடுதலாக தாக்க வேணாம், நம்ம கம்மியாக இருக்கிறோம், கொஞ்சம் தூரம் போய் லெவல் 10 திருப்பி அடிக்கிறது. களத்தை விட்டு ஓடுவதில்லை, களத்துக்குள்ளேயே ஓடுவது. அது எல்லோரும் செய்வாங்க. போர்க்களத்தில் தாக்க வந்தவுடனே உமர்லாம் ஓடினார். எங்கே ஓடினார்னா மலையை நோக்கி தான் ஓடினார். மலையை நோக்கி ஓடினதுன்னா என்ன அர்த்தம், அந்த அப்போ தான் நமக்கு சரியாக வரும், தாக்குறதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுக்காக அவர் ஓடினார். அதே மாதிரி எல்லாருமே ஓடுனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சில பேர் இருந்தாங்க. என்ன செய்வாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட்டுட்டு எல்லோரும் ஓடிட்டாங்க அப்படின்லாம் அந்த ஷியாக்கள் என்ன செய்வாங்கன்னா, உமர் ஓடிட்டார், எல்லாரையும் காஃபிராக்குறவங்க கொள்கை, அபூபக்கர் ஓடிட்டாருமாங்க. ஒரு போர்ன்னு சொன்னால் ரசூலுல்லாவோடையே இருக்கிறதுக்கு பேர போர்க்களம் நடந்தால் ரசூலோட 4-10 பேர் இருப்பாங்க, மீதி பேர்லாம் அங்கங்கே போர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ரசூலுல்லாவோடையே எல்லாரும் இருக்கலன்னா எப்படி இருப்பாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு தாக்கப்படும் பொழுது 10 பேர் 14 பேர் இருந்தாங்கன்னு வருது. அந்த 14 பேர் இருந்தவங்க மற்றவங்கெல்லாம் ஓடிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்க வெவ்வேறு இடங்களில் களத்தில் யுத்தம் எதிரிகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்களே தவிர 700 பேர் ரசூலுல்லாஹ் சுற்றிட்டு நிற்பாங்க. இது சுத்தனா எப்படி ஜெயிக்க முடியும்? அப்போ என்ன செய்வாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட 10 பேர் தான் இருந்தாங்க, 14 பேர் தான் இருந்தாங்கன்ற அந்த மாதிரி ஹதீஸ்களை வைத்து கொண்டு எல்லாம் ஓடிட்டாங்க என்று அவங்க என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களில் பெரும்பாலும் ஓடலை, களத்துக்குள்ளே தான் ஓடிக்கொண்டார்கள். ஓடுனாள் யாருன்னு கேட்டால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் ஓடி ஊருக்கு போயிட்டார், மதீனாவுக்கு. உஸ்மான் மட்டும்தான் நினைஞ்சார் ஓடி மதீனாவுக்கு போயிட்டார், 3 நாள் கழிச்சு தான் வர்றாரு. அதுதான் ஓடுதல்ங்கிறது. பாக்கி ஆட்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா அங்கனங்கன்னு ஓடிக்கிட்டாங்க. மலைக்கு ஓடினாங்க, இந்த பக்கம் ஓடினாங்க. அந்த மலையில் பல பக்கத்தில் சிதறி போய் எதிரியை வாட்ச் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம என்ன மாதிரி திட்டம் போட்டால் எதிர் தாக்குதல் பண்ணலாம், அதனால தான் பண்ணவும் முடிஞ்சு. அது பண்ணி அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்கப்படுறாங்க. அப்போ தாக்கப்படும் பொழுது அது குர்ஆனில் எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. நீங்கள் 3வது சூறாவில் உள்ள இதுதான் 3வது சூறாவில் அதிகமான வசனங்கள் ஒரு 70 வசனம் வரைக்கும் இந்த ஊகத்தை தான் பேசுகிறது. அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்திருந்தான், நீங்கள் அதை நீங்கள் சொல்ல கேட்கல, நீங்களாக தேடிக்கொண்டது அப்படின்னு அல்லாஹ் கண்டிக்கிறான். அதுக்கு பிறகு என்னன்னா, அல்லாஹ் தோல்வி அடைஞ்ச பிறகு அப்செட் ஆகிருக்கும் பொழுது அனைவருக்கும் போர்க்களத்தில் தூக்கத்தை கொடுக்குறான்ல. நிற்கும்போது யாருக்கா தூக்கம் வருமா? வராது. அவங்க எல்லாருக்கும் தூக்கத்தை கொடுத்தேங்கிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இது தோத்துட்டாங்க, செதறிட்டாங்க, அங்கங்கே செதறி நிற்கிற ஆட்களுக்கெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பாக ஒரு தூக்கத்தை கொடுத்தான். அப்படியே தூக்கத்தில் நின்றுக்கிட்டு தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த பதட்டம் கவலையெல்லாம் போயிடுச்சு.
அந்த களத்தில் நிற்கும் பொழுதே தூக்கம் கையில் இருந்து என்னோடய வாள் 3 தடவை கீழே விழுந்துச்சுன்னு செய்வார். அபு தல்ஹா சொல்லுவார், நின்றுட்டு இருக்கும்போது தூங்குறது. அந்த தூக்கத்தை எது கொடுத்தேங்கிறான்லான்னு கேட்டால் அந்த சிந்தனை அப்படி மாறிடும். தூங்கி எழுந்திரிச்சா ஃப்ரெஷ்ஷான மாதிரி என்ன செய்யும், நம்ம தோத்துட்டோம் எதிரி சூழ்ந்துட்டான்னு வராமல் ஒரு டானிக் சாப்பிட்ட மாதிரி போர் செய்கிற மாதிரி ஒரு அற்புதத்தை எல்லாம் நிகழ்த்துறான். பிறகு ரசூல்லா தாக்கப்படுறாங்க. தாக்கப்பட்ட பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதில் வருது, முஸ்லீமில் வருது, உஃப்ரீத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம உஹதின், உஹது போரில் ரசூல்லா தனித்து விடப்பட்டிருந்தார்கள். ஃபீ சபாத்தி மினல் அன்சார், அன்சார்களில் ஒரு 7 பேர், ஒரு ரஜுலைனி மின் குறைஷின், குறைஷில் 2 பேர், மொத்தம் 9 பேர் தான். ரசூல்லாவோட இருந்தது யாருன்னு கேட்டால் 2 குறைஷி, 7 அன்சாரிகள் தான் இருந்தாங்க. அந்த 7 பேர் என்ன செஞ்சாங்க, ரசூல்லா கேட்பாங்க, யார் இவங்களை எதிர்த்து நிற்கிறீங்க, ரசூல்லாவை சுற்றி நிற்கிறாங்க, அது ஒரு கும்பல், அவங்க எதிர்த்து வர்றாங்க, ஒவ்வொருத்தராக போய் சண்டை போடுறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த 7 அன்சாரிகளும் ஒருத்தராக என்ன செய்கிறாங்க, போய் அவங்க நின்று அந்த எதிரிகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. 7 பேரும் கொல்லப்படுறாங்க. இந்த முஹாஜிர் 2 பேரும் அவங்க நீதியாக நடக்கலை ரசூல்லாவை சொல்லுவாங்க. அதை முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் இந்த கூட இருந்த 2 குறைஷியர்கள் எனக்கு பக்கத்தில் இருந்தாங்க, அன்சாரிகள் 7 பேரும் உயிரையே மாய்த்து கொண்டார்கள், இவங்க 2 பேரும் என்ன செய்யலை, ஏதோ லேஸ் மாசா அந்த மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு ரசூல்லா வருத்தப்படுவாங்க. பிறகு அந்த மாதிரி ஒரு 7 பேரோடு தனித்து விடப்பட்ட நேரத்தில் தான் அவங்க தாக்கப்பட்டது. இந்த பல் உடைக்கப்பட்டலாம் சொல்கிறோம்ல, இது நடக்கிறது. இது நடந்ததுனால இப்போ இந்த இடத்துல அபூபக்கர் இல்லைங்கிறாங்க, இந்த இடத்துல அபூபக்கரை காணோம், இந்த இடத்துல உமரையெல்லாம் காணாண்டு. அப்போ போரில் ரசூல்லா கூடவே நிற்கிறக்கா போருக்கு போவாங்க. களத்தில் ஒருத்தரும் பல எதிரிகளை சந்தித்து கொண்டிருப்பார்கள். அந்த போர்க்களத்தில் ரசூல்லா தாக்கப்பட்டாங்கன்னு சொன்ன உடனே முதல்ல ஓடி வந்தது யார், அபூபக்கர் தான். பல களத்தில் பல குழுக்களாக இருப்பாங்கள்ல, ரசூல்லாவுக்கு அடிச்சிட்டாங்கன்ற உடனே முதலாக ஓடி வந்தது யார், அபூபக்கர். இடத்தை நோக்கி வர்றாரு. இடத்தை நோக்கி வர்றதா இந்த அறிவிப்பு வச்சுக்கிட்டு ஓடி போனதுலான திரும்பி வந்தாருங்கிறாங்க. ஓடி போயிட்டாராம் அவர். பிறகு நான் தான் முதலில் வந்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம், ஓடி விட்டார்னு அர்த்தம். அந்த ஸ்பாட்டில் இருக்கலை, இருந்துட்டு ஓடினா தான் ஓடிட்டார்னு சொல்ல முடியும். ரசூல்லாவுக்கு பக்கத்தில் சில பேர் இருந்தார்கள், அவங்க ரசூல்லாவோட இருந்தார்கள். அபூபக்கர் அவர் 10 பேரோட சண்டை போட்டுட்டு இருப்பார், உமர் அங்கிட்டு 10 பேரோட சண்டை போட்டுட்டு இருப்பார். அந்த யுத்தங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ரசூல்லா தாக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே வேகமாக நான் தான் ஃபஸ்ட்டு ரசூல்லா கிட்ட ஓடி வந்தேன். ஓடி வந்தது மட்டும் இல்லாமல் அந்த தைக்கப்பட்ட அம்பையெல்லாம் அவங்களும் தலகாவும் சேர்ந்தா பிடுங்குறாங்க. இது ஓடுறதா? தாக்கப்பட்டு இருக்கும் பொழுது தாக்கப்பட்டு தெரிஞ்சவனு ஃபஸ்ட்டு வந்தார் இந்த மனிதர் தான். அப்போ இவரை பற்றி என்ன செய்கிறாங்க, ஓடிட்டார், அபூபக்கர் ஓடிட்டார், அவரை காஃபிராக்கணுமா, அலி தான் இல்லான்னு காட்டுறதுக்காக என்ன செய்கிறாங்க, வரலாறுல திருப்பி செய்கிறாங்க. அது ஒரு விஷயம். அடுத்ததாக அல்லாஹ் என்ன செய்கிறான்னா வெற்றியை கொடுக்குறான், தூக்கத்தை கொடுக்குறான். அப்புறமேல உமரெல்லாம் மேலே ஏறினாங்கல்ல, அது அடிப்படையில் ரசூல்லா அழைப்பு கொடுத்த உடனே ரசூல்லாவுக்கு ஏற முடியலை, அது காயப்பட்டதுனால. அதை ஆளெல்லாம் தூக்கி விட்டு ஏறி மேலே போன பிறகு அங்கேருந்து வியூகம் வகுத்து இவங்க கை ஓங்குது. திருப்பி அடித்தவுடனே அவங்கள ஓடுற மாதிரி எல்லாம் ஆக்கிடுறான். அது மலக்குகள் அனுப்பி செஞ்சானா அது வரல. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான், வெற்றியை கொடுத்தாங்கிறது அந்த ஆல இம்ரான் சூறாவில் அந்த சம்பவங்களில் வரும்போது பிறகு அல்லாஹ் அவங்களுக்கு வெற்றியை தந்தான் அப்படின்னு வருது. ஜெயிச்சுட்டாங்க, வெற்றி பெற்று ஓடிட்டாங்க. இப்படி வெற்றி பெற்றவங்க என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஓடுறாங்கன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. ஓடுறவங்க திரும்பி வர்றதுக்கும் வரலாம். யார் பின்தொடர்ந்து போகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 2 பேர் தான் பின்தொடர்ந்து போகிறேங்கிறாங்க. ஒன்று அபூபக்கர், ஒருத்தர் சுபைர் அவர் 10 பேரில் ஒரு ஆள். சொர்க்கவாசிகள்னு சொல்லப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய மாமி மகன் சுபைரும் அபூபக்கர் மட்டும்தான் என்ன செய்கிறாங்க, ஓடுறாங்கல்ல, அவங்கள பின்னாடியே குதிரையில் விரட்டிக்கிட்டே போகிறது. எங்கே வரைக்கும் போகிறாங்க, அப்படி போகும்போது என்ன வேணாலும் நடக்கலாம். அவங்க திரும்பி வர்றாங்களா, ஓடுற நோக்கத்தில் வர்றாங்களான்னு கண்டறிவதற்காக வேண்டி அவங்கள ஃபாலோ பண்ணி யார் போகிறதுன்னு சொல்லும் பொழுது அது ஒரு ரிஸ்க்கான வேலை. அவன் திரும்பி வர்ற திட்டத்தில் போயிருந்தான்னு வைங்க, இவங்க போனதை பிடிச்சிருப்பாங்க. அவன் நெசமாக ஓடிக்கிட்டு இருக்கிறான். அதை அறிஞ்சிக்கிட்டு சொன்னாங்க என்ற ஒரு செய்தி அதுவும் புகாரி முஸ்லீம்லாம் இருக்குது. ஜுபைர்கிட்ட சொல்லுவாங்க, ஆயிஷா நாயை சொல்லுவாங்க, ஜுபைரை இந்த ரசூலுல்லாஹ் அழைக்கும் போது பின்வாங்க தைரியமாக ஓடினார்கள், எதிரிகளை விரட்டி சென்றார்கள், அவர்களை எல்லாம் பாராட்டி சொல்கிறான். அது யார் தெரியுமான்னு கேட்டால், உன்னுடைய அபூபக்கர், உன்னுடைய மாமா அபூபக்கர், ஜுபைர் உங்கள் தகப்பனார் தான் ஓடினவங்க. அந்த எதிரிகளை மிரட்டிக்கிட்டு ஓடினது யாருன்னு கேட்டால் அபூபக்கரும் ஜுபைர் தான் என்று ஆயிஷா நாய் சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் இருக்கிறது. அப்போ போருக்கு பிறகு 355 முஸ்லீம்கள் வெற்றி பெற்றாங்கன்னு வந்துடுது. அப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், உஹது போர்லேயும் அவருடைய பங்கு இருந்துச்சு.
வீரதீரமாக போராடினார். ஓடிலாம் போகலை, களத்தை விட்டு யாருமே ஒரு சஹாபியும் ஓடலை, களத்துக்குள்ளே ஓடினார்கள். அது எல்லாருமே ஓடுவாங்கல்ல, திடீர்னு சுற்றி வளைச்சல் என்ன செய்வாங்க, உடனே சாவுறதா, திருப்பி அடிக்கிறதுக்கு ஒரு பலத்தை திரட்டி கொள்வதற்காக வேண்டி எதிர்பாராத நிலை குலைந்து போய் ஓட்டம் எடுத்தது உண்மை. சில பேர் எங்கே ஓட்டம் எடுத்தாங்க, போய் திரட்டிக்கிட்டு எப்படி இவங்களை திருப்பி அடிக்கலாங்கிறதுக்கு தான் நினைஞ்சாங்க, ஓடினாங்க. இப்போ களத்தை விட்டு ஓடலை, 3 பேர் ஓடினாங்க. அதில் உஸ்மான் ஒரு ஆள், இன்னொரு 2 பேர் ஒரு ஆள், மதினா ஆளுக்கு. அது ஒரு விஷயமாச்சு. அடுத்து உஹது போருக்கு பிறகு என்ன செய்யுதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வெற்றியெல்லாம் கொடுத்துட்டான். அதுக்கடுத்து ஒரு ஹதீஸில் வருது, தபக்காத்தில் வருது, ரசூலுல்லாவோட ஒரு 7 பேர் இருந்தாங்க, 14 பேர் இருந்தாங்க. அதில் அபூபக்கர் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி செய்தி சில நூல்களில் இருக்கிறது. அபூபக்கருக்கு புகழ் சேர்க்கிறதுக்காக நம்ம சரின்ற முடியாது, அதுக்கு அறிவிப்பாளர் வரிசை கிடையாது. ரசூலுல்லாவோட அவங்க இருக்கலை, ரசூலுல்லாவோட அபூபக்கர் இருக்கலை. அந்த 7 பேர் தான் இருந்தாங்க. அது 9 பேர், அது 7 பேர் கொல்லப்பட்டு போயிட்டாங்க. 2 பேர் சரியான முறையில் செயல்படலை, அதனால் ரசூலுல்லாஹ் தாக்கப்பட்டாங்க. தாக்கப்பட்டது கேள்விப்பட்ட உடனே அபூபக்கர் உட்பட எல்லாருமே வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அணிவகுத்து மலையில் ஏறி திரும்பி ஊகம் வகுத்து திரும்பி எதிரிகளை என்ன செஞ்சாங்க, முறியடித்தாங்க என்பது அது ஒரு விஷயம். அது போக அபூபக்கர் ஓடக்கூடியவர் இல்லைங்கிறது அவங்க மகளுடைய சம்பவத்தில் நீங்கள் விளங்கலாம். இந்த கலேபரம் நடக்கும் பொழுது உள்ளுக்கு நுழைஞ்சு உம்மு சுலைம் அவர்களும் ஆயிஷாவும் தான் என்ன செய்கிறாங்க, 2 பேரும் காயம்பட்டவங்களுக்கு இழுத்துக்கிட்டு வர்றது, தண்ணி கொடுக்கறது. அவங்க மகளே இப்படி வீரத்தை காட்டிகிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். இப்போ 70 பேர் கொல்லப்படும் போது அவங்க மகளே ஓடலை. அந்த பொம்பளை ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அந்த உதவிகள் செய்யக்கூடிய பெண்கள் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. என்றாலும் அந்த களத்துக்குள்ளே போகுது. ஆயிஷா புகாரில் 4064வது ஹதீஸில் இதை நீங்கள் பார்க்கலாம். ஆயிஷா நாயி உம்மு சுலைம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்க தண்ணி எடுத்துக்கொண்டு யார் யாரெல்லாம் காயப்பட்டிருக்காங்களோ அவங்களாம் தண்ணி சப்ளைலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களே அப்படி இருந்திருக்கும் போது அபூபக்கர் அப்படி ஓடி இருப்பார், ஓடக்கூடியதுங்கிறது பொய்யான ஒரு தகவல். அது ஒரு விஷயம். அடுத்ததாக அவங்களுடைய வரலாறில், அபூபக்கரோட வரலாறில் இந்த ஹுதைபியா உடன்படிக்கை, அதுலேயும் இவருடைய பங்கு இருக்குது. ஹுதைபியா உடன்படிக்கை எடுக்கிறாங்க இல்லை, உம்ராவுக்கு போகிறாங்க, அவங்க தடுக்கிறாங்க. 1 வருஷத்துக்கு நீங்கள் வரக்கூடாது, அதுக்கு பிறகு நீங்கள் வரலாம் போகலான்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட்லாம் போடுறாங்க. அந்த உடன்படிக்கையை போடும் பொழுது அங்கே தகவல் வருது, யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறாங்கன்னு வருது, பேச்சுவார்த்தை நடத்தி உடன்படிக்கை போடுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, எல்லா வகையிலும் விட்டு கொடுக்குறாங்க. அந்த ஹுதைபியா உடன்படிக்கை நீங்கள் படித்தா உங்களுக்கு தெரியும். வெளிப்படையாக பார்த்தா நமக்கு தான் பின்னடைவு மாதிரி இருக்கும். அவங்க கேட்குறதுக்கெல்லாம் சரி திரும்பி போன்னு வந்ததே உம்ரா செய்கிறது தான். திரும்பி போன்னு சொல்கிறாங்கல்ல, அதுவே பின்னடைவு தானே. திரும்பி ஓகேங்கிறாங்க, திரும்பி போயிடுறோம், அடுத்த வருஷம் வர்றோம் அப்படின்னு இறங்கி போகிறாங்க. அது மாதிரி இங்கேருந்து உங்கள் ஆளுக்கு யாராவது இங்கே திருப்பி வந்துட்டாங்கன்னா திருப்பி உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடணும். யாராவது காஃபிர் சிலாத்தை ஏற்று வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள உங்கள்கிட்ட நாங்கள் ஒப்படைச்சிடுவோம். இப்படிலாம் அந்த ஒப்பந்தம் போடப்படுது. இதை பார்த்தா இவ்வளோ வீக்கான ஒரு ஒப்பந்தமாக இருக்குன்னு எல்லோரும் நினைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உமர் என்ன செய்வார்னா, ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்பார், என்ன நம்ம 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 ஹக்கில் தானே இருக்கிறோம், ஆமாம் நம்ம அவங்க பாத்திலான்னு இருக்கிறாங்க, ஆமாம், பிறகு எதுக்கு நம்ம இறங்கி போகிறோம், எதுக்காக வேண்டி நம்ம பணிஞ்சு போகிறீங்க, ஒரேடி இறங்கி போகிறீங்க, இந்த ஒப்பந்தம் சரியில்லை என்று சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஆட்சேபனை பண்ணுவார். அப்போ ரசூலுல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கைவிட மாட்டான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் உமர்கிட்ட வருவார், அபூபக்கர்கிட்ட வருவார், இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் செய்கிற செயல் பார்த்தீங்களா, நம்ம ரொம்ப இறங்கி போகிறாங்க, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்கள், இவ்வளோ இறங்கி போக தேவையில்லை, உடன்படிக்கைன்னா சரியாக இருக்கணும், அவங்க கேட்குறதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு போகிற மாதிரி பேரை எழுதுகிற கூட ஒத்துக்குருவாங்க. முகமது ரசூலுல்லாஹ் எழுதக்கூடாதுமாங்க, சரி அழிச்சிக்க, முகமது அப்துல்லான்னு எழுதிக்க, என்னென்ன கேட்குறாங்களோ அது எல்லாத்துக்கும் இறங்கி போவாங்க. அப்போ அதை பற்றி இவரை சப்போர்ட்டு கூப்பிடுவார், நீங்கள் சொல்லுங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போய். அப்போ அபூபக்கர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இப்போ காலை இன்னும் ரசூலுல்லாஹ் அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல்பா, உலகையோ அல்லா அபதா, அவங்க அல்லாஹ் கைவிட மாட்டான், கூட பேச விளைய விடு, அல்லாஹ்வுடைய ரசூல்னு நம்பணும், நீ எப்படி எதிர்த்து பேசுவேன், ரசூலில் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அல்லாஹ்வுடைய வகை அடிப்படையில் அல்லாஹ்வுடைய உதவி அவங்களுக்கு இருக்கும் என்று இவருக்கு புரட்சி பண்ண கூப்பிட்றாரு. அவர் ஒத்துக்கிறல, யார் அபூபக்கர் ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க. அப்போ தான் அந்த வசனம் இறங்குது, மகத்தான வெற்றியை தந்தோம், சூரத்துல் ஃபத்தஹர்களை இன்னா ஃபத்தஹனாலக ஃபத்தஹன் முபீனாண்டு மகத்தான வெற்றி தந்தோம்ங்கிற வசனம்லாம் இறங்குது. இந்த சம்பவம் புகாரில் 3182வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ அபூபக்கர் அவர்கள் இந்த ஹுதைபியா உடன்படிக்கையிலையும் முழுசாக ரசூலுல்லாஹ் கட்டுப்படுறாங்க. எல்லாருக்கும் அதிருப்தி,
அபூபக்கர் லேசாக கிளம்பினான்னா மக்கள்லாம் கொந்தளிச்சிருப்பாங்க, இது வேணாம் ஒத்துக்கிறாதுன்னு இருப்பாங்க. ஏன்னா உமரே கிளப்புறாருல, அந்த மாதிரியான சிந்தனை மக்கள்கிட்ட வராமல் என்ன செய்கிறாரு, அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு பாதகமாக தெரிஞ்சாலும் நம்ம ரசூல் தானே அவர் நம்புறோம், வெறும் தலைவராக நம்புகிறோம். அவர் பதில் என்ன, இன்னஹு ரசூலுல்லான்றார். அவர் அல்லாஹ்வுடைய ரசூலுப்பா, நீ என்ன அந்த அப்ஜெக்ஷன் பண்ணுற அப்படின்னு என்ன அர்த்தம்? ரசூலுங்கிற இடத்துல வச்சு நீ அந்த சிந்திக்கலை, ஏதோ ஒரு தளபதி தலைவர் மாதிரி ரசூல்லா வச்சுன்னு இந்த முடிவு எடுக்கிற, அவங்க ரசூலுல்லான்னு மனசில் வச்சுக்கன்னு சொல்லி அந்த பேசிக்கை விட்டு விலகாமல் நின்றுக்கிட்டு இருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி அந்த ஹுதைபியாவில் உடன்படிக்கை பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் அந்த சமாதானம் பேச வந்தால் எதிரி தரப்பில் பேசினாலும் என்ன செய்வார்னு கேட்டால் பல வாக்குவாதங்கள் ரசூல்லாட்ட நடக்கும்போது சொல்லுவார், முகமது நீங்கள் இந்த மாதிரி வந்திருக்கிறீங்க, நமக்குள்ளே சண்டை வந்துச்சின்னு சொன்னால் உங்கள் இனத்தையே நீங்கள் கொண்டீங்கிற பேர் வரலாறுல இடம்பெற்றும், சண்டை வேணாம், சமாதானத்தை பேசுகிறதுக்காக அந்த தூதுவர் பேசுவார். அப்போ சொல்லுவார், ஒரு வார்த்தை சொல்லுவார், முகமதே நீங்கள் உங்களோட இருக்கிற முகங்களையெல்லாம் பார்க்குறேன், பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா உங்களை விட்டு ஓடி போயிடுவாங்க. அவர் போடுற ரசூலுல்லாவுடைய சஹாபாக்களை பற்றி என்ன செய்கிறாருன்னா, உருவாங்கிறவர் சொல்கிறார், நான் உங்கள் கூட இருக்கிற ஆளுகளை மூஞ்ச பார்க்குறேன், இவங்கெல்லாம் நீங்கள் போகிறோன்னு முடிவெடுத்தீங்கன்னு வைங்க, உங்களை விட்டு அப்படி பேரும் ஓடிடுவாங்க அப்படின்ட்டு அந்த உருவா சொல்லுவார். அப்போ சொல்லும்போது எல்லாம் சும்மா இருப்பாங்க. அபூபக்கர் தான் சரியான கோபம் வருது, சொன்ன உடனே என்ன செய்யும், கோபம் வரும். கோபம் ஒரு அசிங்கமான வார்த்தையில் திட்டுவார், அது சொல்லக்கூட முடியாது, ஆபாசம் என்ன அவனை திட்டுவார். லாத்துன்னு ஒரு கடவுளை வச்சுருந்தாங்க. லாத்துன்னு அந்த காலத்தில் மக்காவில் அந்த ஹாஜிகளுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு ஒருத்தன் இருந்தான். அவன் செத்து போனோன்னா அவனை கடவுளாக்கி விட்டாங்க. லாத்துங்கிறது, இந்த லாத்துங்கிற கடவுளை சிலை வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. லாத்து லிங்கம்லாம் வைக்கிற மாதிரி இவங்க அங்கேயும் வச்சுருக்காங்க இவ்வளோ இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்யிருக்காரு இவர், அவர் சொல்லுவார், நீ லாத்துடைய லிங்கத்தை பிடிச்சி பண்ணுன்னு இதை சொல்லிடுவார். அந்த ஒரு கடுமையான வார்த்தையில் அது சுஸ்மி பதறி லாத்துன்னு சொல்லி யாரை பார்த்து ஓடுவோங்கிற, நாங்கள் ரசூலை விட்டு ஓடுவோமா, உயிரே போனால் நவர மாட்டோம்டா, யாரை பற்றி பேசுகிறேன்ட்டு இந்த கோபத்தில் கோழைத்தனங்கிறத ஒத்துக்கிற மாட்டார் அவர். நீ இது கோழைத்தனமாக தானே ஒரு விமர்சனம் பண்ணுறாரு, உங்களோட இருக்கிற ஆளுக்கு விட்டுட்டு ஓடிடுவாங்கன்றவுடனே அந்த கோபம் எந்த அளவுக்கு வருதுன்னு கேட்டால், நாங்கள் ரசூலா விட்டு ஓடுவோமா அப்படின்னு கேட்பார். இது புகாரில் 2732வது ஹதீஸில் இருக்கும். அது என்ன வார்த்தை சொன்னார்ன்னு புகாரி தமிழகத்திலாம் பார்த்தா கிடைக்காது. ஒரு தவறான வார்த்தையை சொன்னார்னு போட்டிருப்பாங்க, முடிவெடுத்துருப்பாங்க. அந்த முடிவெடுத்து போட்டிருக்க மாட்டாங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான வார்த்தையை வைத்து திட்டினார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆங்கிலத்தில் வேணால் உங்களுக்கு கிடைக்கலாம். சரி, அப்போ அந்த மாதிரியான கடுமையான முறையில் அந்த ஹுதைபியா உடன்படிக்கையின் போது அது கூடவே இருந்திருக்கிறாங்க, முழுசாக கட்டுப்பட்டாங்க. ரெண்டாவது ரசூல்லா விட்டு ஓட மாட்டோங்கிற ஒரு விஷயம் அந்த சொல்லும்போது மாத்திரம் அவர் கோவப்பட்டார்னா எந்த அளவுக்கு ஒரு வீரராக அவர் இருக்கிறார் என்பதற்கு அது ஒரு சான்றாக எடுத்துக்கலாம். அடுத்ததாக ரசூலுல்லாவுடைய போர் ஹந்தக்கு போர். இந்த ஹந்தக்கு போர்லையும் அது பங்கெடுக்காமல் இருக்க இயலாது, ஏன்னா ஊரில் தானே இருக்கிறாங்க. ஹந்தக்கு போர் என்பது அகழ் போர்னு சொல்லுவாங்கல்ல, அகழ் போர்னு அஹ்ஸாப்னு சொல்லுவாங்க. அகழ் வெட்டினதுனால அகழ் போர், எல்லா கூட்டத்தாரும் சேர்ந்துக்கிட்டு சண்டைக்கு வந்ததுனால அஹ்ஸாபு, பல கூட்டத்தார்கள் திரண்ட போர்னு அதுக்கு அர்த்தம். அஹ்ஸாபு யுத்தம்னு சொல்லுவாங்க, ஹந்தக் யுத்தம்னு சொல்லுவாங்க. அது என்ன யுத்தம்னு சொன்னால், இந்த அடி மேலே அடி வாங்கணும்னு என்ன செய்கிறாங்க, ஏன்னா மேலும் மூர்க்கம் அடைந்து ஒவ்வொரு கோத்திரத்தாரையாக போய் சந்தித்து மொத்தமாக திரட்டிட்டு வர்றாங்க மதீனாவை தாக்குறதுக்காக வேண்டி. அரபு கோத்திரத்தில் ஒரு ஊரையும் விடலை, ஒரு கோத்திரத்தையும் விடவில்லை. அவ்வளோ பெரிய கூட்டத்தை திரண்டி எந்த அளவுக்கு உண்டா இதை கேள்விப்பட்டவுடனே அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்களுடைய இதயங்கள் தொண்டை குழிக்கு வர்ற அளவுக்கு நீங்கள் பயந்தீங்க. அந்த நியூஸ் கேட்டவுடனே வந்துட்டாங்க, இவ்வளோ பெரிய கூட்டமாக, 1,00,000 பேர் ஒரு சின்ன கிராமத்தை சுற்றி வளைச்சாண்டா அந்த ஊரில் உள்ள என்ன நினைப்பான், ஆயுதங்களோடு தாக்குறதுக்கு 1,00,000 பேர் சிட்ட குட்டி கிராமத்தில் நுழைஞ்சான்னு சொன்னால் அந்த கிராமவாசிகளுடைய மனசு என்ன மாதிரி இருக்கு, அந்த மாதிரி நீங்கள் நினைத்தீர்கள், அல்லாவை பற்றி பலவிதமான எண்ணங்கள்லாம் கொண்டீர்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு போர். அந்த பயங்கரமான நெருக்கடியான போர் இது 4வது வருஷம் நடக்குது, ஹிஜ்ரி 4ல் நடந்த ஒரு யுத்தம். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க திரண்டு வந்துட்டாங்க, எதிர்த்து சண்டைக்கு போக வேணாம், அகழ் வெட்டிடுவோம், அகழி வெட்டி இவங்க உள்ளே வராமல் நம்ம உள்ளே இருந்துக்கிடுவோம், எத்தனை நாளைக்கு வேணால் நம்ம தாக்கு பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர் நடந்துச்சு, நெருக்கடியான போர். அந்த போர்லையும் அவர் இருந்தாருங்கிறத சொல்ல தேவையில்லை, ஊரில் எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் இந்த போரில் எப்படி எல்லாம் வெற்றி கொடுத்தான்னு சொன்னால், 5ஆம் படை மூலமாக தான் வெற்றி. படை 5 வகையான படை இருக்குது தெரியுமில்ல, அந்த 5 வகை படை என்னன்ற காலாட்படைன்னு வச்சுருப்பாங்க. அதாவது தரப்படை ஒன்று, தரப்படைன்னா நடந்து போய் சண்டை போடுறாங்கல்ல, அது ஒரு படை. இன்னொரு படை யானைப்படை வச்சுருப்பாங்க. யானைப்படைன்னா அந்த யானையில் சண்டை போடுறது. அடுத்து குதிரைப்படை வச்சுருப்பாங்க.
அதுக்கப்புறம் வந்து ரதம், அந்த ரதத்தில் வரக்கூடிய ஒரு படைன்னு வச்சுருப்பாங்க. இந்த 4 படை போக 5ஆம் படை என்னன்னு கேட்டால் உள்ளுக்க உளுந்து இந்த 2வது நம்பர் வேலை பார்க்குறது, உளவுத்துறை வேலை பார்க்குறதுக்கு பிறகு 5ஆம் படை. ஒரு நாட்டில் ஜெயிக்கிறாங்க 4 படை மட்டும் பத்தாது, 5ஆம் படையும் வேணும். மன ரீதியாக உள்ள நுழைந்து என்ன செய்யணும், அவங்கள உடைச்சி விடணும். அப்போ ரசூலுல்லாஹ் எப்படி இதில் ஜெயித்தாங்கன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய உதவி வந்துச்சு, கடுமையான காற்று வந்துச்சு. அந்த உதவி ஒரு பக்கம் வந்தாலும் ஹுதைஃபாங்கிற ஒரு ஆளை அனுப்பி நீ என்ன செய்யணும், உள்ளக போய் அவங்களுக்குள்ள சண்டை போட்டு விட்டுவா. பல கோத்திரத்தார் இருக்காங்கல்ல, அவங்க ஆள் மாதிரி நீ போகணும், என்ன நடந்தாலும் பரவாயில்லை. இவன்கிட்ட போய் அவனை பற்றி சொல்கிறது, அவனை போய் இப்படி சொல்கிறது, உன் அவன் நல்ல திறமையான ஆள், ரொம்ப டெக்னிக்காக எல்லாத்தையும் கையாளக்கூடியவர். அவர் அனுப்பி விட்டு நீ வந்து என்ன செய்யணும், அவங்க காலையில் வந்து அவன் செதறி ஓடிடணும், அந்த வேலையை பாருன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அதை பட்சிதமாக பண்ணார் போய். அது பெரிய சம்பவம். போய் எல்லாம் செதறிடணும், ஓடி போயிட்டாங்கன்னு வைங்களேன். ஓடிட்டாங்க. அந்த போர் நடக்கலை. அவங்க நினச்ச அளவுக்கு இல்லை. இவன் உனக்கு எதிராக இவன் இருக்கான், உனக்கு எதிராக இவன் இருக்கான்னு போட்டு கொடுக்குறது. அதுக்குரிய பாயிண்ட்டுகள்லாம் திரட்டிக்கிட்டு சும்மா போட்டால் எடுக்கக்கூடாது. அதுக்குள்ள பாயிண்ட்டுகள்லாம் திரட்டிக்கிட்டு போய் ஒரு கரெக்டாக வேலையை முடிச்சாருன்னு வருது. அது ஒரு தனி விஷயம். அப்போ அந்த அகல் பொருளையும் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவரே இருந்திருக்கார், முக்கியமாக இருந்தார். அதே மாதிரி வந்து அகல் போருக்கு அப்புறம் என்னென்னு கேட்டால் இந்த ஹந்தக்கு போரில் அந்த இவ்வளோ பதட்டமான நேரத்துலையும் ரொம்ப நிதானமான அபூபக்கர். ஏன்னா ஊரே பதறி போயிருக்கு, எதிரிகள் சுற்றி வளைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க அம்பு எது போராட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த போர் நேரத்தில் வந்து வேறு எதுலையுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், கவனம் செலுத்த மாட்டோம். இவர் என்ன செய்வார்னா, அபூபக்கர் என்ன செய்வார்னா, அந்த அவங்க பேரிச்ச மரத்தில் வந்து இந்த பாலைகள் உதிக்கும். அது உதிக்க ஆரம்பிச்சிச்சின்னு சொன்னால் காய்கனி பருவம் வந்துருச்சு, பேரிச்சம்பழம் காய்க்கக்கூடிய பருவம் வந்துருச்சுன்னு சொல்லுவோம். முதல்ல ஏதாவது மரத்தில் அந்த பாலை வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க சந்தோஷப்படுவாங்க, ஏன் சீசன் ஆரம்பிச்சிருச்சின்னு சொல்லி. அப்போ ரசூலுல்லாஹ் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இங்கே பாருங்கள், பழத்தை பாருங்கள், பாலை வந்துருச்சு, இனிமேல் சீசன் வந்துருச்சு. இந்த நேரத்தில் பேசுகிறாரு. அங்கே எல்லாம் பதறிட்டு இருக்கிறாங்க. அது ரசூலுல்லாஹ் மென்மைப்படுத்துகிற மாதிரியும் இந்த போரை பற்றி எந்த ஒரு கேர் பண்ணாமல் போரில் உட்காந்து இதெல்லாம் யாரை பார்க்க முடியும். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்வார், அதை வந்து சொல்லுவார். ரசூலுல்லாஹ்வுக்கு பயங்கர சந்தோஷமாயிரும், புன்னகை பூப்பாங்க. எங்கள் போர்க்களத்தில் ரசூலுல்லாஹ் போர்க்களத்தில் புன்னகை பூக்க வைப்பதற்காக வேண்டி, பதட்டத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி, இவன் பேரிச்சம்பழத்தில் நமக்கு வந்து இது பூ வந்துருச்சு, பூ பற்றி அந்த மரத்தில் பாருங்கன்னு சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் பார்த்து சிரிப்பாங்க. எப்போ சிரிக்கிறாங்க, களத்தில் அவன் எதிரிகள் சண்டையை போட்டுட்ருக்கிறான், இங்கேருந்து அம்புவை விட்டுட்டுருக்கிறாங்க, அவன் அங்கேருந்து எரிஞ்சிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் கூட நிதானம் தவறாத ஒரு மனிதர், நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதராக அவர் தன்னையை காட்டியிருக்கிறார். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் முக்கியமான போர் வந்து ஹுனைன் போர். ஹுனைன் போர்லாம் பயங்கர அடி முஸ்லீம்களுக்கு. ஏன்னு கேட்டால் ஹுனைன் போரில் வந்து நம்ம சரியான மெஜாரிட்டியாக இருந்தோம். ஏன்னா இங்கேருந்து போனாங்க, போய் மக்கா வெற்றி அடைஞ்ச பிறகு மக்கா வெற்றிக்கு பிறகு தான் எது வருது, ஹுனைன் போர் வருது. அந்த மக்கா வெற்றிக்கு போன ஆட்களே வந்து 1,00,000 பேர் போனாங்க. அந்த போகும்போது அவ்வளோ பேரோட போய் அங்கே வெற்றி பெற்ற பிறகு பல கோத்தரத்தரை சில அது புதுசு சேர்ந்தாங்க. அவ்வளோ பேரையும் திரட்டிக்கிட்டு ஹுனைனுக்கு போகிறாங்க அதே பயணத்திலேயே. அப்போ ஹுனைன் போருக்கு வந்து முஸ்லீம்களுக்கெல்லாம் வந்து பயங்கர மமதையில் இருந்தாங்க. நல்லா சொல்லி காட்டுறான், இது ஆஜபத்துக்கும் கசரத்துக்கும் உங்களுடைய மெஜாரிட்டி வந்து உங்களுக்கு மமதை ஏற்படுத்தி இருந்தது, நம்ம ஊதி தள்ளிட்டு வந்துடலான்ற அளவுக்கு என்ன செஞ்சாங்க, பெரும் படையோடு போகிறாங்க. போனால் அங்கேயும் பயங்கரமான ஒரு இழப்புகள் சோதனைகள்லாம் வந்துச்சு, நிறைய சேதங்கள்லாம் வந்துச்சு ஹுனைன் போரில். அந்த ஹுனைன் போரில் என்ன செய்யாருன்னு கேட்டால் இவர் அதை விட்டுட்டு ரசூலுல்லாஹ் விட்டுலாம் ஓடுனாங்க. இதே மாதிரி விட்டுட்டு ஓடக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்பட்டுச்சு. ஏன்னுட்டா அவங்க வந்து அம்பு எய்வதில் அந்த ஹவாசின் கூட்டத்தார் தான் ஹுனைனில் இருக்கிறாங்க. அவங்க அம்பு எய்வதில் ரொம்ப விற்பனர்கள், தூரத்துலேருந்து குறிப்பாத்து கரெக்டாக அடிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஆட்களை காலி பண்ணிட்டாங்க. இவங்க நினச்சபடி இல்லை. ஒருத்தனை 50 பேரை காலி பண்ணால் அவன் கிட்ட நின்று மல்லுக்கு கட்டி சண்டை போடுறாந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கலாம். இவங்க எவ்வளோ நம்பராக இருந்தாலும் சரி, அவன் குறி வச்சு அடிக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க. அதை எதிர்பாராமல் வந்து பெரிய தோல்வியை தழுவி பிறகு எல்லாம் என்ன செஞ்சான், அவங்களுக்கு வந்து வெற்றியை கொடுத்தான். அப்போ அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வோட ஓடாமல் இருந்தது யாருன்னு கேட்டால் அபூபக்கர், உமர், அதே மாதிரி அலி, அது மாதிரி அப்பாஸு, அதே மாதிரி ஃபதுல் பின் அப்பாஸு, அபு சுஃபியான், அப்புறம் ரபியா பின் ஹாரிஸு, ஐமன் ஒரு ஆள், உசாமா ஒரு ஆள், இவங்களும் தான் கூடவே நின்றாங்க. எல்லாம் செதறி ஓடிட்டாங்க. பிறகு எல்லாம் அழைத்து வந்துட்டாங்கன்னு. இந்த ஹவாஸின் போரில் அவ்வளோ உறுதியாக நின்றவர்களில் யார் வர்றாரு, அபூபக்கர் வர்றாரு. அதுலேயும் பங்கெடுத்து கொண்டார் ரசூலுல்லாஹ்வுடைய இதில். அடுத்ததாக வந்து மக்காவின் மீது படையெடுக்கணுங்கிற ஒரு பிரச்சனை வருது. மக்காவில் உண்மையில் படை எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால், மக்காவாசிகளோட ரசூலுல்லாஹ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கல்ல ஹுதைபியாவில் உடன்படிக்கை. அதாவது நாங்கள் என்னென்ன செய்யணும், நீங்கள் என்னென்ன செய்யணும், ஒருத்தர் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது,
நீங்கள் எங்கள் ஊருக்கு வரலாம், நாங்கள் உங்கள் ஊருக்கு வரலாம். அந்த மாதிரியான ஒரு உடன்படிக்கை இருந்த ஒரு நேரத்தில் தான் மக்காவை நோக்கி படையெடுத்தல், மக்கா வெற்றிக்கு போனாங்கல்ல, அது நடக்க போகுது. அப்போ அதை பற்றி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் வந்து அபூபக்கரை கூப்பிடுங்க என்று கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, ரொம்ப நேரம் ரகசியமாக ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க. கூப்பிட்டு வலது பக்கம் உட்கார வச்சுக்கிட்டாங்க. உமரை கூப்பிடுங்க, அவர்கிட்ட ஆலோசனை பண்ணி இடது பக்கம் உட்கார வச்சுக்கிட்டாங்க. உட்கார வச்சுட்டா உமர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நீங்கள் வந்து சண்டைக்கு போகிறதானோன்னு, சண்டைக்கு தான் போகணும், மக்காவின் மீது படையெடுப்பதா என்பதை பற்றி ஆலோசனை. படையெடுக்கணுமான்னு அபூபக்கர்ட்டையும் கேட்குறாங்க, உமர்ட்டையும் கேட்குறாங்க. அபூபக்கர் என்ன செய்கிறாருன்னா, ஹும் ரஅசுல் குஃப்ரி, அவங்க குஃப்ருடைய தலையாக இருக்கிறாங்க. ஹுமுல்லதீன ஜஅமு அன்னக சாஹிரும், அவங்க தான் உன்னை சூனியக்காரன்னு சொன்னாங்க. அன்னக்க காஹினுன், உங்களை சோதிடக்காரன்னு சொன்னாங்க. அன்னக்க கதாபுன், உங்களை பொய்யர்னு சொன்னாங்க. அன்னக்க முஃப்தரின், உங்களை வந்து இட்டுக்கட்டுறவர்னு சொன்னாங்கன்னு அவங்க சொன்னதெல்லாம் பட்டியல் போட்டு, இப்படியெல்லாம் சொன்னவங்களாக்க அவங்கள எதிர்த்து நம்ம சண்டையை பண்ணித்தான் ஆகணும், விடக்கூடாது. அபூபக்கர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இல்லை அப்படி சண்டைக்கு போகக்கூடாது, வேணாம், ஏன்னா அவங்க சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க. அதை விட முக்கியமான என்னென்னு கேட்டால், நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டில் இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறாங்க, நம்ம ஒரு உடன்படிக்கை, சமாதான உடன்படிக்கைன்னு நம்ம இருக்கக்கூடிய நேரத்தில் உடன்படிக்கை செஞ்சவங்கள்ட்ட இப்படி சண்டைக்கு போகிறது, உங்களை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், என்னையும் நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது, இதுதான் உடன்படிக்கை. அப்படி உடன்படிக்கை செய்யும்போது திடீர்னு படையை எடுத்துக்கிட்டு போய் தாக்க போனோம்னு சொன்னால் அது உலகத்தில் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி அபூபக்கர் என்ன செய்வார்னா, ஆட்சேபனை பண்ணுவார். 2 விதமாக ஆட்சேபனை பண்ணுவார். எல்லாம் அவங்க நம்ம ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்க, நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க, சண்டை வேணான்னு ஒன்று. 2வது, நம்ம உடன்படிக்கையில் இருக்கிறோம், உடன்படிக்கையில் இருக்கும் பொழுது என்ன செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது என்று அவங்க சொல்கிறாங்க. அது என்ன, அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, உனக்கு தெரியாதா, உடன்படிக்கை இருக்கத்தான் செய்யுது. அலம் எபுலூக்க மாசனவு பி பனி காபின், பனு காபு கூட்டத்தாரை இவங்க என்ன செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. என்ன சம்பவம்னு கேட்டால், பனு காபுன்ற ஒரு கூட்டம் வந்து ரசூலுல்லாஹ்வோட அக்ரிமெண்ட் பண்ண ஒரு கூட்டம். ஒவ்வொரு கூட்டத்திலும் ரசூலுல்லாஹ் அக்ரிமெண்ட் போட்டாங்க. அங்கே மதீனாவில் அரபு நாட்டில் அவங்க சைன் பண்ணதுக்கு காரணமே என்னன்னு கேட்டால், நம்ம சின்ன கூட்டமாக இருக்கிறோம், பலதரப்பட்ட கோத்திரத்தார் இருக்கிறாங்க, ஒவ்வொரு கோத்திரத்திலையும் பேசி உடன்படிக்கை எடுப்பாங்க. இந்தப்பா நம்ம 2 உடன்படிக்கை பண்ணிக்கிறோம், உனக்கு ஏதாவது வந்து நான் வந்து நிற்பேன், எனக்கு ஏதாவது நீ வந்து நில்லு, இப்படியான உடன்படிக்கை பலதரப்பட்ட பண்ணி வச்சுருந்தாங்க ஆரம்பத்தில். அந்த மாதிரி ஒரு கூட்டம் தான் பனு காபுங்கிற கூட்டம். பனு காபுங்கிற கூட்டத்துக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு அக்ரிமெண்ட் இருக்கும்போது அவங்க மக்காவில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த பனு காபுக்கு எதிரான ஒரு ஆட்களுக்கு உதவி செஞ்சு இவங்களை தாக்குவதற்காக வேண்டிய ஆயுதமெல்லாம் கொடுத்து நிறைய பேர் அவங்கள பனு காபு கூட்டத்தில் கொண்டு விட்டாங்க. பனு காபு கூட்டத்தார் வந்து ரசூலுல்லாஹ்வோட அக்ரிமெண்ட்டில் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தாருக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வை இவங்க தாக்கக்கூடாது, ரசூலுல்லாஹ்வுடைய உடன்படிக்கையில் இருக்கிறாலே இவங்க ஒன்றும் செய்யக்கூடாது. உடன்படிக்கை எப்படின்னு கேட்டால், நாங்கள் யாரிடத்தில் உடன்படிக்கை வச்சுருக்கிறோமோ அவங்களையும் ஒன்றும் செய்யக்கூடாது, நீ யார்கிட்ட உடன்படிக்கை வச்சுக்கிறியோ அவங்கள நானும் ஒன்றும் செய்ய மாட்டேன், நம்ம 2 பேருக்குள்ளே ஒன்றும் செஞ்சுக்கூடாது, அப்படிங்கிற மாதிரி தான் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை மீறி பனு காபுங்கிற ஒரு கூட்டத்தாரை வந்து ரசூலுல்லாஹ்வோட அக்ரிமெண்ட்டில் இருக்கிறவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கூட்டணி நாடு என்று தெரிந்து கொண்டு அவர்களை தாக்கி நிறைய பெண்களெல்லாம் கொலை பண்ணி ரொம்ப அநியாயம் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து முறையிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கிறவங்க முகமது இந்த மாதிரி எங்களை இந்த மாதிரி தாக்குறது பண்ணிட்டாங்க, ஒப்பந்தத்தை மீறிட்டாங்கன்னு சொன்ன உடனே அதைத்தான் மென்ஷன் பண்ணுறாங்க. எதுக்கு இப்போ படையெடுக்க போகிறோம்னு கேட்டால், அவங்க உடன்படிக்கை மீறிட்டாங்க. நம்மளோட உடன்படிக்கை செஞ்சவனுக்கு நம்ம வாக்குறுதி கொடுத்துருக்குறோம், உனக்கு ஒன்றுண்டா நான் வந்து நிற்பேண்டு, அதை செய்யணுமா இல்லையா? இப்போ அவன் வந்து நம்மகிட்ட முறையிடுறான், எங்களை தாக்கி விட்டார்கள், உங்களோட நாங்கள் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் வந்து நிற்பேன்னு சொன்னீங்களா இல்லையா, இப்போ நில்லுங்கன்றான். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அபூபக்கர் உடன்படிக்கை செஞ்சோம், உடன்படிக்கை மீறிட்டாங்களே, ஒரு தரப்பு மீறிட்டார்களே, ஏன்னா நம்மளும் மீறிடலாம். அவர்கள் இந்த உடன்படிக்கை கடைப்பிடிக்கிற வரைக்கும் தான் நாமளும் கடைப்பிடிக்கணும்னு சொல்லி இந்த நியாயத்தை சொன்ன உடனே படை புறப்படுது. இந்த 10,000 பேரோட ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, 10,000 செச்சம், அவ்வளோ மக்கள் அதுக்குள்ளே எல்லாம் வந்து வெற்றியை தந்திருக்கிறான். அவ்வளோ பெரிய கூட்டத்தை திரட்டி கொண்டு தான் மக்கா வெற்றிக்கு போகிறாங்க. அப்போ அந்த வகையிலையும் அபூபக்கருக்கு ஒரு பங்கு இருக்குது. அந்த போர்க்களம் சம்பந்தமாக கூட ஒரு பார்வை எப்படி இருக்குது, நம்ம உடன்படி நியாயமாக நடக்கணும்னு ஒரு பார்வை. அதான் ரசூலுல்லாஹ்ட்ட நியாயம் இருந்துச்சு, அவருக்கு இது தெரியலை. இந்த பனு பக்கருடைய உடன்படிக்கை மீறின விஷயத்தை அவர் கவனிக்காமல் நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோமேன்னா அக்ரிமெண்ட்டை முழுசாக நிறைவேற்றணும்ல. அக்ரிமெண்ட் என்ன அக்ரிமெண்ட்டு, நமக்கு எதிராக ஒன்றும் செய்யக்கூடாது மட்டும் அக்ரிமெண்ட் இல்லை, நம்மளை சேர்ந்தவங்களே ஒன்றும் செய்யக்கூடாது.
நம்மளுடைய அக்ரிமெண்ட்டில் யார் இருக்கிறாங்க அவங்களே ஒன்றும் செய்யக்கூடாது, அதுதானே அக்ரிமெண்ட்டு. அதை அவர்கள் மீறி விட்டார்கள்னு சொன்ன பிறகு அபூபக்கர் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் அபூபக்கருடைய தந்தையெல்லாம் இஸ்லாத்துக்கு வருவார்ல, மக்காவுக்கு போகிறாங்க. அபூபக்கருடைய தகப்பனார்லாம் இஸ்லாத்துக்கு வர்றாரு. அப்போ மக்கா வெற்றியின் போதும் அவர் என்ன செய்கிறாங்க, அவங்க முக்கியமான பங்காற்றி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால் தபூக் யுத்தம். தபூக் யுத்தம் நெருக்கடியான கட்டத்தில் நடந்த ஒரு போர்க்களம். இந்த தபூக் யுத்தத்தில் தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா எல்லாரும் வரணும்னு கட்டளையிட்டாங்க. மற்ற போர்களில் எல்லாம் அழைப்பாங்க, வர்றவங்க வருவாங்க, வராதவங்களை விட்டுருவாங்க. இந்த தபூக் யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகளுடைய வலிமை பெரிய வலிமையாக இருக்குது. அவங்களை எதிர்த்து நம்ம செய்வதாக இருந்தால் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. மதீனாவில் எல்லாரும் திரகாத்திரமாக உள்ள அனைவரும் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அது அந்த 3 பேர் போகலை இல்லை, அது கூட ரசூலுல்லாஹ் நடவடிக்கை எடுப்பாங்க. ஒரு 3 பேர் இருந்தால் போகிறேன்னு சொல்லி காபு பின் மாலிக்கு அந்த மாதிரிலாம் அதுக்கு முந்தைய யாருமே நடவடிக்கை எடுக்கலை. வேறு போர்க்களங்களுக்கு எத்தனை பேர் போகலை, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலை. இவங்க மேலே மட்டும் எடுத்த காரணம் என்னென்னு கேட்டால் அவ்வளோ நெருக்கடியான அந்த போர் வந்து தபூக்கு போர். அந்த தபூக்கு போரில் என்ன செஞ்சாருன்னு கேட்டால் இவர் இருந்தார், அபூபக்கருடைய பங்கு இருந்தது. அது ஒன்று பார்க்குறோம். இதெல்லாம் தபூக்கு போரெலாம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்துலேயும் பங்கெடுத்த அபூபக்கர் அவர்களை ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா மக்காவெல்லாம் வெற்றி கொண்டாச்சு. ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி அவர் தலைமையில் ஒரு படையை அனுப்புகிறாங்க. ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போகலை. ஏன்னா ஹஜ்ஜுக்கு போனால் அவங்க வந்து சிலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது பியூரான பிறகு ஹஜ்ஜுக்கு போகணும்னு ரசூலுல்லாஹ்வுடைய எண்ணமாக இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஹஜ்ஜுக்காக வேண்டி இப்போ நம்ம மக்காவை கைப்பற்றியாச்சு, கத்தி இல்லை, ரத்தம் இல்லை, போர் நடக்கவே இல்லை, அவங்க சரணடைஞ்சிட்டாங்க. யாரெல்லாம் இந்த வீட்டில் நுழைஞ்சிக்கிட்டீங்களோ அவ்வளோ பேருக்கும் அடைக்கலம்னு சொல்லிட்டாங்க. ஒரு யுத்தமே நடக்கலை, முழு சரணாகதி ஆகிட்டாங்க. ஆன பிறகு இந்த கவர்மெண்ட் நம்ம கையில் வந்துடும்ல, வந்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அபூபக்கர் தலைமையில் அந்த ஒரு ஹஜ்ஜு பயணத்திற்காக வேண்டி ஒரு குழு அனுப்புகிறாங்க. அது எதுக்கு அனுப்புகிறாங்கன்னு கேட்டால் ஒரு டிக்ளேர் பண்ணுவதற்காக வேண்டி. என்ன டிக்ளேர் பண்ணுறதுன்னா, இனிமேல் உங்களுடைய எல்லா உடன்படிக்கையும் முடிஞ்சிருச்சு, நீங்கள் முறிச்சுக்கிட்டீங்க, போர் நடந்துருச்சு, இனிமேல் உங்களுக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியில் உள்ள எந்த உடன்படிக்கையும் இனிமேல் கிடையாது. 4 மாதம் உங்களுக்கு டைம். அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து இந்த மக்காவுக்குள்ளே வந்து நீங்கள் எந்த வாலாட்டம் பண்ணக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் இந்த நிர்வாணமாக தவாப் செய்கிறது, இந்த வணக்கம்ங்கிற பேரில் ஆட்டம் போடுறது, இதுக்கெல்லாம் இனிமேல் அனுமதி கிடையாது. இதை சொல்வதற்காக வேண்டி அபூபக்கர் தலைமையில் எதுக்கு அனுப்புகிறாங்கன்னு கேட்டால் அல்லா யஹுஜ்ஜ பாது எல்லாமே முஷ்ரிக்கும். இந்த வருஷத்துக்கு பிறகு முஷ்ரிக்கு யாரும் ஹஜ்ஜுக்கு வரக்கூடாது. ஹஜ்ஜுக்கு வர்றாங்க முஸ்லீம் மட்டும்தான் வரணும். நீங்கள் வந்து ஹஜ்ஜின்னு வந்து என்ன செய்கிறீங்க, ரொம்ப வணக்கத்தை நாசமாக்கிட்டு இருக்கிறீங்க என்ற விஷயத்தையெல்லாம் சொல்வதற்காக அபூபக்கர் தலைமையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த பராத்து சூறாவுக்குள்ள 9வது அத்தியாயத்தில் உள்ள 6 வசனங்களையும் இறங்கின பிறகு அபூபக்கர் அவர்கள் தலைமையில் தான் ஹஜ்ஜுக்கு என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க. இது ஹஜ்ஜத்துல் விதா. ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முந்தின வருஷம் அனுப்புகிறாங்க. ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போகல, அதுக்கு முந்தி இவர் என்ன செய்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு அனுப்பி எல்லா விதமான ஏற்பாடுகளையும் பண்ணுறாங்க. இது புகாரில் 4657வது ஹதீஸில் வருகிறது. அபூபக்கரை என்ன செய்கிறாங்கன்னா இந்த அறிவிப்பு செய்வதற்காக அனுப்புனாங்கன்னு வருது. இந்த அறிவிப்பு அனுப்பும் பொழுது இதுலேயும் ஒரு ஷியாக்கள் ஒரு வரலாறுல ஒரு திருப்பி பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, அபூபக்கர் அனுப்பியாச்சுல, அலியையும் பின்னாடி அனுப்புவாங்க. எதுக்குன்னு கேட்டால் நீனும் போய் அந்த அறிவிப்பு நீ செய். எந்த அறிவிப்பு, மக்கா மினாவில் எல்லோரும் கூடியிருப்பாங்கல்ல, அந்த மினாவில் கூடுற இடத்துல போய் இனிமேல் எந்த முஷ்ரிக்கும் ஹஜ்ஜிக்கு வரக்கூடாது. அரஃபாவில் கூடியிருப்பாங்கல்ல, அங்கே டிக்ளேர் பண்ணுறது. மினாவில் கூடுவாங்கல்ல, அங்கே டிக்ளேர் பண்ணுறது. இந்த டிக்ளேர் பண்ணுவதற்கு தான் அபூபக்கர் அனுப்புகிறாங்க. அபூபக்கர் தலைமையில் அனுப்பிட்டு பின்னாடி என்ன செஞ்சிட்டாங்கன்னா அலியை அனுப்பி விட்றாங்க. அதுக்கு பின்னாடி அவரும் பின்னாடி வந்துடுறாரு. வந்தவுடனே ரசூலுல்லாஹ்வுடைய கடிதத்தை கொண்டு வந்து இந்த அறிவிப்பு செய்வதற்காக என்னை அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு அபூபக்கர்கிட்ட சொல்லுவார். அபூபக்கர் என்ன செய்வார்னு கேட்டால், உன்னை இப்போ என்னையத்தானே அனுப்புனாங்க, இப்போ நீ உன் தலைமையில் நான் வர்றதா, ஏன் தலைமையில் நீ வர்றியாப்பா, என்ன அர்த்தம்ப்பான்னு கேட்கும்போது, இல்லை நான் அமீரா வரல, மாமூரா தான் வந்திருக்கிறேன், நீங்கள் தான் தலைவர், இந்த அறிவிப்பு செய்கிற வேலை மட்டும்தான் எனக்கு தந்திருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். யார், அலி சொல்லுவார். அமீரா மாமூரான்னு கேட்பாங்க. நீ வந்து ரசூலுல்லாஹ் அனுப்புனாங்களா உன்னைய, எனக்கு மேலே நீ தலைவராக இருந்து செய்வதற்கு உன்னை அனுப்புனாங்களா, அல்லது எனக்கு கட்டுப்பட்டு இந்த ஒரு வேலையை மட்டும் செய்வதற்காக, அறிவிக்கிற வேலையை நிர்வாகத்தையெல்லாம் அபூபக்கர் தான் ஹஜ்ஜை பார்ப்பார் அப்படிங்கிறதுக்குன்னு சொல்லி கேட்கும் பொழுது அலி என்ன சொல்லுவார், நான் மாமூராகத்தான் வந்திருக்கிறேன். மாமூர் என்று சொன்னால் உங்களுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவனாக வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஹஜ்ஜுடைய எல்லா விஷயங்களையும் அபூபக்கர் தான் அரஃபா உரை நிகழ்த்துவார், அபூபக்கர் தான் தொழுகை நிகழ்த்துவார். அலி எந்த ரோலும் எடுக்க மாட்டார், அறிவிப்பு மட்டும் செய்வார். எதை செய்வார், முஷ்ரிக்கீங்களே இனிமேல் உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு ஹஜ்ஜுக்கு யாரும் அந்த ஒரு செய்தி மட்டும் சொல்லத்தான்,
இந்த செய்தியை சொல்வதற்காக ஏன் ரசூல்லா அனுப்பியரே சொல்லிடலாம். ரசூல்லா என்ன பார்த்தாங்க, இப்போ அறிஞர்கள் விளக்கம் கொடுப்பது, தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த தான் செய்ய வேண்டிய அறிவிப்பை தன் குடும்பத்தை சேர்ந்தவரை தான் செய்யணும் என்று ரசூல்லா விரும்பி இவர் அனுப்பியிருக்கலாம். அபூபக்கரை சொன்னால் கூட போதும் என்பதற்காக அவர் அனுப்பியிருக்கலாமே தவிர இவருடைய பதவியை பறிச்சுட்டாங்கம்பாங்க. இவரை நியமித்து விட்டு அபூபக்கரை இடைநீக்கம் செய்து விட்டு அலியை அனுப்பினார்கள்னு ஷியாக்களுடைய வரலாறுல எழுதி வச்சுக்கிறாங்க. அலியை அனுப்பின அந்த சம்பவத்தில் அலி வந்து என்ன செய்வார்னா, உன்னை எதுக்கு அனுப்புனாங்க, இந்த செய்தி அறிவிப்பதற்கு அனுப்புனாங்க. சரி போனார்ல, அவர் தலைமை எடுத்துக்கிட்டாரா, அவர் தான் அந்த ஹஜ்ஜ காரியத்தை அலி நிகழ்த்தினாரா, ஹஜ்ஜில் அரஃபாவுடைய உரை அவர் நிகழ்த்தினாரா, அங்கே வந்து தொழுகையெல்லாம் அவர் தான் தலைமை நடத்தினாரா, இல்லை, எல்லாத்தையும் அபூபக்கர் தலைமையில் நடக்கிறது. ஒரே ஒரு விஷயந்தான் இவர் செய்கிறார். இவரோட சேர்ந்து அபூ ஹுரைராவையும் சேர்த்து அனுப்பி வைக்கிறாங்க அபூபக்கர். ரெண்டு பேரும் போய் இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. எப்படி, அல்லா யஹுஜ்ஜ பாதல்லாமி முஷ்ரிகுன், இந்த ஆண்டுக்கு பிறகு இணை கற்பிக்கிற யாரும் ஹஜ்ஜிக்கு வரக்கூடாது, இந்த செய்தி ஸ்பிளிட் ஆகி போகணுங்கிறக்காக வேண்டி அந்த கூட்டத்தில் அறிவிச்சோம்னு சொன்னால் அந்த கூட்டத்தில் வந்தவர்கள் வழியாக உலகத்துக்கெல்லாம் போயிடும். அடுத்த வருஷம் விட மாட்டாங்க, போயிடாதீங்க அப்படிங்கிற ஒரு பலரும் கலந்து வந்திருக்காங்கல்ல. தடுக்கப்படாமல் இருந்தனால எல்லாருமே முஸ்லீமாக இருக்க மாட்டாங்க. அப்போ பலரும் அந்த வழக்கம் போல் ஹஜ்ஜிக்கு வந்திருப்பாங்க. அந்த மக்களுக்கெல்லாம் அந்த செய்தியை சொல்வதற்காக வேண்டி அனுப்புனாங்க. இதுலேயும் இந்த ஷியாக்கள் என்ன செய்வாங்கன்னா, அபூபக்கர் பதவியை பிடுங்கிட்டாங்க, இவர் பதவி கையில் எடுத்துட்டாரு அப்படிம்பாங்க. அது கிடையாது, அபூபக்கர் தான் தலைமை தாங்கினார். அடுத்ததாக வந்து இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி கட்டம் வருது. இது அபூபக்கருடைய வரலாறு முக்கியமான விஷயங்கள்லாம் இனிமேல் அந்த இறுதி கட்டத்துக்கு பிறகு தான் இவரே வந்து ரோலை கையில் எடுக்கிறாரு. அது வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு உம்மத்தாக தான் இருப்பார். இவருக்கே ஒரு நாயகருங்கிற ஒரு ரோல்லாம் வராது. ரசூல்லா கூட இருந்தார், ரசூலோட போனார், ரசூலுக்கு பின்னாடி இருந்தாருங்கிற வரலாறு தான் இது வரைக்கும் நம்ம சொல்ல முடியும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகுது. உடல்நிலை சரியில்லாத அந்த இறுதி நாட்கள் இருக்கு இல்லையா, அந்த இறுதி நாட்களில் வந்து ரசூல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இவர் தான் எனக்கு பிறகுங்கிறத பல கட்டங்களை உணர்த்துவாங்க. இறுதி நாள் முடியாமல் போயிடும். அந்த முடியாமல் போகும்போது யார் முதல் விஷயம் தான் தொழுவிக்கிறது. அப்போ தொழுவிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஏழாமல் கிடப்பாங்களா, அப்போ பிலால் வந்து கேட்பார், இப்போ தொழுகை என்ன செய்கிறது, தொழுகை நடத்தணுமா என்னன்னு கேட்கும் பொழுது, முரு அபூபக்கரின் சொல்லி பின்னாஸ், அபூபக்கரை தொழுகைக்கு நடத்த சொல்லுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்போ மக்கள்லாம் சொல்லுவாங்க, அபூபக்கர் வந்து ரொம்ப அந்த தலைமைத்துவம் நின்றாருன்னு அழுதுருவார், முதல்ல அழுவார். போய் அந்த மக்காவில் செஞ்சார்ல, மக்காவிலே பள்ளிவாசலை கட்டிக்கிட்டு குரானை போயிட்டு அழுவ ஆரம்பிச்சிருவாருண்டு. இவர் அந்த தொழுகையில் ஈடுபட்டு அவருக்கு அழுக வந்துடும், அந்த இயல்பாவே. அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறதுனால அது உங்கள் இடத்துல போய் நிற்கும்போது நம்ம ரசூல் இடத்துல நிற்கிறோமேன்னா அவர் ஃபீல் பண்ணுவார். ஒரு விஷயத்தை ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடியவராக இருப்பார். அவரை நீங்கள் விடாதீங்க, சரியாக வராதுன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் ஆட்சேபம் பண்ணுவாங்க. ஆட்சேபம் ஒன்று திருப்பி ரசூல் என்ன செய்வாங்க, முரு அபூபக்கர்ன்னு நான் சொன்னதை செய், அபூபக்கர் தான் தொழுவிக்கணும்பாங்க. மூணாவது தடவை மக்கள் ஆட்சேபம் பண்ணுவாங்க, வேணாம் அவர் வேணாண்டு. மறுபடியும் ரசூல் என்ன செய்வாங்க, முரு அபூபக்கர்ன்ட்டு அந்த அவ்வளோ ஆட்சேபனைக்கு பிறகும் அவர் தான் தொழுவிக்க வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்தாவர நோய்வாய்ப்பட்டதில் இருந்து மௌத்தாவர வரைக்கும் என்ன செஞ்சார், அவர் தான் தொழுவிச்சார். சில நேரங்களில் ரசூலுல்லாஹ் வந்துடுவாங்க, உடம்பு சரியாக இருந்து வந்துடுவாங்க, லேசாக உடம்பு பரவாயில்லாமல் இருக்குது, இன்றைக்கி தொழ முடியும் அப்படின்னு வந்தாங்கன்னா அப்போ கூட என்ன செய்வாங்கன்னா அபூபக்கரை நிற்க சொல்லிடுவாங்க. ரசூலுல்லாஹ் வந்து உட்கார்ந்து தொழுகை நடத்துவாங்க. அபூபக்கர் அவங்கள பின்பற்றி அதை எடுத்து சொல்லுவார், அவரை மக்கள்லாம் பின்பற்றுவாங்கங்கிற அளவுக்கு அவருடைய அந்த இடத்த தக்க வச்சாங்க. சில நேரங்களில் ரசூலுல்லாஹ் வரவே இல்லைன்னா அபூபக்கர் தொழுவிப்பார். ஒரு நாள் வந்துட்டாருன்னு சொன்னால் அப்போ என்ன செய்வாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க தொழுகை நடத்துவாங்க உட்கார்ந்து. பக்கத்தில் அபூபக்கர் என்ன செய்வார், அல்லாஹ் அக்பர்னவனு அவர் அல்லாஹ் அக்பர்பார். அவர் ருக்கு செய்கிற ரசூலுல்லாஹ் சத்தமாக சொல்ல முடியாது, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்கல்ல, அவங்க அல்லாஹ் அக்பர்பாங்க. இவர் சத்தமாக சொல்லுவார். அந்த மாதிரி இவரை தான் மக்கள் பின்பற்றினாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து புகாரியில் 664வது ஹதீஸில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், உமரை நிப்பாட்டலாமே அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, ஒத்துக்கிற மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயம் அந்த இறுதி நாட்களுடைய விஷயந்தான் முக்கியமானது. இதுக்கு பிறகு தான் அபூபக்கருடைய ரோலே நமக்கு வருது. வரலாறு நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து சும்மா பீடிகையான விஷயங்கள் தான். அபூபக்கர் என்ற அந்த மனிதருடைய தனி வரலாறு என்பது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு இருந்தால் ஆரம்பிக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் அந்த விவரங்களை நம்ம நாளையிலேருந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடல்நிலை மிக சரியில்லாமல் போன பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஆட்சேபனை பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எங்கள் தகப்பனாரை நீங்கள் தொழுவிக்க சொல்கிறீங்க, என்னுடைய தகப்பனார் இன்ன அபூபக்கரின் இதா காம ஃபி மகாமிக்க,
நீங்கள் நிற்கிற இடத்துல என்னுடைய தகப்பனார் நிற்பாரையானால் லம் யுஸ்மி உன்னாச மினல் புக்கா, அவருடைய அழுகையின் காரணமாக அவருக்கு மக்களுக்கு கேட்க செய்ய முடியாது, ஓதும்போது அழுதுருவார், அதனால் அவரை நீங்கள் இமாம் ஆக்க வேணாம்னு சொல்லி ஆயிஷா நாயகி வந்து ரசூல்லாட்ட அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா மறுபடியும் முரு அபாபக்கரின் பள்ளி சொல்லி பின்னாஸ், அபூபக்கரை தொழுவிக்க சொல்லுங்கன்னு திருப்பி என்ன செய்கிறாங்க, இதை காதிலே வாங்கிக்கிறல. அதுக்கப்புறம் ஆயிஷா நான் என்ன செய்வாங்கன்னா ஹப்சாட்ட போய், ரசூல்லாவோட இன்னொரு மனைவி ஹப்சாவிடத்தில் போய் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்கள கிளப்பி விடுவாங்க. அப்போ ஹப்சா ரலியல்லாஹு போய் என்ன செய்வாங்கன்னா இதே மாதிரி சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி அபூபக்கர் அழுதுருவார், அதனால் நீங்கள் உமரை தொழுவிக்க சொல்லுங்கன்னு ஹப்சா சொன்னோன்னே ரசூல்லா கடுமையான கோவம் வந்துடும். கோவம் வந்த கடுமையாக எச்சரிக்கை பண்ணிட்டு என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் யூசுப் நபியுடைய தோழிகளை போல் இருக்கிறீர்கள். யூசுஃபனுடைய தோழிகள்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், அவரை அந்த அவர் பார்வையை நடக்க விட்டு இந்த மாம்பழத்தில் அறுத்துக்கிடுவாங்கல்ல, அந்த பெண்களை போல நீங்கள் இருக்கிறீர்கள், உள்ளே ஒன்று வச்சு புறம் ஒன்று பேசுகிறவங்களுக்கு இதை உதாரணமாக சொல்லுவாங்க. அதுக்குள்ளே விரிவாக நம்ம போக வேண்டியதில்லை. இதை ஆட்சேபனை பண்ணுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அபூபக்கரை தான் நீங்கள் நிப்பாட்டணும். இது புகாரியில் 679வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. அதே மாதிரி வந்து 680வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல்லா நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது மௌத்தாகிற வரைக்கும் அவங்க தான் இமாமாக இருந்தாங்க. இந்த ரசூல்லாவுடைய உத்தரவுக்கு பிறகு ரசூல்லா மௌத்தாகிற வரைக்கும் அவங்க தான் என்ன செஞ்சாங்க, இமாமாக இருந்தாங்க. இமாமாக இருக்கும் பொழுது ஒரு திங்கக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமை நோய்வாய்ப்படுறாங்கன்னா, திங்கக்கிழமைன்னா வெள்ளி சனிக்கிழமை நோய்வாய்ப்படுறாங்கன்னா திங்கக்கிழமை 3வது நாள், திங்கக்கிழமை வந்தவுடனே என்ன செய்கிறாங்கன்னா எல்லாம் வரிசையாக அணிவகுத்து நிற்கிறாங்க தொழுகையில். அபூபக்கர் இமாமா இருக்கார், மக்கள்லாம் நிற்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு இந்த பக்கம் தான் இருக்கும், பள்ளியை ஒட்டி தான் வீடு. அவங்க வீட்டுடைய திரையை விளக்குறாங்க. திரையை விளக்கி பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஸ்ஜித் நபவி இருக்கு இல்லையா, அந்த நபவியுடைய இந்த பக்கம்தான் அவங்களுடைய வீடு அமைந்திருக்கும். இது வழி அப்படி வந்துடுவாங்க. வீட்டை ஒட்டி தான் பள்ளிவாசலை ஒட்டி தான் வீடு. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டுடைய திரையை விளக்கி பார்க்குறாங்க, மக்களை பார்க்குறாங்க. பார்த்தவுடனே ஒரு புன்னகை பூக்குறாங்க, சிரிச்சுக்கிட்டே என்ன செய்கிறாங்க, மக்களை பார்க்குறாங்க. அப்போ மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, தொழுகையில் நிற்கும்போது அதை பார்த்துட்டு அவங்களுக்கு மக்களுக்கு பயங்கர சந்தோஷம். ரசூல்லா வந்து தேறிட்டாங்க, 3 நாள் தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, இவங்க ரசூல்லா வரலை, இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை, அன்றைக்கி தான் மௌத்தா பிறநாள், திங்கக்கிழமை வந்து எட்டி பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்கன்னு சொல்லி எல்லோரும் சந்தோஷம். உடனே அபூபக்கர் என்ன செய்கிறாங்கன்ற ரசூல்லா அவர் தான் பக்கத்தில் நிற்பார், அவருக்கு தெரியுமா, இந்த தொழுதுட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு ஏத்தாப்பில் உள்ள திரையை விளக்குனா ரசூல்லா நிற்கிறது மக்களுக்கும் தெரியும், அபூபக்கருக்கும் தெரியும், இமாமா இருக்கிறவர். அபூபக்கர் என்ன செய்கிறாங்கன்னா பின் வாங்குறாங்க. இப்போ நக்கச அபூபக்கர்னு அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, அப்போ ரசூல்லா தொழுவிக்கு வர்றாங்க போல இருக்குது, உடம்பு கொஞ்சம் சரியாக இருக்க போல இருக்குன்னு நினைத்து கொண்டு அபூபக்கர் இப்படி ரிவர்ஸில் நீங்கள் வந்து நில்லுங்க என்று காட்டுற மாதிரி பின் வாங்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா இப்படியே கையை காட்டி கை மூலமாக அத்திமு சலாத்தக்கும், உங்களுடைய தொழுகையை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள், நீங்களே தொழுதுக்கிறங்க என்பதுக்கு உரிய சைகை. அதை எந்த மாதிரி சொல்லுவாங்க, சைகை மூலம் இந்த கருத்தை சொன்னாங்கன்னு வருது, வார்த்தையை சொல்லலை. அப்போ நீங்களே செஞ்சுக்கிறீங்க, இப்படி அந்த அவங்க நாட்டில் என்ன மாதிரி சைகை இருந்துச்சோ தெரியலை, நீங்களே தொழுது கொள்ளுங்கள் என்று சைகை மூலமாக சொல்லிவிட்டு வரக சித்திர அந்த திரையை மூடி தொங்க விட்டு கொண்டார்கள். ஃபத்துஃபிய மின் யூமிஹி, அன்றைக்கே மரணித்து விட்டார்கள். அப்போ அபூபக்கர் சித்திக் அவங்க 3 நாள் தொழு வைக்கிறாங்க. 3 நாள் அவங்க தான் தொழு வைக்கணுங்கிறத ரசூல்லா என்ன செய்கிறாங்க, உறுதிப்படுத்துகிறாங்க. மரணிக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே நமக்கு அடுத்து ஒரு குழப்பம் வரக்கூடாது என்பதற்கு ஏற்றவாறு ஒரு அடையாளம் காட்டுறாங்க. அபூபக்கர் சித்திக் அவங்கள அடையாளம் காட்டுறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 681 ஹதீஸில் இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாள் வரலைன்ற உடனே அபூபக்கர் என்ன செய்கிறாங்கன்னா தொழுவிச்சிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதே செய்தி இப்போ பண்ண ஒரு செய்தி தான் புகாரில் 681வது ஹதீஸ்லையும் இருக்குது. அப்போ தனக்கு பிறகு இந்த தொழுகையை நடத்துவதற்கு உமரை நிப்பாட்டுங்கன்னு சொல்லும்போது கூட நான் சொன்னதை செய்யுங்க, அபூபக்கர் நிப்பாட்டுங்கன்னு சொன்னால் இந்த உம்மத்துக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்தியை சொல்கிறாங்க, ஏன் நான் இருக்கிற இடத்தில் நின்று தொழுகை நடத்துவதற்கு இவர் இருக்கிற வரைக்கும் வேறு யாரும் தகுதி இல்லை என்பதை தெளிவாக சொல்லிட்டாங்க. அதை விட இன்னும் பல சந்தர்ப்பங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிறகு குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அபூபக்கரை பல வகையில் முன்னிறுத்தி காட்டுறாங்க.
இந்த உம்மத்திலேயே மறுபடியும் சொர்க்கத்தை செல்வாங்க இல்லையா, சொர்க்கத்துக்கு செல்வதில் இந்த உம்மத்தில் ஃபஸ்ட்டு போகிறவர் அபூபக்கர் தான். இந்த உம்மத்தில் எல்லா உம்மத்துக்கும் சொர்க்கத்துக்கு போகும்போது நபிமார்கள் தனியாக போயிடுவாங்க, அது தனி. நபிமார்களுக்கு அப்புறம் அந்த உம்மத்தில் ஒருத்தராக சொர்க்கவாசிகளை அல்ல அனுப்புவான். அந்த சொர்க்கவாசிகளில் ரசூலுல்லாஹ் அவரை பற்றியே சொல்கிறாங்க, அம்மா இன்னக்க அவ்வளவு எதுகுழுகும் மின் உம்மத்தி, அபூபக்கரை நீ தான் ஏன் உம்மத்தில் முதல்ல நீ சொர்க்கத்திற்கு செல்வாய். இப்போ இந்த ஒட்டுமொத்த உம்மத்திலேயே சொர்க்கவாசிங்கிறதையும் சொல்லிவிட்டாங்க. அந்த சொர்க்கவாசிகளும் இவர் தான் ஃபஸ்ட்டு, முதல்ல இவர் தான், இவருக்கு பிறகு தான் மற்றவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கங்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் இடம்பெற்ற ஈமானில் முதலிடத்தில் உள்ளவராக ஒரு காட்சி தர்றார். இது ஹாக்கிமில் இருக்குது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக ஒரு உரை நிகழ்த்துறாங்க. இந்த மரணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உரை எதுக்கு நிகழ்த்துவாங்க, மார்க்க சம்பந்தமான ஒரு போதனை அறிவுரைகளுக்கு தான் உரை நிகழ்த்துவாங்க. இப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உடம்பு சரியில்லாமல் இருக்குல்ல, உடல்நிலையில் சரியில்லாத நேரத்தில் ஒரு நாள் வர்றாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, தலையில் கட்டு போட்டுக்கொண்டு துணியால் சுற்றி கொண்டு மெம்பரில் உட்கார்றாங்க. உட்கார்ந்து உரை நிற்க முடியலை, உட்கார்ந்து உரை நிகழ்த்துறாங்க. உரை நிகழ்த்தும் போது என்ன செய்கிறாங்கன்னா, அந்த உரை அபூபக்கரை பற்றின உரை தான். உரைன்னு சொன்னால் நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கிறங்க, தொழுகையை கடைப்பிடிங்க, அப்படி இப்படின்னு உரை நிகழ்த்துவாங்கன்னு பார்த்தா, உரை நிகழ்த்துறதுக்குன்னு வர்றாங்க. மெம்பரில் உட்கார்றாங்க. உட்கார்றது காரணம் நிற்க முடியல, வயசாகி போச்சு. அப்போ நிற்க முடியல, உட்கார்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ் புகழ்ந்து விட்டு, இன்னஹு லைஸ மினன்னாசி அஹதுன் அமன் அலைய ஃபி நஃப்ஸிஹி வ மாலிஹி மின் அபீ பக்கர் இப்னு அபீ குஹாஃபா. மனிதர்களில் பொருளாதாரத்தினாலும் சரி அல்லது என் மீது வைத்த அன்பினாலும் சரி, ஒருவருக்கு அபூ குஹாஃபாவுடைய மகன் அபூபக்கரை விட எனக்கு ரொம்ப ஒரு உதவியவர்கள் யாரும் கிடையாது. இவர் மாதிரி உதவி செஞ்சவர்கள் யாரும் கிடையாது. பொருளாதாரத்தை அள்ளி என்ன செஞ்சார், எனக்கு கொடுத்தார். அவருக்கு நிகராக யாரும் கிடையாது. உலகு குந்து முத்தஹிதன் மினன்னாசி ஹலீலன் லத்தஹத்து அபூபக்கரின் ஹலீலா. ஒருவரை உற்ற நண்பராக நான் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அபூபக்கர் தான் எடுத்துக்கிறேன். அதாவது ஹலீல்னு சொன்னால் உற்ற நண்பர். பொதுவாக நண்பருக்கு ரஃபீக் இந்த மாதிரி வார்த்தை இருக்குது. ஹலீல்டா என்னன்னு கேட்டால், நமக்கு 100 நண்பர் இருப்பாங்க, அதில் ஒரு ஆள் முதலிடத்தில் இருப்பார்ல, அவர் தான் உற்ற நண்பர். உற்ற நண்பர்னா அவர் தான் எல்லாம்னு சொல்லி சிலர் நேசிப்போம். அந்த மாதிரி ஆளை அந்த ஒரே ஒருவர் தான் உற்ற நண்பராக இருக்க முடியும். அப்போ அல்லாஹ் இப்ராஹிமை ஹலீலாக ஆக்கிட்டான்னு இருக்குல்ல, அந்த மாதிரி நான் இவரை ஹலீலாக்கியிருப்பேன். நான் மனிதர்களில் யாரையாவது இவர் ஒரு ஆள் தான் எனக்கு உற்ற நண்பர்னு ஆக்குவதாக இருந்தால் இவரை நான் ஆக்கியிருப்பேன். இருந்தாலும் இஸ்லாம்ங்கிற அந்த சகோதரத்துவமே போதும், எனக்கு சகோதரராக இருக்கட்டும்ங்கிறாங்க. சகோதரன் இந்த வித்தியாசம் காட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் எல்லாரும் சகோதரர் தான், உற்ற நண்பர்னு ஆக்கிறதா இருந்தால் இவர் ஒரு ஆளை தான் நான் சொல்லுவேன் என்று யாரும் இவர் குறிப்பிட்டு சொல்லலை. நினச்சா ஆக்கியிருப்பேங்கிறாங்க. இவர் தான் ஹலீல்னு சொல்லலை. ஏன்னு கேட்டால், ஒருவரை உற்ற நண்பர்னு ஆக்கிட்டோம்னு சொன்னால் எல்லாமே அவர் தான் ஆயிரும், மற்றவங்க பின்னுக்கு போயிடுவாங்க. அப்படி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நான் யாரையாவது உற்ற நண்பராக ஆக்குவதாக இருந்தால் அபூபக்கர் ஆக்கியிருப்பேன் என்று சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டவனா பலரும் பார்க்க வருவாங்கள்ல, எல்லாரும் வர்ற வாசல் அடைத்து விடுங்கள், அபூபக்கருக்கு தவிர. ரசூலுல்லாஹ் முடியாத நேரத்தில் ஆளுக்கு பார்க்க போனாங்கன்னா கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும். வயசான காலத்தில் நோய்வாய்ப்பட்டவங்கள அடிக்கடி ஆளுக்கு சந்திக்க போவது அவங்களுக்கு சிரமமாக பேசுவாங்க, செல்லாம் சொல்லுவாங்க, சில கேள்விகளை கேட்பாங்க, நல்லா இருக்கலான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நோயாளிக்கு கஷ்டமாக இருக்கும். சாதாரண காய்ச்சல் தலைவலி உள்ளவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரொம்ப மோசமான நோய்க்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த போய் விசாரிக்க போகிறதே ஒரு தண்டனை மாதிரி இருக்கும். அதனால ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டாங்கன்னா, யாரையும் அனுமதிக்காதீங்க, அபூபக்கருடைய வாசல் மட்டும் திறந்து வைங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏதாவது பார்க்கணும்னு சொன்னால் அவர் தான் வரணும். அவர் ஒரு ஆள் தான், குடும்பத்தார் மனைவி அல்லாத ஒருத்தர் அவரை பார்க்குறதா இருந்தால் அபூபக்கருக்கு மட்டும்தான் அனுமதின்னு கொடுத்துருந்தாங்க. இது புகாரில் 467 ஹதீஸில் இது எல்லாமே வருகிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு நாள் அபூபக்கருக்கு உமருக்கும் சண்டை. என்ன சண்டைன்னு வரல, ஆனால் அபூபக்கர் கொஞ்சம் கோபக்காராள், இந்த வார்த்தையை கடமையாக தான் விட்டுருவார். அவர் சண்டையில் வரும்போது நினைச்சிட்டாருன்னா அபூபக்கரை திட்டார் உமருக்கும் உமரலில்லானுக்கும் அபூபக்கருக்கும் சண்டை வருது. வாய் சண்டை, அடிதடி சண்டையில் வாயினால் உள்ள தகராறு வருது. பேச்சுவார்த்தையில் அபூபக்கர் சித்திக் என்ன செய்கிறாங்கன்னா, கடுமையாக அவரை கோபத்தில் திட்டி போடுறாங்க.
திட்டிட்டு ஆகா நம்ம திட்டிருக்கக்கூடாது, கடுமையாக பேசிட்டோமேண்டு உமர்கிட்ட போய் நான் தெரியாமல் பேசிட்டேன், மன்னிச்சிக்க, நான் உன்னை ஓவராக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் என்ன செய்கிறார், அதை மன்னிக்க முடியாது போ அப்படிங்கிறாரு. இவர் தான் கடுமையாக பேசிட்டாரு. இந்த கடுமையாக பேசுனது அவர் ரொம்ப பாதிச்சிருக்குது. என்ன கடுமையாக பேசினார் ஹதீஸில் வரல, ஆனால் கடுமையாக திட்டி விட்டார்னு வருது. அப்போ அவர் பாதிக்கிற அளவுக்கு மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு வார்த்தையை விட்டுருவார், கொஞ்சம் கடுமையாக வார்த்தையை விட்டுருவார். அந்த மாதிரி வார்த்தையை விட்டவொன்னே உமர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, மன்னிக்க மாட்டேங்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாருன்னா அபூபக்கர் வேகமாக வர்றாரு, முறையிடுறதுக்காக இதை பஞ்சாயத்து கொண்டு வர்றாரு. இந்த மாதிரி எனக்கு உமருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, அவர் பேசுனார், நான் பேசினேன், நான் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன், பேசின பிறகு நான் மன்னிப்பு கேட்குறேன், மன்னிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு புகார் சொல்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ் உன்னை மன்னிப்பானாங்கன்றதை சொல்லிவிட்டு அவங்களுடைய முகம் அப்படியே சிவக்க ஆரம்பிச்சது கோபத்தில். என்ன ஒவ்வொரு மன்னிப்பு கேட்டேங்கிறாரு, இவர் மாட்டேங்கிறாரு அப்படின்ற உடனே உமருக்கு எதிராகவும் அபூபக்கருக்கு சப்போர்ட்டாகவும் அந்த முகத்தில் அந்த மாறுதல் தென்படுகிறது. தென்பட்ட உடனே அபூபக்கர் என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை நீ அவரை கோவிக்காதீங்க, நான் தான் காரணம், அவர் ஒன்று நான் தான் தவறு செஞ்சுட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லிட்டோன்னே என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ உமர் வந்துடுறாரு, எல்லா மக்களும் நிற்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இன்னல்லாஹ பாசனி இலைக்கும், அல்லாஹ் வந்து உங்களிடத்தில் என்னை அனுப்பி வைத்தான், ரசூலாக அனுப்பி வைத்தான். இப்போ குல்தும் கதப்த, நான் பொய்யன்னு சொன்னீங்க எல்லாரும். இப்போ கால அபூபக்கர் சதக்க, அபூபக்கர் உண்மையாளர்னு சொன்னார். நான் நபின்னு என்னை சொல்லும் பொழுது நீங்கள்லாம் என்னை பொய்யர்ந்தீங்க, இவர் தான் என்னை உண்மையாளர்னு சொன்னார். அது மாதிரி வாசானி பி நப்சிஹி ஓ மாளிகி, அவருடைய உடலாலும் பொருளாலும் எனக்கு நிறைய அர்ப்பணித்திருக்கிறார். பொருளாதாரத்தை வாரி வாரி வழங்கியிருக்கிறார், தன்னையும் எனக்காக வேண்டி பல இடங்கள் அர்ப்பணித்திருக்கிறார். ஃபஹல்லந்தும் தாரிகூலி சாஹிபி, என்னுடைய இந்த தோழரை நீங்கள் விட்டுவிடுவீர்களா அப்படின்னு, என்னை தோழரை வந்து நீங்கள் பகைக்கிறீங்களா அப்படின்னு அவரை கோவப்படுத்துகிற ரசூலுல்லாஹ் கோவத்தை தருகிறது. அப்போ நீங்கள் யார்கிட்ட பகைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அவர் எனக்காக எவ்வளோ செஞ்சுருக்கார் தெரியுமா, இந்த மாதிரி 2 தடவை சொல்கிறாங்க. இப்போ ஊதிய பாதகா, இதுக்கு பிறகு அபூபக்கரை வந்து யாரும் மனநோய் பண்ணி நடக்க மாட்டாங்களாம். அபூபக்கர் மனநோகம் பண்ணி நடந்தால் ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ரசூலுல்லாஹ் இவ்வளோ இஷ்யூ எடுத்து அதை கோவப்பட்டு முகம்லாம் சிவக்கதை சொல்கிறாங்க. முகம் சிவங்க யார்கிட்ட நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு முகம் சிவக்க இந்த போதனையை செஞ்ச காரணத்தினால யாருமே அபூபக்கர் மனம் நோக்கும்படி நடக்கவே மாட்டார். அதுக்கு பிறகு பிரச்சனை வந்தால் கூட அவர் மனநோகிற மாதிரி இருந்தால் என்ன செய்வாங்க, அந்த வாயை மூடிக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு அவர் மீது ஒரு இது வைத்திருந்தார். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு இவர் அந்த ஆட்சி சுமை ஏற்றுக்கிறதுனா அதற்கான எல்லா விதமான தகுதியும் அவருக்கு இருந்துச்சு. அவர் தேர்வு செய்யப்பட்டது எந்த வகையிலும் யாரும் குறைய சொல்ல, எதுக்கு இப்போ கூடுதல் சொல்கிற காரணம், அந்த ஷியாவுக்கு இந்த குரூப்புகள் என்ன செய்கிறாங்கன்னா, ஷியா குரூப்புகள்னால் ரசூலுல்லாஹ் வந்து தனக்கு பிறகு அலி தான் வரணும்னு எழுதி வச்சுட்டு போனாங்க, வசியத்து செஞ்சாங்க. அப்போ வசியத்து செஞ்சதை மீறி நினைச்சிட்டாங்க, அபூபக்கர் ஆக்கிவிட்டாங்க, அலி தான் ஜனாதிபதியாக வரணும், அலியை வருவதற்கு தான் வசின்னு அவருக்கு சொல்லுவாங்க. அவர் வசின்னா வசிய செய்யப்பட்டவர்னு அலிக்கு பேர் சொல்லிக்கிடுவாங்க ஷியாக்கள். ஆனால் இங்கே என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஏன் தொழுவிக்க நியமிக்கலை, அவர் தான் அவர் அடுத்த ஆள்னு சொன்னால் ஒருத்தரையா அவர் இவருக்கு வந்து அந்த தொழுவிக்கும் போது அந்த அழுதுருவாருங்கிற ஒரு மைனஸ் வேறு இருக்குது இவர்கிட்ட. தொழுகையில் வந்து ஓதுறது மக்களுக்கு ஒழுங்காக கேட்கணும், அதான் முக்கியம். அதுக்கு இவருக்கு அன்ஃபிட்டு. மகளே சொல்லிட்டாங்க, எங்கள் வாப்பா நின்றாங்கன்னா அழுக ஆரம்பிச்சிருவாங்க, அழுதாங்கன்னா மக்களுக்கு எப்படி விளங்கு அப்படின்னு. அப்படி பார்த்தோம்னா அந்த தொழுவிப்பதற்கு ஒரு மைனஸ் தான் இது. மக்களுக்கு ஒழுங்காக விளங்கினா தானே தொழுக முடியும். அப்படி இருந்தும் கூட அவர் தான், வேறு யார் கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னால், அப்போ அபூபக்கர் அவர்கள் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்துங்கிறத, இவர் தான் ஹலீஃபான்ற வார்த்தையை சொல்லலையே தவிர எனக்கு அடுத்த நிலையில் இவர் தான் என்பதை ஒவ்வொரு கட்டத்திலையும் நிரூபித்திருக்கிறார்கள். இவங்க சொல்கிற மாதிரி அலிக்கு வசியத்து செஞ்சு இருந்தால் அந்த ஒட்டுமொத்த சகாபாக்களும் மீறி இருப்பாங்களா, ஒருத்தர் 2 பேராக இருந்தாங்க, எல்லாரும் ஏகமானதாகத்தானே அபூபக்கர் அந்த தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. 1-2 பேர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அது எப்படி வந்தாங்கன்றது வரலாறுல பார்ப்போம். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது ஒருத்தர் கூட அந்த நேரத்தில் அலியை கொண்டாந்து களத்தில் நிற்கவே இல்லை. இவருக்கு அடுத்து யார் ஆட்சிக்கு வரணுங்கும் போது இவருடைய சில ஆட்களுடைய பெயர்கள் அடிபடும் பொழுது அலியுடைய பேர் அடிபடவே இல்லை. அலியா அபூபக்கரான்னு கொஸ்டின் வரவே இல்லை. அலியா சாது குண உபாதாவான்னு தான் கொஸ்டின் வந்துச்சு. மதீனாவை சேர்ந்த அன்சாரியா அபூபக்கரா
அப்படி தான் கேள்வி வந்துச்சே தவிர அலி அந்த சீனில் இருக்கலை. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இவ்வளோ வரலாறுல இருட்டடிப்பு செஞ்சுட்டு அலி தான் அடுத்தவங்க, ரசூலுல்லாஹ்க்கு அடுத்து அலி தான் அப்படின்னு சொல்லி இவர் தட்டி பறிச்சுக்கிட்டார். அதனால தான் காஃபிருங்கிறாங்க. அபூபக்கர் வந்து அலிக்கு கிடைக்க வேண்டிய பதவியை தட்டி பறிச்சுக்கிட்டாரு. படைபலத்தை வச்சா தட்டி பறிச்சாரு. மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வர்றாரு. அதுக்காகத்தான் இதை சொல்கிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சில நன்மையான காரியங்களை சொல்கிறாங்க மக்களுக்கு. யார் நோன்பு வைப்பாரோ அவர் நோன்பாளிக்குரிய வாசல் வழியாக அழைக்கப்படுவார், யார் தொழுவாரோ அவர் தொழுகையாளிகளுடைய வாசல்லேருந்து அழைக்கப்படுவார்னு ஒவ்வொரு காரியத்தையாக சொல்லி இவங்க அந்தந்த வாசல் அழைக்கப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு பயானில். அப்போ அபூபக்கர் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த அனைத்து வாசல்லையும் அழைக்கப்படுறது யாராவது இருக்காங்களா? தொழுகையில் நல்ல ஈடுபாடு உள்ள ஆளுக்கு தொழுகையாளிகளுக்குன்னு ஒரு வாசல் இருக்கும். இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிடுவாங்க மாணவர்கள். அப்போ எல்லா வாசல்லேருந்து அழைப்பு கொடுக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறாரான்னு கேட்கும் பொழுது அர்ஜு அந்த கூண மின்ஹும் அபூபக்கரை அவர்களை நீ இருப்பாய் என்று நான் நம்புகிறேன். எல்லா வாசல்களும் உன்னைய போட்டி போட்டு கூப்பிடுவாங்க. ஏன்னா எல்லா காரியத்திலும் கரெக்டாக இருப்பார் அவர். தொழுகையாளுடைய வாசல்னால் தொழுகையில் பர்ஃபெக்டாக இருப்பார். நோன்பாளியுடைய வாசல்னா அதுலேயும் எந்த குறையும் வைக்க மாட்டார். வாரி வழங்குறதா அதில் நிற்பார். எல்லாத்துலேயும் கரெக்டாக செஞ்சதுனால எந்த வாசலில் இருந்து வந்தாலும் இவர் போய்க்கிடலாம். ஒவ்வொரு வாசல்லையும் இவர் சொர்க்கத்துக்கு அழைக்கும் பொழுது போட்டி போட்டுட்டு அழைக்குவாங்க. அப்படி யாராச்சும் இருக்கிறாங்களான்னு அவர் கேட்குறாரு. இது வந்து புகாரில் 3666வது ஹதீஸில் இருக்குது. அப்போ இதுவா மின்ஹா குல்லிஹா அகதும் யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே அனைத்து வாசல்களில் இருந்தும் யாராவது அழைக்கப்படுவார்களா என்று கேட்கும் பொழுது ஆமாம் அழைக்கப்படுவாங்க. எல்லா வாசல் வழியாக கூப்பிடப்படுவாங்க. அர்ஜு அந்த கூணம் என்னும் அபூபக்கரே நீனும் அதில் ஒரு ஆளாக இருப்பாய் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ வந்து எல்லா வாசல்களையும் அழைக்கப்படுற அளவுக்கு அவருடைய தகுதி உயர்வான, முதல்ல சொர்க்கத்துக்கு போகிறாரு. அனைத்து வாசல் வழியாகவும் அழைக்கப்படக்கூடியவராக அவர். மற்றவங்கள ஒரு வாசல் 2 வாசல் வழியாக தான் அழைக்கப்படுவாங்க. இவர் தான் எல்லா வாசல்களையும் அழைக்கப்படுறாருங்கிற ஒரு சிறப்பும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த வாரி வழங்குற விஷயத்தில் அபூபக்கரை யாரும் மிஞ்ச முடியாது. அது எல்லா மக்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். உமர்ல எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு தடவை நம்ம ஒரு முக்கியமான ஒரு போருக்காக வேண்டி நிதி கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். நிதி கேட்கும்போது இவர் என்ன செய்கிறாரு, நம்ம மிஞ்சிருந்த இந்த தடவை அவர்கிட்ட கொஞ்சம் காசு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அந்த நேரத்தில். அப்போ உமர் சொல்கிறாரு, என்கிட்ட கொஞ்சம் காசு கொஞ்சம் நல்லா இருந்த நேரம் ரசூலுல்லாஹ் வந்து அந்த நன்கொடை கேட்கும் பொழுது நான் கொஞ்சம் நிறைய கொடுத்து அபூபக்கரை மிஞ்சிறனு என்று அவரே சொல்கிறார். அதனோட என்ன சொன்னால், அல்யோம அஸ்பக்கு அபாபக்கரின் இன் சபக்து யோமன், இன்னைக்கு வந்து அபூபக்கர் நான் மிஞ்சிறனு என்று நினைத்து கொண்டு என்கிட்ட இருந்த மொத்த செல்வத்தில் பாதியை கொண்டு வந்த. எவ்வளோன்னு சொல்லலை. 1 லட்ச ரூபா இருந்தால் 50,000 கொண்டு வந்துடுறார். 5 லட்சம் இருந்தால் 2 லட்சத்தை கொண்டு வந்துடுறார். பாதிங்கிறார். அது எவ்வளோ இருந்துச்சுன்னு அவர் சொல்லலை. அப்போ என்னுடைய செல்வத்தில் பாதியை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டாந்து கொடுக்குறேன். கொடுத்தோம்னா ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அபுகைத்தலி அகலிக்க, வீட்டில் என்ன வச்சுருக்கிற, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டியா, வீட்டில் தான் வச்சுருக்கியாப்பான்னு கேட்குறாங்க. அவர் என்ன செய்கிறார், மிஸ்லஹு இதே மாதிரி வச்சுருக்கிறேன், இந்த கொண்டு வந்தேன்ல இதே மாதிரி ஒரு அளவு வீட்டில் இருக்குது, அதாவது பாதிங்கிறார். பாதியை கொண்டு வந்துட்டேன், பாதி வீட்டில் இருக்குது. அப்புறம் அபூபக்கர் வர்றாரு. அபூபக்கர் வரும்போது குள்ளிமா இந்த அனைத்தையும் கொண்டு வந்துடுறாரு. இவர் பாதியை கொண்டு வந்து ஜெயிக்க நினைக்கிறாரு. அபூபக்கர் என்ன செய்கிறாருன்னா, குள்ளிமா இந்த ரசூலுல்லாஹ் ஒரு நெருக்கடிக்காக கேட்குறாங்க, எதுவும் வச்சுக்கிற கூடாது வீட்டில் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, யா அபூபக்கரின் அபுகைத்தில் அகலிக்க, நீ வீட்டில் என்ன வச்சுட்டு வந்திருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், அபுகைத்துலகுமுல்லாஹ் ரசூலகு, அல்லாவே ரசூலையும் தான் வச்சுட்டு வந்திருக்கிறேன், வீட்டில் ஒன்றும் வச்சுக்கலாம், எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன், நம்மள்கிட்ட இருந்ததே இவ்வளவு தான். அப்போ என்ன இருந்துச்சு அது அப்படியே கொண்டாந்து கொடுக்குறது, பாதியை கொடுக்குறதுக்கு கம்பேர் பண்ண இயலுமா? அன்னைக்கு கூட சொன்னல, அபூபக்கர் ஃபஸ்ட்னா உமர் 2 அது 90 எடுத்துக்கூடாது, 100னா 50 நல்ல இதிலே கணக்கே சரியாக வருது. அவர் பாதியை கொண்டாந்து கொடுத்தானே, அவர் எல்லாத்தையும் கொண்டாந்து தர்றாரு எல்லா விஷயத்துலையுமே. இது வந்து அபுதாவுது, ஹாக்கிமு, தாரிமி, பைஹக்கி, இன்னும் பல நூல்களில் இருக்குது. சைகான ஹதீஸ் தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிறகு வந்து வரக்கூடிய இவர் எல்லா தகுதிகளையும் மேம்பட்டவர் என்று மக்களுக்கு சொல்லி என்ன செஞ்சாங்க, பதிய வச்சாங்க. பதிய வச்ச காரணத்தினால தான் அந்த மக்களும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், யார் ஃபஸ்ட்டுன்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்கல்ல, நம்ம இவ்வளோ பேர் இருக்குன்னா யார் நம்ம முதலிடத்தை யார் கொடுக்கலாம், 2வது இடத்தை யார் கொடுக்கலாம்னு அவங்களுக்குள்ள ரசூலுல்லாஹ் காலத்தில் டிஸ்கஷன் பண்ணுவாங்க. பண்ணும்போது நாங்கள் எப்படி செய்வோம்னு இந்த சஹாபாக்கள் அறிவிக்கிற பல அறிவிப்புகள் வருது.
ஒரு அறிவிப்பு என்ன வருதுன்னா, இப்னு உமர் சொல்கிறார், குன்னானு ஹையரு பைனன் நாசிபி சமனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நாங்கள் சஹாபாக்களை யார் மேம்பட்டவர் என்று நாங்கள் பேசிக்கொள்வோம். அவங்கள ஒரு ஆய்வு பண்ணி ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கத்தை வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் யார் மேலே பிரியமாக இருக்கிறாங்க இதெல்லாம் வச்சு முடிவு பண்ணுவாங்கல்ல, இந்த மாதிரி செயல்களை வைத்து நாங்கள் ஒரு ஆய்வு செய்வோம். அப்போ ஹையூர் அபூபக்கரின், முதலிடத்தில் அபூபக்கரை நாங்கள் முதலிடத்தில் வைப்போம். இந்த ஒட்டுமொத்த உம்மத்தில் யார் ஃபஸ்ட்டுன்னா அபூபக்கர் தான். சும்மா உமர் இப்னுல் கத்தாப், பிறகு உமரை வைக்குவோம். சும்மா உஸ்மான் இப்னு அஃபான், பிறகு உஸ்மான் வைக்குவோம். அலியை சொல்லலை, 3 தான் சொல்கிறார் அவர். இது 3655 ஹதீஸில் சஹாபாக்கள் பூராமல் என்னென்னு கேட்டால் அபூபக்கர் உமர் உஸ்மானிங்கிற மாதிரி தான் மதித்தாங்க. ஒட்டுமொத்த சஹாபாக்கள் யாரை முதல்ல வைக்கலான்னா இவர் தான், ரெண்டாவது யாரை வைக்கலன்னா இவர் தான் சொல்லி வைக்கும் பொழுது முதலிடம் அபூபக்கருக்கு தான் என்று இப்னு உமர் சொல்கிறார். இது புகாரில் 3655 ஹதீஸில் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அடிக்கடி சொல்லுவாங்க, அபூபக்கர் செய்யுதுனா. உமர் அவர்களே சொல்கிறாங்க, அபூபக்கர் செய்யுதுனா, அபூபக்கர் தான் எங்களுக்கு தலைவர். வ ஹைருனா, எங்கள்லேயே சிறந்தவர் அவர் தான். வ அஹப்புனா இலா ரசூலில்லாஹி, ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானவர் அவர் தான். இந்த ஒட்டுமொத்த உம்மத்திலேயே ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானவரும் சிறந்தவரும் எங்கள் தலைவரும் அபூபக்கர் தான் என்று உமர் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவரை தான் ஃபஸ்ட் இடத்துல கொண்டு நிப்பாட்டுறாங்க. இது புகாரில் 3656 ஹதீஸில் இருக்கிறது. அபூபக்கர் அவர்கள் பிலாலை விடுதலை செஞ்சதுமே ஏற்கனவே பார்த்தோம். மக்காவில் இருக்கும் பொழுது 7 அடிமைகளை சொந்த காசில் விடுதலை செஞ்சார். அதில் பிலால் ஒரு ஆள். இதை பற்றி உமர் அடிக்கடி சொல்லுவாங்களே எப்படின்னு கேட்டால், அபூபக்கர் செய்யுதுனா அழுத்தக்க செய்யுதனா, எங்கள் தலைவர் அபூபக்கர் எங்கள் தலைவர் பிலாலை விடுதலை செய்தார். பிலாலையும் தலைவருங்கிறார். ஏன் தலைவருங்கிறாருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளோ நெருக்கமான ஆள். பிலாலுடைய வரலாறு ஒரு சிறந்த ஒரு வரலாறு தான். அந்த ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு அந்த மதீனா இருந்ததை வைத்து எதையும் அனுபவிக்காத ஆள், எதுவுமே அனுபவிக்கல. அதுக்கு பிறகு நான் யாருக்கும் பாங்க சொல்ல மாட்டேன்னு போயிட்டார். வாட்டு என்ன செஞ்சார், நான் என்னை போர்க்களத்துக்கு அனுப்பி விட்ருங்கன்னு போயிட்டார் பிலால். எந்த ஒரு பணி, எந்த ஒரு அரசை வைத்து ஒரு சன்மானம் பெறவே இல்லை அவர், அப்படியான ஒரு மனிதர். அதனால் அபூபக்கரை பற்றி என்ன செய்கிறாங்கன்னா, அபூபக்கர் எங்கள் தலைவராகிய அபூபக்கர் எங்கள் தலைவராகிய பிலாலை விடுதலை செய்தார்னு சொல்லி அடிக்கடி அபூபக்கர் உமர் சொல்லுவாங்க. அப்போ எல்லாருமே தலைவர்னு மதிக்கும் அளவுக்கு அவங்களுடைய நிலைமை இருந்திருக்கிறத பார்க்குறோம். இது புகாரில் 3754 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு சபையில் ஒரு பால் கறந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அபூபக்கர் உமர்லாம் இருக்கிறாங்க, நிறைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அப்போ வலது பக்கத்தில் வலது பக்கம் ஒரு கிராமவாசி இருக்கிறாரு. அப்போ இந்த பால் கறந்து கொடுத்துட்டு அடுத்து மீதியை கொடுப்பாங்கல்ல, அது ரசூலுல்லாஹ் இந்த வலது பக்கம் உள்ள ஆளுக்கு கொடுத்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி உமர் என்ன செய்வார், உமர் அபூபக்கர்னு கத்துவார். ரசூலுல்லாஹ் மீதியை கொடுக்கும் பொழுது, நீ மீதி யாரு கொடுங்க, அபூபக்கர் ஒரு முக்கியமான ஒரு ஆள், அவருடைய அந்தஸ்து குறைஞ்சிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அபூபக்கர் கொடுங்கன்னு என்ன செய்வார், நான் அவருடைய முக்கியத்துவம் குறைஞ்சிடக்கூடாது என்பதற்காக நான் சொன்னேன். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, வலது தான் ஃபஸ்ட்டு, வலது தான், ஆளுக்கு முக்கியத்துவம் கிடையாது. ஒரு பொருளை விநியோகிக்கிறதா இருந்தால் முதல்ல வலது பக்கம் இருந்து உட்காந்துட்டார். அதனால் இந்த கிராமவாசியை கொடுப்பேனே தவிர அபூபக்கர் பெரிய ஆளுங்கிறத நான் கவனிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அது பங்கு வைப்பதுக்குன்னு ஒரு ரூல், ஃபஸ்ட்டு வலது பக்கம் இருந்து கொடுக்கணும்ட்டாங்கன்னா அது மீறக்கூடாதுங்கிற விஷயம். ஆனால் உமர் என்ன செய்கிறாரு, எனக்கு தாங்கன்னு கேட்கலையில, அதை கொடுக்கும்போது அபூபக்கர் கொடுங்க கேட்குறதா இருந்தால் அவரை முன்னிலைப்படுத்துவதில் கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாமல் அவரை ஃபஸ்ட் இடத்துல வச்சு தான் பார்த்துருக்குறாங்க எல்லாருமே. அதை பார்க்குறோம். இது புகாரில் 2352 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்து போன நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. இதை இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹுடைய ஜனாசா அந்த கட்டில், ஜனாசான்னா சந்தோக்கு பெட்டி இருக்குல்ல, அது கட்டிலில் தான் வச்சுருப்பாங்க. அப்போ கட்டில் மேல் வைக்கப்பட்டிருந்துச்சு. எல்லோரும் பார்க்குறதுக்காக வருவாங்கல்ல, உடல் பார்வைக்காக வைக்கப்படுது. அப்படி வைக்கப்பட்டிருக்கும் பொழுது இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, நான் அந்த உடல்கிட்ட நிற்கிறேன், எனக்கு பின்னாடி ஒரு ஆள் அவருடைய கையை கொண்டாந்து என் தோளில் வச்சுக்கிட்டு நிற்கிறார். எனக்கு பின்னாடி ஒரு ஆள் என்னுடைய தோல் பிஜத்தில் கையை வைக்கிறார். கையை வச்சுட்டு என்ன செய்கிறாருன்னா, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும், உமரை பார்த்து பேசுகிறார், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும், உங்களுடைய 2 தோழர்களோடு அல்லாஹ் உங்களை ஆக்கட்டும். 2 தோழர்கள்னால் அபூபக்கர் ரசூலுல்லாஹ், இவருக்கு முந்தி 2 பேர் போயிட்டாங்கல்ல. உமரே கொல்லப்பட்டார், அவர் உடல் வைக்கப்பட்டிருக்கு. அவரை நோக்கி பேசுகிறார் பின்னாடி இருந்தவர், உங்களையும் ரசூலுல்லாஹ்வோட சேர்த்து வைக்கட்டும், உங்களுடைய 2 தோழர்கள் அப்படின்னு சொல்கிறார்.
ஏனென்று கேட்டால் நான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டிருக்கிறேன். எப்போ எடுத்தாலும் என்ன செய்வாங்கன்னா, குன்து அபூபக்கரின் உமர், நானும் அபூபக்கரும் இருந்தோம். இப்போ ஃபால்து அபூபக்கர் உமர், நானும் அபூபக்கரும் செய்தோம். வன்தலத்து அபூபக்கர் உமர், நானும் அபூபக்கரும் உமரும் போனோம்னு சொல்லி ரசூல் அடிக்கடி சொல்லுவாங்க. அடிக்கடி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும்போது அபூபக்கர் உமர் நானும் 3 பேரும் சேர்ந்து நாங்கள் 3 பேரும் அங்கே போனோம், நாங்கள் 3 பேரும் சாப்பிட்டோம், இப்படின்னு அடிக்கடி வந்து உங்களை அபூபக்கர் உமரை சேர்த்த ரசூலுல்லாஹ் பேசுகிறத கேட்டிருக்கிறேன் என்று பின்னாடி இருந்து சொல்கிறார். அதனால உங்களை வந்து அவங்க 2 பேரோட எல்லாம் சேர்த்து வைப்பான். அப்போ இவர் திரும்பி பார்க்குறாரு, இப்படி நம்ம யாருடைய குரல்னு. அலி தான் பின்னாடி நிற்கிறார். அலி தான் இவர் தோளில் கையை போட்டு உங்களை வந்து அல்லாஹ் வந்து என்ன செய்வான், அவங்க அபூபக்கரோடையும் ரசூலுல்லாவோடையும் சேர்த்து வைப்பானாக. ஏன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் நானும் அபூபக்கரும் உமருன்னு அடிக்கடி சொல்லிக்கிடுவாங்க. ஏதோ ஒரு காரியம் செஞ்சாலும் உங்கள் 2 பேரும் இணைத்தே சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது அபூபக்கருடைய அந்த சிறப்பை இதிலேருந்து நம்ம விளங்குறோம். இது புகாரில் 3677வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொல்கிறாங்க, அல்லாஹ் வந்து ஒரு அடியானுக்கு ஒரு வாய்ப்பளித்தான். என்ன வாய்ப்புன்னு கேட்டால், உனக்கு துன்யா வேணுமா என்னிடத்தில் உள்ளது வேணுமா என்று ஒரு பயான் சொல்கிறாங்க. உனக்கு இந்த உலகம் வேணுமா என்னிடத்தில் உள்ளது வேணுமா என்று அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தான். அந்த அடியான் என்ன செஞ்சார்னு கேட்டால், அல்லாஹ்விட்ட உள்ளதை தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. சொன்னோன்னே இது ஒரு செய்திமா, ஏதோ ஒரு ஆளை பற்றி சொல்கிறாங்கன்னு சொல்லி சஹாபாக்கள்லாம் கேட்டுட்ருக்குறாங்க. அபூபக்கர் மாத்திரம் அதை கேட்டு அழுகுறாரு. எல்லோரும் உட்காந்து செய்தியை கேட்டுட்ருக்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன வாசகம் என்னன்னு கேட்டால், ஒரு அடியாருக்கு அல்லாஹ் ஒரு சான்ஸ் கொடுத்தான். என்ன சான்ஸு? உனக்கு இந்த துன்யா வேணுமா அல்லாஹ்விட்ட உள்ளது ஆகிரத்து வேணுமான்னு கேட்டான். அந்த அடியார் வந்து அல்லாஹ்விடத்தில் உள்ளதை தேர்ந்தெடுத்து கொண்டார்னு சொல்கிறாங்க. இதை கேட்குறவங்க ஏதோ ஒரு பனி இஸ்ராயீல் காலத்தில் உள்ள ஒரு ஆளை பற்றி சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு சஹாபாக்கள் அதை சும்மா சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் வந்து அபூபக்கர் என்ன செய்கிறாங்கன்னா அழுகுறாங்க. ஏன் அழுகுறேன்னு கேட்கும்போது, அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக்கிட்டான்னு சொன்ன அடியாருங்கிற ரசூலுல்லாஹ் தன்னை தான் சொல்கிறாங்க. அவங்களுடைய மரணத்தை வந்து சூசகமாக நமக்கு தெரிவிக்கிறாங்க. ஆகிரத்தில் உள்ள அல்லாஹ்விடத்தில் உள்ள தேர்ந்தெடுத்து கொண்டார்னு சொன்னால் எனக்கு மௌத்து நெருங்கிருச்சுங்கிறத அவங்க சொல்கிறாங்க, சிம்பாலிக்காக சொல்கிறாங்க என்று சொல்லிவிட்டு அவங்க அழுகுறாங்க. அழுதோன்னு அவங்களாம் பேசிக்கிறாங்க, இந்த ஆள் தான் இப்போ நம்ம சமுதாயத்தில் பெரிய அறிவாளி வருதான். ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு விஷயத்துக்கு அர்த்தம் என்ன நமக்கெல்லாம் விளங்கலை. இந்த ஆள் தான் காண அபூபக்கர் ஆழமானா, அபூபக்கர் தான் எங்களில் பெரிய அறிவாளியாக இருந்தார், எதையுமே கரெக்டாக புரிந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார்னு சொல்கிற அளவுக்கு அவரை சமுதாயத்தில் ஒரு பெரிய மதிப்போடு இருக்கிற காட்சியை பார்த்துருக்கோம். அதே மாதிரி வந்து ஒரு தடவை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மானஃபானி மாலுன் கத்து மானஃபானி மால் அபூபக்கர், அபூபக்கருடைய பொருளாதாரம் எனக்கு பயன்பட்ட அளவுக்கு யாருடைய பொருளாதாரம் பயன்பட்டதில்லை, உதவியதில்லை அப்படின்னு சொன்னோன்னே இப்போ பக்கா அபூபக்கர் இதை கேட்டு அபூபக்கர் அழுகுறார். என்ன இதை போய் சொல்கிறீங்களே, என்னுடைய பணம் உங்கள் பணம் பிரித்து பார்க்குறீங்களே, என்னுடைய எல்லா பணமும் உங்களுக்குரியதானே. ரசூலுல்லாஹ் அதை பெருமையாக சொல்கிறாங்க. அதை வந்து அழுகுறார் அவர். நீங்கள் அப்படி பிரித்து பார்க்குறீங்க, அபூபக்கருடைய பணம் எனக்கு உதவுன்னு சொல்கிறீங்க, உங்கள் பணம் தானே அது, என் பணம் வந்து உங்கள் பணம் தானே. நம்ம என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஹல் அனவ மாலி இல்லாலக்கா யாரை சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரை நானும் என்னுடைய பொருளாதாரம் உங்களுக்கு உள்ளது தானே, மறைய அபூபக்கருடைய பணம் எனக்கு உதவுனுச்சுன்னு சொல்கிறீங்க, என்னுடைய பணம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன செஞ்சுருக்காரு, அவர் முழுசாகவே தன்னை அர்ப்பணித்திருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அபூபக்கர் சித்திக் அவர்கள் வந்து ரொம்ப பேணுதல், அவ்வளோ இது மார்க்கத்தில் கூட இது இந்த தேவையற்ற ஒரு பேணுதல் தான், இருந்தாலும் பேணுதலாக இருந்திருக்காரு. என்ன பேணுதல்னா, அவர்கிட்ட ஒரு அடிமை இருந்தார். அந்த அடிமை என்ன செய்கிறாருன்னா, ஒரு நாள் ஒரு உணவு கொண்டாந்து கொடுக்குறாரு. அப்போ கொடுத்தவொன்னு என்ன செய்கிறாங்கன்னா, அவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டோன்னு அந்த அடிமை கேட்குறாரு, நான் இதை கொடுத்தனே அது எப்படி வந்துச்சு நீங்கள் கேட்கலையேன்னு கேட்குறாரு. சொல்லுப்பா எப்படி வந்துச்சு. நான் வந்து அறியாமை காலத்தில் வந்து ஒரு ஆளுக்கு ஜோசியம் சொன்னேன், எனக்கு ஜோசியம்லாம் தெரியாது, நான் விட்டு அடிச்சேங்கிறாரு. நான் சும்மா ஜோசியம்லாம் எனக்கு தெரியாது, நான் ஜோசியம்னு ஒரு ஆளுக்கு சொன்னேன், அதுபடி நடந்துருச்சு போல இருக்கு, அவங்க கொண்டாந்து எனக்கு அந்த அன்பளிப்பை கொடுத்தான், நீ சொன்னபடி நடந்துருச்சுப்பாண்டு, அதைத்தான் உங்களுக்கு கொண்டாந்து தந்தேன், ஜோசியத்தினால கிடைச்ச இது வருவாய் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சொன்னோன்னு என்ன செய்கிறாருன்னா, அப்படி வாய்க்குள்ளே வரல விட்டு அதை அப்படி வாந்தி எடுத்துடுறாரு. ஆனால் வாந்திக்கு தேவையில்லை, அவர் ஹராமான முறையில் வந்துச்சுன்னா நமக்கு அது ஹராமாவாது.
ஆனால் அபூபக்கர் வந்து எல்லையற்ற பேணுதல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த கொண்டு இந்த அடிமையை கொண்டாந்து தந்த பொருள் வந்து ஜோசியம் சொல்லி சம்பாரித்த காசா அதை நான் தொடமாட்டேன், அது அவருக்கு தான் ஹராம். அபூபக்கர் ஹராம் ஆவாது. இருந்தாலும் ஒரு பேணுதலில் ரொம்ப கூடுதலாக இருப்பதற்கு இந்த ஒரு புகாரில் 3842 ஹதீஸில் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அபூபக்கர் அவர்கள் விருந்து உபசாரம் செய்வதில் வந்து ரொம்ப சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். எவ்வளோ பேர் வந்தாலும் சாப்பாடு போயிடலாம், கூப்பிட்டு போயிடுவார். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் அறிவிக்கிறாங்க, அஸ்ஹாப் திண்ணை தோழரெல்லாம் கஷ்டப்படுறாங்க, சாப்பிட்ற மணலாச்சு, உங்கள்கிட்ட யார் யாருக்கு ஏழுமோ உங்களுக்கு ஏன்ற ஆளுக்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னோடனே சில ஆளுக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகிறாங்க, சில ஆளுக்கு 2 பேர் கூப்பிட்டு போகிறாங்க, சில ஆளுக்கு 3 பேர் கூப்பிட்டு போகிறாங்க. நானும் ஒரு 3 பேரை கூட்டிகிட்டு போனேங்கிற அபூபக்கர். அந்த 3 பேர் அழைச்சிட்டு வீட்டில் போய் விருந்து கொடுத்தேன். அப்போ எல்லோரும் 1-2 கூட்டிகிட்டு போனாங்கன்னா இவர் 3 கூட்டிகிட்டு போவார். அப்படி வந்து வள்ளல் தன்மை உள்ளவராக இருந்தாருங்கிறதை நம்ம பார்க்குறோம். இப்படி அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய இந்த தன்மை எதற்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், அதில் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு இவர் தான் என்பதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடியே ஒரு தவறு மாதிரி நடக்க கண்டால் ரசூலுல்லாஹ் கண்டிக்காமல் இருந்தால் கூட இவர் கண்டிச்சு விடுவார். தப்புன்னா என்ன செய்ய, தப்புன்னா தப்பு தான். ரசூலுல்லாஹ்ட்ட கூட சொல்லுவார், போருக்கு வந்திருக்கும் போது நம்ம உடன்படிக்கை எடுத்திருக்காம அதை எப்படி மீறுறது பாரு. ரசூலுல்லாஹ் அது விஷயம் தெரியாமல் அவங்க உடன்படிக்கை மீறிட்டாங்கிற ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளாமல் மக்காவின் மீது படையெடுக்கலாமான்னு கேட்கும் பொழுது என்ன செய்வாங்க, எப்படி நம்ம படையெடுக்க முடியும், அவங்களோட நம்ம உடன்படிக்கை ஹுதைபியாவில் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோமே அப்படின்னு ஒன்று தவறுன்னு பட்டதை மனசில் பட்டதை ஒரு சொல்லக்கூடியவராக இருப்பார். அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி ஒரு பெருநாள் தினத்தில் சில பேர் பெண்கள் வந்து பாட்டு படிச்சுட்டு இருப்பாங்க, ராகம் போட்டு பாடல் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அபூபக்கர் வந்துடுவார். வந்து ரசூலுல்லாஹ் முன்னாடியே சைத்தானுடைய இசை கருவிகளாண்டு கண்டிப்பார். ரசூலுல்லாஹ் இருப்பாங்க, ரசூலுல்லாஹ் கண்டிக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னாடியே சைத்தானின் இசை கருவிகளான்னு சொல்லி அவர் கடுமையாக வந்து கண்டிப்பார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, தாவகமா விட்டுறவங்களை அபூபக்கர் இன்றைக்கி பெருநாள், எல்லாருக்கும் ஒரு பெருநாள் இருக்கிறது, பெருநாள் தினத்தில் கொஞ்சம் லிபரலாக விட்டுறணும், அப்படி ஹராமானதை செய்ய வேண்டியதில்லை, இந்த பாடல்கள்லாம் வந்து அனுமதிக்கப்பட்டது, பெருநாள் தினத்தில் ஒரு பாடலான்றது அப்படின்னு தனக்கு தப்புண்டு பட்டுச்சுன்னா பழிச்சுன்னு சொல்லக்கூடியவராக இருந்திருக்கிறாங்கிறதுக்கு இது 3931 ஒரு ஹதீஸில் இருக்கிறது. இதை விட அவருடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னங்கிற அவருடைய நற்குணத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்வதாக இருந்தால், அந்த மிஸ்தகுக்கு வந்து மன்னிச்சார்ல, மிஸ்தகுன்னா யார், அபூபக்கருடைய உதவியிலே வளர்ந்த ஒரு ஆள் தான் மிஸ்தகுக்கு. அவங்க குடும்பத்தாருக்கு அபூபக்கர் தான் உதவி செஞ்சுட்டு இருந்தார். வசதி இருந்ததுனால மிஸ்தக அவங்க அம்மாவை கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஆளாகிறதுக்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார். ஆனால் ஆயிஷா நாயின் மீது இந்த பழி சுமத்துனாங்கல்ல, அதில் ஒரு ஆளாக இவர் ஆயிட்டார் மிஸ்தக். எந்த மிஸ்தகுக்கு வந்து அபூபக்கர் வந்து ரொம்ப கவனிச்சாங்களோ அந்த மிஸ்தக் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஆயிஷா நாயின் மீது அவதூறு சொன்னாங்க இல்லையா, அந்த குரூப்பில் இவர் ஒரு ஆளாக இருந்தார். ஹசான் இப்னு சாபித்து அவங்களோட சேர்ந்து இவர் ஹம்னாங்கிற ஒரு அம்மா, இவர் ஒரு ஆள். முக்கியமான சஹாபாக்கள் மத்தல் முனாஃபிக்கு, சஹாபாக்களில் முக்கியமான ஒரு இடத்துல இருந்தால் யாருன்னு கேட்டால் இவர் மிஸ்தகு ஒரு ஆள். அப்போ இது அவர் குறை சொல்லி தெரிஞ்சானோ அபூபக்கர் ஒன்றும் செய்யலை. ஏன்னாட்டா இது ஆயிஷா பழி சுமத்துறாங்க, அது பழிங்கிறது நிரூபிக்கணும்ல, அது வரைக்கும் அவர் ஒன்றும் பேசலை. இருந்தாலும் இருக்குமோ சொல்கிறாங்களேன்ட்டு அவங்க எல்லா ரசூலுல்லாஹ்வும் கொஞ்சம் ஆயிஷானை விட்டு ஒதுங்கி தானே இருந்தாங்க. பிறகு வஹி மூலமாக அவங்க தூய்மையானவர்கள்னு வசனம் இறங்கணும்னு என்ன செஞ்சாருன்னு கேட்டால், இவங்க இந்த மாதிரி பழி சொல்லிட்டாங்க, தன்னுடைய மகள் மீது பழி சுமத்தி விட்டார்கள் என்கிற ஒரு கோபத்தில் மிஸ்தகுக்கு இனிமேல் உதவ மாட்டேன், அப்படி மிஸ்தகுக்கு நான் உதவி செஞ்சுட்டு இருந்தேன், இந்த மாதிரி என்னுடைய மகள் மீதே அவன் என்ன செஞ்சிட்டாங்க, இந்த மாதிரி பழியை சுமத்திட்டாரு, அதனால் நான் இனிமேல் செஞ்சுக்கிட்ட உதவியை நிறுத்திடுவேன், இனிமேல் எந்த உதவியும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சத்தியம் பண்ணிட்டார். அல்லாஹ் சத்தியம் பண்ணிட்டார். அப்படி சொல்லுவார், வல்லாஹி லா உன்ஃபிகு அலா மிஸ்தக ஷையன் அபதா, மிஸ்தகுக்கு வந்து இனிமேல் ஒரு உதவியும் செய்ய மாட்டேன், பாதல்லது காலலி ஆயிஷா, ஆயிஷாவை பற்றி அவர் சொன்னதற்கு பிறகு நான் எந்த உதவியும் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். சொன்ன உடனே அல்லாஹ்ட்டேருந்து ஒரு வசனம் வரும். மிஸ்தக அவதூறு சொன்னார், அவதூறுக்கு என்ன செஞ்சாங்க, அவர் கசையடி வாங்கினார், அவதூறுக்கு 80 கசையடி அவர் வாங்கிட்டார். ஹசான் சொன்னார், அவருக்கு கசையடி கொடுத்தாங்க. ஹம்னாங்கிற ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்களுக்கு 80 சவுக்கடி கொடுத்தாங்க. தண்டனை கொடுத்தாச்சு, அதோட இது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதனால் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு வசனத்தை இருக்கிறான், ஒலா எத்தலி உலுல் ஃபதுலி மின்கும் சாத்தி, அதாவது செல்வமும் வசதியும் உள்ளவர்கள் நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டாம், ஐயோத்து குடியில் குர்பா, சொந்தக்காரங்களுக்கு கொடுக்குற விஷயத்தில் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு நீ சத்தியம் செய்யாதீங்க, அலா துஹிப்பூன் ஐ யக்ஃபிரல்லாஹு லக்கும்,
அல்லாஹ் உங்களை மன்னிக்கிற நீங்கள் விரும்ப மாட்டீங்களா? அப்படி செஞ்சுதான் நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு வசனம் இவருக்காக இறங்குது. அபூபக்கர் வந்து உதவி செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே அதுக்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்? அல்லாஹ் உங்களை மன்னிக்கிற நீங்கள் விரும்ப மாட்டீங்களா, நீங்கள் மன்னிங்க, நீங்கள் மன்னிச்சா அல்லாஹ் உங்களை மன்னிப்பான்னு சொல்லி வருகிறது. உடனே என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அபூபக்கர் நான் அதை கொடுக்குறேன், இனிமே வல்லாஹி இன்னில உஹிப்பு யக்ஃபிரல்லாஹுலி, அல்லாஹ் என்னை மன்னிக்கிறத நான் விரும்புகிறேன். என் மகள் மீதே பழி சுமத்தி இருந்தாலும் மகள் மீது பழி சுமத்தின ஒரு ஆளுக்கு யாரும் அவங்கள உதவி செய்ய மாட்டாங்க, மனசு வராது. அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியின் மீது தாயுடைய அந்தஸ்து, மகள் ஒரு பக்கம், உம்மஹாத்துல் முஃமினீன்ங்கிற தாய் ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி பழி சுமத்தி வந்து ஜீரணிக்க இயலாது. ஆனால் அவரும் ஜீரணிக்க இயலாமல் தான் சத்தியம் பண்ணினார். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் வந்து பாவங்களை மன்னிங்க, தண்டனை கொடுத்தாச்சு, எந்த தப்பு செஞ்சாலும் அதுக்கு தண்டனை பெற்றுட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அதை பற்றி பேசக்கூடாது. அதனால் நீங்கள் மன்னிச்சிருங்க, அல்லாஹ் உங்களை மன்னிக்கிற விரும்ப மாட்டீங்களான்னு வசனம் வந்தவுடனே அல்லாஹ் என்னை மன்னிக்கிறது விரும்புகிறேன்னு சொல்லிட்டு, இனிமேல் ஒல்லாஹிலா அன்சியுகான் அபதா, அல்லாஹ் மேல் சத்தியமாக இன்னைக்கு அவர் செய்கிற உதவியை ஒருபோதும் நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையோடு நடந்து கொண்ட ஒரு காட்சியை பார்க்குறோம். இதுகளெல்லாம் வந்து அபூபக்கர் அவர்களுடைய அந்த தன்மைக்கு உதாரணமாக இருக்கிறது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிறகு அபூபக்கர் தான் என்பதை மக்கள் புரியும் வண்ணமாக எல்லா வகையிலும் எடுத்து காட்டின பிறகு தான் அவங்க மரணிக்கிறாங்க. மரணித்த உடனே இதிலிருந்து அபூபக்கருடைய வரலாறு வந்து நம்ம ஆரம்பிக்குது. ரசூலுல்லாஹ் மரணித்த உடனே அந்த சமூகம் எப்படி இருக்கும்? தலைமை இல்லாமல் நிற்கிது. ரசூலுல்லாஹ் மரணிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ என்ன மாதிரி ஒரு ரசூலுல்லாஹ் மேலே எப்படி பிணியம் வச்சுருந்தாங்க, அந்த மக்கள் எப்படி இதை வந்து எடுத்துக்கொள்வாங்க என்று சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால், அப்போ ரொம்ப ஒரு தண்ணீர்லேருந்து எடுத்து கீழே போட்ட மீனும் துடிக்கும்ல, அந்த நிலையை விட மோசமாக சஹாபாக்களுடைய நிலைமையெல்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, அபூபக்கர் அவர்கள் ரசூலுல்லாஹ் மரணிக்கிற அந்த டைமில் வந்து மதீனாவில் இருக்கலை. மதீனாவுக்கு வெளியே தான் அவருடைய வெளியேன்னா வெளி ஊர் இல்லை, அந்த புறநகர் இருக்குல்ல, மதீனா ஒட்டி உள்ள பகுதியில் அவர் குடும்பத்தோடு இருந்தார். அப்போ ரசூலுல்லாஹ் மரணித்த செய்தி கேட்டவுடனே அபூபக்கர் அங்கேருந்து என்ன செய்கிறாருன்னா வேகமாக வர்றார். அதுக்கிடையில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், உமர் தான் அப்போ அந்த நேரத்தில் தலைமை தாங்கிற உமர் தான் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் மரணிச்சுட்டாங்க, சஹாபாக்கள்லாம் வந்து என்ன ஏதுண்டு மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போ தலைமைத்துவமாக இருக்கிற இவர் தான் அடுத்து வரணும், இவர் தான் அவங்களுக்குள்ள லீடு பண்ணுறதுக்கு ஆள் வேணும்ல, அவர் தான் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உடனே ரசூலுல்லாஹ் வந்து மூத்தா போகலேன்னு ஆரம்பிக்கிறார். எப்படி பார்க்குறாருன்னா, வல்லாஹி மாத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தா போகலை, மூத்தாகி இருக்கிறாங்க, பேச முடியலை, பதில் வரல, அசைவு இல்லை, மூச்சு கூட இல்லை, பார்த்தா மூத்தாயிட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த அன்பு, அதிகமான அன்புல அவர் என்ன செய்கிறாருன்னா, ரசூலுல்லாஹ் மூத்தாகலைன்னு என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னு கேட்டால், இப்போ மூத்த ஆகிட்டாங்க தான், கொஞ்சம் நேரத்தில் திரும்ப எந்திரிப்பாங்க அப்படி சொல்கிறார். பாடியை ஏன் மூத்தான பேச மாட்டேங்கிறான்னு கேள்வி வரும்ல, அந்த அர்த்தத்தில் ஒரு சொல்லலை மூத்தாகலன்னு. இப்போ மூத்த ஆகிட்டாங்க, மூத்தா அந்த கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்கள்ல, மரணித்து விட்டு உயிர் தெழுந்தாருண்டு, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு மரணிக்குங்கிற விதிக்காக மரணிச்சிட்டாங்க, ஆனால் இப்போ எந்திரிப்பாங்க பாருங்கள். எந்திரிச்சு யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக இருந்தாங்களோ அவங்க கைகாலெலாம் ரசூலுல்லாஹ் வெட்டுவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், உல எபாசகுன் அல்லாஹு, அவரை அல்லாஹ் திரும்ப எழுப்புவான். போல எக்குத்தான் ஐதியர் இதாலின் வர்ஜுலகும், அவங்க இந்த எதிரிகளுடைய கைகளையும் கால்களையும் வந்து வெட்டி முறிப்பார்கள், அவங்க பழையபடி வீரியமாக எந்திரிப்பார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பிறகு என்ன மாதிரி அவங்க நினைக்கிறாங்கன்னு கேட்டால், இது மௌத்து இல்லை, அல்லது மௌத்தா இருந்தாலும் மறுபடியும் எந்திரிப்பாங்க, அவங்களுக்கு ரெண்டு வாழ்க்கை இருக்கிறது, ரெண்டு மௌத்து இருக்குது. இப்போ ஒரு மௌத்து ஆகிடுச்சு, அப்புறம் மறுபடியும் எந்திரிச்சு கேம நாள் வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் மௌத்தா போவாங்கன்னு நினைக்கிறார் போல இருக்கு. மூத்த தான் ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் அபூபக்கர் அங்கேருந்து வர்றாரு. இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இன்னும் சொல்ல போனால், யாராவது ரசூலுல்லாஹ் மூத்தா போனதாக சொன்னால் அவங்கள நான் கொன்றுவேன், அவங்கள கழுத்தை வெட்டிடுவேன் என்று மக்களை எச்சரிக்கிறார். ரசூலுல்லாஹ் மூத்தா போகலைன்னு சொல்லிவிட்டு, மூத்தா போயிட்டாங்கன்னு யாராவது சொன்னீங்கன்னா நான் வந்து அவங்கள வெட்டிடுவேங்கிற அளவுக்கு கடுமையான நிலையில் இருக்கிறார். அப்போ அபூபக்கர் சித்திக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை மூடி வச்சுருக்கிறாங்க துணியை போட்டு, அந்த முகத்தை திரையை விளக்குறாங்க. விளக்கி ரசூலுல்லாஹ் அப்படியே முகத்தில் முத்தமிடுறாங்க. முத்தமிட்டுட்டு, அபி அந்த ஓமி, நானும் என் தாயும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், திபுத்த ஹையன் மையத்தா, நீங்கள் உயிரோடு இருக்கும்போதும் நறுமணமாக இருந்தீர்கள், மரணித்த பிறகும் நறுமணமாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்க,
பொதுவாக மூத்தா போனால் வந்து பாடி நாரி போயிரும்ல. பொதுவாக இறந்தவர்களுக்கு நல்ல வாடை இருக்குது, கெட்ட வாடையை மாறிக்கிறோம். அது உங்களுக்கு இல்லைங்கிற சொல்கிறார். எப்படி திபுத்த ஹையன் ஓ மையத்தா, நீங்கள் மையத்தா இருக்கும்போது வாசமாக இருக்கிறீங்க, நீங்கள் உயிரோடு இருக்கும்போது வாசமாக தான் இருந்தீங்க. அதில் என்ன சொல்ல வர்றாரு, மௌத்தா போயிட்டாங்கிற அழகாக அப்படி பதிய வைக்கிறார். மௌத்தாவுன்னு அவர் ஒரு கருத்தை உண்டாக்கி வச்சுட்டு இருக்கிறாரு. இவர் ரசூலுல்லாவை நோக்கி என்ன சொல்கிறாருன்னா, திபுத்த ஹையன் ஓ மையத்தா, நீங்கள் மையத்தா இருக்கும்போது வாசமாக இருக்கிறீங்கன்னா மௌத்தாயிட்டு தான் அர்த்தம். மௌத்தாவிட்டீர்கள்ங்கிற கருத்தை வந்து மக்களுக்கு விளங்குற மாதிரி இந்த வாசகத்தை சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, உமர் சொன்னதை கேட்டுட்டு பதில் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு, இவர் மறுபடியும் எந்திரிப்பாங்கங்கிறார்ல, எந்திரிப்பாங்கன்னா 2 மௌத்தாயிரும். உமர் வந்து இப்போ அவர் ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்க, ஒரு மௌத்து, மறுபடியும் எந்திரிப்பாங்க. கேமனால்னு வரும்போது எல்லாம் மௌத்தாக தானே ஆகணும், அது ஒரு மௌத்து தானே. அப்படின்னா 2 மௌத்து வருதுன்னு மாதிரி இருக்குது. அப்போ அதுக்கு பதில் சொல்கிறாங்க, ஒல்லதி நப்சீபி எதிகி, என்னுடைய உயிர் யார் கைவசத்தில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், லா யுதீக்க கல்லாஹுல் மௌத்த தைனி, உங்களுக்கு வந்து 2 மௌத்து அல்லாஹ் தரமாட்டான், ஒரு மௌத்து தான். அந்த மௌத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள்ங்கிறார். இவர் திரும்பி எந்திரி வருவாங்கங்கிறது முதல்ல மண்டையில் அடிக்கிறார். திரும்பிலாம் வரமாட்டாங்க, ஒரு மௌத்து தான், அந்த மௌத்தை அடைஞ்சிட்டீங்க என்று ரசூலுல்லாவை நோக்கியே பேசுகிறார். பேசிட்டு வெளியே வர்றார். வெளியே வந்தவுடனே ஐயுகள் ஹாலிஃபலா அரசியலுக்கு சத்தியம் பண்ணவரை சத்தியம் பண்ணிட்டு இருந்தாரே அவே உமர், என்ன சத்தியம் பண்ணார், கழுத்தை வெட்டிடுவேண்டு. யாராவது ரசூலுல்லாஹ் மூத்தா போனதா சொன்னால் அவங்கள வந்து கழுத்தை வெட்டிடுவேன், அல்லா மேலே சத்தியமாக ரசூலுல்லாஹ் மூத்தா போல, வல்லாஹி மாமாத்தங்கிறார். அல்லா மேலே சத்தியமாக ரசூலுல்லாஹ் மூத்தா போலன்னு உமர் சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ வந்து அபூபக்கர் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வீட்டில் போய் பார்த்துட்டு வெளியே வர்றார். வெளியே வந்து என்ன செய்கிறாருன்னா, ஐயோ அல்ல ஹாலிஃபலா அரசியலிக்க, சத்தியம் செய்தவரை உட்கார், முதல்ல சத்தியம் உமரை பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறாரு, சத்தியம் பண்ணி இருப்பவரை உட்கார் வீராகன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறார். ஃபலம்மா தகல்லம் அபூபக்கர் பேச ஆரம்பித்த உடனே ஜலச உமர் உட்கார்ந்துட்டார். அது வரைக்கும் அவர் லீட் பண்ணிட்டு இருந்தார். இவர் வந்த பிறகு லீட் பண்ண முடியாது. இப்போ அபூபக்கர் வந்தால் என்ன செஞ்சிட்டாரு, அவங்க மக்களை நோக்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் உட்கார்ந்துடுறார். என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் புகழ்ந்து குத்பாலாம் அல்ஹம்துலில்லாஹ் அதெல்லாம் சொல்லிவிட்டு, அலா மன்கான யாபுது முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீங்கள் வணங்குகிறீர்களோ, ஃப இன்ன முஹம்மதன் கதுமார், நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்க. முகமதை நீங்கள் வணங்குபவர்களாக இருந்தால் தெரிஞ்சுக்கிறங்க, வணங்குறது அல்ல உயிரோடு உள்ளதான் வணங்கணும். ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்க, நீங்கள் யாராவது ரசூலுல்லாஹ் மூத்தா போலன்னு சொன்னீங்கன்னா அவங்கள நீங்கள் கடவுளாக்குறீங்கன்னு அர்த்தம், அவங்கள வணங்குறீங்கன்னு அர்த்தம். அந்த கருத்து கூட என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மன்கான யாபுது முஹம்மதன் ஃபைன்ன முஹம்மதன் கதுமார், முகமதை யாராவது நீங்கள் வணங்கினீர்கள் என்று சொன்னால் தெரிந்து கொள்ளுங்கள், முகமது இறந்து விட்டார், அவர் வணங்க முடியாது, அவர் மூத்தாகி விட்டார். தலையில் அடித்த மாதிரி சொல்கிறார். அந்த பேரை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாயிட்டாங்கன்னு சொல்லலை. ஏன்னா அந்த இடத்துல அப்படி தான் சொல்ல வேண்டி இருக்கிறது. மக்களுடைய அந்த அன்பு மேலீட்டில் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வாக்குற அளவுக்கு மௌத்தாகாத ஆள்னு சிலர் நினைக்கிறாங்க, அல்ல மௌத்தானா கூட வர எந்திரிச்சு வாழ்வாங்கன்னு சிலர் நினைக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு தன்மையில் கொடுக்குறாங்களேங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா அதை எச்சரிக்கிறாங்க. மன்கான யாபுது முஹம்மதன் இன்ன முகமதன் கதுமார், யார் முகமதை வணங்குகிறீர்களோ தெரிந்து கொள்ளுங்கள், முகமது இறந்து விட்டார்கள். ஒமன்கான யாபுதுல்லாக, அல்லாஹ்வை வணங்குறவர்கள் இருப்பீர்களே ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள், ஃபைனல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் தான் சாகாமல் உயிரோடு இருக்கிறவன். அப்போ நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்கள் ரசூலுல்லாஹ் மௌத்தாவலன்னு சொன்னீங்கன்னா ரசூலுல்லாஹ் கடவுளாகிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அல்லாஹ் வணங்குறதா இருந்தால் அவன் தான் சாவாதானே. அப்போ சாகாத ஒருத்தன் என்று அல்லாஹ்வை ஏற்று இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இப்போ ரசூலுல்லாஹ் வந்து இப்படி நீங்கள் வந்து சாக மாட்டாங்கிறீங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தாக மாட்டாங்கன்னா அல்லாஹ்ங்கிறீங்களா? அப்போ இறைவனுடைய தன்மை எப்படி நீங்கள் ரசூலுக்கு இவ்வளோ ரசூலுல்லாஹ் மேலே அன்பு இருக்குது, அதை விட கொள்கையில் தெளிவு. இந்த நேரத்திலும் கூட எவ்வளோ பிரைட்டாக தெளிவாக இருக்கார் ஒரு கொள்கையில். ரசூலுல்லாஹ் மேலே இவங்களை விட அவருக்கு அன்பு கூட. இவ்வளோ பேரும் ரசூலுல்லாஹ்வுக்கா குதிச்சு வெட்டிடுவோம் குத்திடுவோம் நிற்கிறாங்களே, அவங்க அன்பை விட இவருக்கு தான் அன்பு அதிகம். அன்பை விட அவருக்கு எது அதிகமாக இருக்குன்னு கேட்டால் ஈமான் அதிகமாக இருக்குது, தெளிவு, கொள்கை தெளிவு அதிகமாக இருக்குது. எப்படி இஸ்லாம்டா என்ன இதை சொல்கிறக்கா ரசூலுல்லாஹ் வந்தாங்க, மூத்தாகாத ஒரு ஆள் நான் அப்படி காட்டுவதற்காக வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் விளக்கு விதமாக சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா இந்த தத்துவத்தை சொல்லிட்டு அப்படி சொன்னால் கூட மக்கள் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க, அதுக்கு ஆதாரத்தை தள்ளி போடுறாங்க. அந்த உரையில் என்ன செய்கிறாங்க, இன்னக்க மையத்துன் இன்னகும் மையத்துன் சுமருங்கிற சூறாவில் 30வது வசனம் இருக்குது. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போதே இந்த வசனத்தை எல்லாம் இறக்கியிருக்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம், இன்னக்க மையத்துன், நபியே நீனும் இறக்கக்கூடியவர், இன்னகும் மையத்துன் அவர்களும் மையத்தா போகக்கூடியவர்கள் தான். ரசூலுல்லாஹ்வை வந்து வாழ்கிற காலத்திலேயே ரசூலுல்லாஹ்வை நோக்கி அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், இன்னக்க மையத்துன்
நீ மரணிக்கக்கூடியவர். அந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. ஏன் இப்போ மரணிக்க மாட்டாருங்கிற, அல்லாஹ் வந்து மரணிப்பான்னு சொல்லியிருக்கிறானே, குரானில் இருக்குது என்ற அந்த குரான் வசனத்தை எடுத்து போட்டு இன்னக்க மையத்துங்கிறத எடுத்து போடுறாங்க. அடுத்த ஒரு வசனத்தை எடுத்து போடுறாங்க. ஆலை இம்ரானில் 144வது வசனம் என்னன்னு கேட்டால், ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகம்மது வந்து தூதரை தவிர வேறு இல்லை, அல்லாஹ் கிடையாது. இது எப்போ உள்ள வசனம்? இது உஹது போரில் இறங்கின வசனம். உஹது போரில் ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லி வதந்தி கிளம்பின உடனே எல்லாம் சிதறி ஓடுறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த வசனத்தை இறக்குறான். ஏப்போ நீங்கள் முகம்மதுக்கு தான் இஸ்லாத்துக்கு வந்தீங்களா? அவர் மூத்தா போய்ட்டு நீங்கள் ஓடி போயிருவீங்களா? அல்லாவுக்கா வந்தீங்களா? கொள்கை நிலைநாட்ட வந்திருந்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டால் நீ களத்தில் நிற்கணும். அப்போ தான் நீ அல்லாவுக்கு வந்தேன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டவனும் எல்லாம் ஓட்டம் எடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆனால் கொல்லப்படலை, கொல்லப்பட்ட வதந்தி. அந்த கொல்லப்பட்ட வதந்தி பரவும் பொழுது உஹது போரில் செதறி சகாபாக்கெல்லாம் ஓடிட்டாங்கல்ல, அப்போ இந்த வசனம் அருளப்பட்டுச்சு. அதை இப்போ எடுத்து போடுறாரு. அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது? ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகம்மது ரசூலை தவிர வேறு இல்லை, அல்லாஹ் இல்லைங்கிறது. முகம்மது தூதரை தவிர வேறு இல்லை. கது ஹலத்து மின் கப்லிஹி ருசுலு, அவருக்கு முன்னால் பல தூதர்கள் சென்று விட்டார்கள், மூத்தாமை இருக்கல. அவையும் மாத்த, இந்த முகமது மரணித்து விட்டால், அவ் குத்தில கொல்லப்பட்டு விட்டால், இன்கலபத்து மல ஆக்காபிக்கும், வந்த வழியே போயிடுவீங்களா? எல்லாம் கேட்குறான். இப்போ இப்போ போர்க்களத்தோடு ஓடுறீங்க, எதுக்காக ஓடுறீங்க? ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டார்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. அப்படின்னா அவர் கொல்லப்பட்ட ஓடி போயிடுவீங்களா? அப்போ முகமது இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் வந்த வழியே போயிடுவீங்களான்னு நல்லா கேட்குறான். இன்கலபத்தும் அல ஆக்காபிக்கும், உங்களுடைய வந்த வழியை பின்னங்கால் வழியாக போயிடுவீங்களா? உமை என் கழிப்பு அல அகிபைகி, யார் வந்த வழியை செல்கிறார்களோ பிழகி துருளாக செய்யா, அவர் அல்லாவுக்கு எந்த கேடு செய்ய கூட உனக்கு தான் கேடு. அப்போ ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்கிற ஒரு வதந்தியை நம்பி அன்னைக்கு ஓட்டம் பிடிச்சவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான்னு கேட்டால், அவங்களுக்காக நீ இருக்கக்கூடாது, அவங்க மரணிப்பார்கள் அல்லது கொல்லவும் படுவார்கள். அப்படி நடந்தால் நீ ஓடிடுவே இருப்பியா? நீ இருக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த வசனத்தை இப்போ எடுத்து போகிறான். கரெக்டாக பொருந்துது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த உடனே வந்த வழியே போகிறாங்க பாருங்கலாம். ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்க, இறந்தவனை வந்த வழி என்ன? மனுஷனை கடவுளாக்குறது, மனிதர்களை கடவுளாக்குறதுங்கிறதுனா வந்த வழி. அந்த வந்த வழியே போகக்கூடிய நிலையில் இருந்துக்கிட்டா ரசூலுல்லாஹ் மூத்தாகவில்லை, மூத்தாரதை சொன்னால் வெட்டி போடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி இந்த வசனம் அழகாக பொருந்துகிறது. இந்த வசனத்தை எடுத்து சொன்ன உடனே இவர் கையில் இருந்த வாள் கீழே விழுந்துருச்சு. இவர் பக்கம் நின்றாருக்கலாம். அப்படி வந்து அபூபக்கர் பக்கத்தில் வந்துடுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு நேரத்தை ஒட்டுமொத்த உம்மத்திலேயே ஒரே கொள்கைவாதி இவர் தான் இருந்திருக்காரு. ஒட்டுமொத்த உம்மத்திலேயே எல்லாரும் ரசூலுல்லாஹ் மூத்தா போலங்கிறாங்க. அப்படியான ஒரு நிலையில் இவர் யாருக்கும் நல்லா காப்பாற்றுவான். இவரை கொண்டு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கலன்னா என்ன மாதிரி இஸ்லாம் நமக்கு வந்திருக்கும்? இவர் அந்த நிலையை தெளிவுபடுத்தி ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்ததுனால இப்படி ஆயிடுச்சு. இல்லாட்டி என்ன மாதிரி இஸ்லாம் வந்திருக்கேன்? உமர் சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ் வந்துடுவாங்கன்னு பாடியில் பூட்டி வைங்க, எந்திரிச்சு கபரை உடைச்சிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்கன்னு ரசூலுல்லாஹ் வருவாங்கன்னுட்டு என்ன செய்வாங்க? ஒரு சிலர் இந்த மௌலுது ஓதும்போது அவுளியாவில் வருவாங்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு இஸ்லாமை வந்திருக்குமே தவிர இப்போ எந்த இஸ்லாத்தில் இருக்கிறோமோ அந்த இஸ்லாம் வந்திருக்காது. ரசூலுல்லாஹ் வந்துக்கிட்டு இருக்காங்க, இப்போ எந்திரிச்சு வருவாங்க, என்றைக்கு ஒரு நாள் வந்துடுவாங்க, அவங்க கபூரில் இருந்தாலும் என்ன செய்வாங்க? எந்திரிச்சு உலகத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு அந்த கருத்தை நிலைநாட்டிட்டு போயிருந்தால் அப்படி தானே போயிருக்கோம். இன்றைக்கி அந்த பியூரான ஒரு இஸ்லாம் நமக்கு வந்ததுக்கு இந்த மனிதர் மூலமாக தான் எல்லாம் வழிகாட்டிக்கிறான். இவர் அடுத்ததாக ரசூலுல்லாஹ் முன்னிறுத்தினதுனால, அவர் அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் முக்கியத்துவப்படுத்தி காட்டினதுனால அவருடைய சொல்லி எடுபட்டுச்சு. அதோட அந்த ஆதாரங்களை மாதிரி அள்ளிப்படுறாரு. அவர் சொல்லி எடுபட்டதுக்கு என்ன காரணம்? சும்மா அவர் சொன்னதுக்காக மட்டும் இல்லை, குரானில் இருக்கா இல்லையா? இன்னக்க மையத்துன்னு இன்னகும் மையத்துன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானா இல்லையா? அப்போ அவர் இறந்து போகக்கூடியவர்னு அல்லாஹ் சொல்லியிருக்கும்போது நீங்கள் என்ன இறக்க மாட்டாருங்கிறீங்க? அப்போ அவர் இறந்து விட்டால் நீங்கள் வந்த வழியே போகக்கூடாதுன்னா இறப்பாருன்னு தானே பார்த்தோம். அவர் இறந்து விட்டால் வந்த வழியே போகாதன்ற அந்த வார்த்தையில் இறந்து விடுவார்ன்ற அர்த்தம் இருக்கா இல்லையா? இப்படி ஒரு அடிப்படையை போட்ட காரணத்தினால தான் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அப்படியே ரசூலுல்லாஹ் மூத்தா போனாங்கங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்படி வந்தால் தான் அடுத்து ஒரு ஆட்சியை கூட தேர்ந்தெடுக்க முடியும். ரசூலுல்லாஹ் மூத்தா போலன்னு இருந்தால் யார் என்ன ஆட்சி வருமா? ஆட்சி மாற்றம் வருமா? ரசூலுல்லாஹ் இருக்காங்கன்றது அப்படி வெற்றிடமாக போயிடும் சமுதாயமாக. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போனாங்கங்கிற அந்த முடிவு வருவதற்கு அந்த அபூபக்கரைக்கு தான் அல்லாஹ் நினைஞ்சான் ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்கிறான். இந்த மாதிரி விஷயத்தை பார்க்குறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்திற்கு பிறகு
அபூபக்கர் அவர்கள்தான் இந்த தகுதியான ஒரு ஆள் என்பதை அழகாக நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க பாருங்க. அவர் தான் தனக்கு அடுத்துன்னு காட்டின காரணத்தினால தான் இந்த கொள்கையை காத்தவரில் ஒரு முதல் இடத்தில் நம்ம எல்லாரும் நன்றி கடன்பட்டவர்கள் அபூபக்கருக்கு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை கொண்டு வந்துட்டா கூட அந்த மார்க்கத்தை அதே வடிவத்தில் கொண்டு வருவதற்கு இவர் எல்லாம் கருவியாக்கணும். எந்த வடிவத்தில் ரசூலுல்லாஹ் நமக்கு தந்தாங்களோ அதே வடிவத்தில் வருவதற்கு இவரை கருவியாக ஆக்கி அந்த ஏகத்துவ கொள்கை உலகம் பூரா பரவுவதற்கு அதுகளில் இவருக்கு நன்மை இருக்குது. அவ்வளோ பேருடைய அந்த நம்பிக்கையில் இவருக்கு ஒரு பங்கு போய் சேரும். இப்படியான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதுபோக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை தனக்கு அடுத்த நிலையில் அறிவிச்சிட்டு போன பிறகு இப்போ என்ன செய்யுதுன்னு கேட்டால் அடுத்து என்ன அடக்கம் பண்ணிடுறது. மூத்தா போய்ட்டு அடக்கம் பண்ணிடுவாங்கல்ல, அடக்கம் பண்ணுற பிரச்சனை வருது. அதை ஓகே இப்போ அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணணும் என்ன நடக்குதுன்னு கேட்டால் யார் ஆட்சிக்கு வர்றது, அந்த ஆட்சி ரசூலுங்கிற தலைமைக்கு யாரும் வர முடியாது. ரசூலுல்லாவுக்கு 2 தலைமை இருந்துச்சு. ஒன்று அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிற தலைமை, இன்னொன்று ஜனாதிபதிங்கிற தலைமை. ஜனாதிபதிங்கிறது உலக நிர்வாகத்துக்குரிய தலைமை, ரசூலுங்கிறது அல்லாட்ட செய்தியை பெறுற தலைமை. அது காலி தான், கியாமத் நாள் வரைக்கும் அவங்க தான் ரசூல். அந்த பதவிக்கு வேற ஒரு ஆளை நியமிக்க முடியாது. அவங்க இப்போ நம்ம இல்லாட்டா கூட அவங்க செய்திகள் நம்மகிட்ட இருந்துக்கிட்டு இருக்குல்ல, அவங்க கொண்டு வந்த குரான் இருக்கிறது, அவங்க போதனைகள் இருக்கிறது. அப்போ ரசூலுக்கு ஒரு ஆள் தேவை கிடையாது, அந்த இடத்தை நிறைக்க வேண்டியதில்லை. அல்லாஹ் பூர்த்தி ஆக்கினா மார்க்கத்தை அதுக்கு ஒரு வெற்றிடமாக வச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சம் வர வேண்டி இருக்குது, மிச்சம் இருக்குன்றா தான் ஒரு ஆள் வரணும். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது என்ன சொல்லிவிட்டான், அல்லியோம் அக்குமலத்துலக்கும் தீனக்கும், தீனை உங்களுக்கு முழுமையாக்கிட்டேன். அப்போ ரசூலுங்கிற இடத்துக்கு ஒரு ஆள் தேவையில்லை. அவங்க எதையும் பாக்கி வைக்கலை. மார்க்க விஷயத்தில் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் என்ன செய்வாங்க, அதை கேட்பாங்களா, ஹல் பல்ல குத்து, நான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டேனா மக்கள்கிட்ட கேட்பாங்க. ஆமாம் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, எந்த ஒன்றையும் விடலை, எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. அதே மாதிரி தரத்துக்கும் அலல் மஹஜத்தில் பைலா, விளையாண்ட பாதையில் நான் உங்களை விட்டுட்டு போயிருக்கிறேன். லைலுகா கனஹாரிகா, இரவும் பகலை போல, இப்படியெல்லாம் சொன்னதன் மூலமாக அந்த ரசூலுங்கிற அந்த ஒரு இடம் காலி தான். அந்த இடத்தை யார் நிரப்ப முடியாது. ஏன், அவங்க கொண்டு வந்த குரானை வேற இன்னானஹு நஸல்னா திக்ர ஒ இன்னாலஹு லஹாஃபிதூன், நாம் தான் இந்த குரானை இறக்கினோம், நாமே பாதுகாப்போம்னு சொல்வதன் மூலமாக அவர் ஒரு ரசூல் இருந்தால் குரானத்தை சொல்லுவார். அதான் இருக்க ரசூல் இப்போ இருந்தால் என்ன சொல்லுவார், குரானை நமக்கு சொல்லுவார். குரான் நம்மகிட்ட இருக்க பாதுகாத்து இருக்க. அப்போ குரானை பாதுகாத்ததன் மூலமாகவும் ரசூலுடைய போதனையை பாதுகாத்ததன் மூலமாகவும் அந்த இடத்த அல்லாஹ் காலியாக வைக்கலை. உமாக்கான ரப்புக்க நசியா, இறைவன் இறையும் மறப்பவன் இல்லை, சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லி முடிச்சுட்டான். எந்த ஒன்றுமே வெற்றிடம் கிடையாதுங்கிறதுனால அந்த ரிசாலத்து எதுக்கு இதையும் சொல்கிறோம்னு கேட்டால், ரசூலுல்லாவுக்கு பிறகு அந்த நபி வருவார் இந்த நபி வருவார்னு கிளம்பியிருக்காங்க பல பேர். நீண்ட காலமாக இல்லை, ரசூலுல்லாஹ் காலத்திலே வந்துச்சு. ரசூலுல்லாஹ் காலத்திலேயே நானும் நபின்லாம் பல பேருக்கு புறப்பட்டாங்க. அவங்களாம் இவர் தான் அடக்குனார், அபூபக்கர் தான் அடக்குனார். அது பின்ன அந்த வரலாறில் வரும். அப்போ அந்த மாதிரி அந்த காலத்துலேயும் வந்தாங்க, இந்த காலத்துலேயும் வர்றாங்க. ஒவ்வொரு காலத்துலேயும் வந்துக்கிட்டு நானும் நபி, நான் எதுக்கு நபி, அவர் தான் எல்லாத்தையும் முழுமையாக்கிட்டு போயிட்டாரு, அந்த இடத்த உனக்கு காலியாக வைக்கலையே. நபி அப்போவே தேவை என்ன, அப்போ அபூபக்கர் நபி ஆகிட்டு போயிருப்பாங்களே. ஒரு நபி தேவையாக இருக்கும் என்று இருந்தால் தனக்கு பிறகு இவர் தான் அடையாளம் காட்டினாங்கல்ல, இவரும் நபின்னு சொல்லிட்டா முடிஞ்சு வச்சுக்காத. அவர் சொல்கிறது அவர்கள் எல்லாம் போயிடுவோமே, அந்த வாசல் அடைச்சிட்டாங்க, நுபுவத்துடைய வாசலை நெஞ்சிட்டாங்க. இன்ன ரிசாலத்தை உன் நுபுவத்தை கதியின் கத்தாட், ரிசாலத்தும் நுபுவத்தும் ரசூலுங்கிற பதவியும் நபிங்கிற பதவியும் முற்று பெற்று விட்டன. லா நபிய பாதி வலா ரசூல், எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது ரசூலும் கிடையாது என்று பல வகையில் தன்னை கடைசி தூதர் என்று ரசூலுல்லாஹ் நிரூபிச்சிட்டாங்களா. அப்போ அந்த இடம் காலியாக இல்லை. கியாமத் நாள் வரைக்கும் ரசூலுல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹ் அன்றைக்கி அவர் தான் ரசூல் விளங்குதா. உலகம் அழிகிற வரைக்கும் அந்த ரசூலுங்கிற போஸ்ட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஜனாதிபதி அவ்வளோ நாட்டை உண்டாக்கி இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஜக்காத்தை வசூல் பண்ணணும், மற்ற விஷயங்கள் நிர்வாகம் பண்ணணும், எதிரிகள் தாக்க வந்தால் அவங்கள தடுத்து நிறுத்துவதற்கு போர்க்களத்தை சந்திக்கணும், இப்படியான பல கடமைகள் இருக்கிறது. அது ரசூலுல்லாஹ் அதையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்போ ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்கன்னு முடிவு எடுத்த பிறகு என்னன்னு கேட்டால் ஒரு பதட்டம் வருது மக்கள் மத்தியில். என்ன வருதுன்னு கேட்டால், இவ்வளோ காலம் கட்டி காத்த அந்த உணர்வுக்கு ஒரு பங்கம், எப்படி பங்கம் ஏற்படுதுன்னு கேட்டால், மூத்தாயிட்டாங்க. அன்சாரிகள் உள்ளூர்வாசிகள், முஹாஜிர்கள்னா வெளியூர்வாசிகள், அங்கே 2 சாரார் இருக்கிறாங்க. அதுக்குள்ளே பல சாரார் இருக்கிறாங்க. ஆனால் அடிப்படையான சாரார் எத்தனை, 2 பேர். ஒன்று மதீனாவையே சொந்த ஊராக கொண்டவர்கள் இருக்கிறாங்க. இன்னொன்று மக்காவிலேருந்து அடைக்கலம் தேடி இருந்த சஹாபாக்கள் இருக்கிறாங்க. முஹாஜிர்கள் அவங்களோட கம்மி, அன்சாரோட கம்மி. அன்சார்கள் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க.
முஹாஜிர்கள் வந்து அவங்களோட கம்பேர் பண்ணும்போது குறைவாக இருக்கிறாங்க. அப்போ முஹாஜிர் அன்சார் 2 பேர் இருக்கும்போது உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த சாது இப்னு உபாதாங்கிற அவர் ஒரு நல்ல ஒரு மனிதர். சாது இப்னு உபாதாங்கிறவர் அவரை குறைச்சலாம் வரலாறுல எழுதியிருக்கிறாங்க. அபூபக்கருக்கு எதிராக நின்றாருங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி அவர் குறைச்சி எழுதுகிறாங்க. அவர் என்ன செய்வார், அந்த இதில் பதில் போர் கேட்பாங்கள்ல ரசூல்லா, உங்கள்கிட்ட கருத்து கேட்பாங்க, என்ன சொல்கிறீங்கன்னு அவர் விரதம் சொல்லுவார், நாங்கள் கடைசியில் நின்று உங்களுக்கு நிற்போம். அபூபக்கர்கிட்ட கேட்பாங்க, உமர்கிட்ட கேட்பாங்க, யாரும் பதில் சொல்ல மாட்டாங்கன்னு விரதம் இந்த சின்ன செய்வார் சொல்லுவார். அந்த சாது இப்னு உபாதாங்கிற ரொம்ப நல்ல ஒரு சஹாபி. ஆரம்ப காலத்தில் இந்த அக்கபாவுலையெல்லாம் உள்ளவர். அந்த 12 பேர் வந்து ரகசியமாக பையத் பண்ணிட்டு போவாங்கள்ல, அதுலெல்லாம் உள்ள ஒரு அன்சாரிகளில் மிகச்சிறந்த ஒரு அன்சாரி. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ரசூல்லா இறந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த அந்த இடம் தனக்குன்னு அவர் நினைக்கிறார். சாது இப்னு உபாதா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பனு சாயிதாங்கிற அந்த வீட்டில் முற்றத்தில் கூடி அன்சாரிகள் எல்லாம் ஒன்றா திரட்டிடுறாங்க. அன்சாரிகள்லாம் திரட்டினோன்னே அங்கே என்ன உரை இருக்கிறது, அவங்க பயான் பண்ணுறாங்க. அன்சாரிகளுக்கு மத்தியில் இந்த சாது இப்னு உபாதா எப்படி செய்கிறாரு, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே வரும் பொழுது நம்ம தான் அடைக்கலம் கொடுத்தோம், நம்ம தான் அரவணைச்சோம், நம்ம தான் வந்தவங்களுக்குலாம் வீடு வாசல் கொடுத்தோம், நம்ம தான் அவங்க தேவையான பூர்த்தி செஞ்சு கொடுத்தோம். இந்த மார்க்கத்தில் பலவித போர்க்களங்களில் நம்ம தான் அதிகமாக தியாகம் செஞ்சுருக்கிறோம். எண்ணிக்கையில் இவங்க தான் ஜாஸ்தி செஞ்சுருக்கிறாங்க. போர்க்களங்களில் கொல்லப்பட்டதற்கான அன்சாரிகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம தான் மிக அதிகமான பங்களிப்பு செஞ்சுருக்கிறோம். அதனால் அன்சார்களுக்கு தான் இந்த பதவி வரணும். எப்படி ட்ராக் மாறுதுன்னா, ஆளை பற்றி பேசாமல் ரசூல்லா தனக்கு அடுத்து ஒரு ஆளை நியமித்தாங்கல்ல, காட்டினாங்கல்ல, அப்படின்னு சிந்திச்சா பஞ்சாயத்து வராது. அதை மறந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ உள்ளூர்வாசி வர்றதை வெளியூர்வாசி வர்றதா அப்படி வைங்களேன். அன்சாரின்னா உள்ளூர்வாசி, முஹாஜிர்னா வெளியூர்வாசி. இப்போ இந்த ஜனாதிபதி பதவியை வந்து யாருக்கு கொடுக்குறது என்றால், இவங்க பக்கம் சாது இப்னு உபாதா பக்கம் அன்சாரிகள்லாம் ஒரு பக்கம் திரண்டுடுறாங்க. திரண்டோன்னே எல்லாமே அவர் பக்கம் சார்ந்து நிற்கிறாங்க. எப்படி நம்ம வந்து சாது இப்னு உபாதாவை தான் ஆட்சியாளர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி பயான்லாம் பண்ணி அந்த உரையெல்லாம் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது. அப்போ வந்து இந்த இடத்துல உமர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஆகா இது வந்து ஒரு சரியில்லையே, சாது இப்னு உபாதா ஒரு நல்ல ஒரு சஹாபியாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு வழிகாட்டுதலை காட்டிட்டு போயிருக்கிறாங்க. இவர் இருந்தால் தான் இந்த நேரத்துக்கு சரியாக இருக்கும். அப்படி ஒரு ஆள் நமக்கு முன்னாடி இருக்கும் பொழுது அதை மறந்துட்டு இப்படி இவங்க பண்ணுறாங்களேன்னு இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்து என்ன செய்கிறாங்கன்னா, நேரவே அங்கே புறப்பட்டு போகிறாங்க. யார், அபூபக்கரையும் அழைச்சிக்கிட்டு உமர் வந்து போகிறார். எங்கே வந்து அன்சாரிகளுக்கு தான் தலைமை வேணும்னு பயான் நடக்கிறதோ அங்கே போய் நம்ம புரிய வைக்குவோம், அந்த மக்களுக்கு புரிய வச்சு ரெண்டாயிரக்கூடாது, நாடு ரெண்டாயிரக்கூடாது, ஒரு தலைமை தான் இருக்கணும் என்பதற்காக வேண்டி அவங்க அந்த வேலை செய்ய போகிறாங்க. அந்த சம்பவத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம விரிவாக நாளைக்கு பார்க்கலாம்.